ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அப்படின்ற அனிமி சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமி ஒரு லெஜெண்டரி அனிமின்னு சொல்லலாம். ஆக்ஷன், அட்வென்ச்சர்ஸ், ரொமான்ஸ் ஜானர்ல வர ஒரு வேற லெவலான அனிமின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல வர ஸ்டோரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சரி, பலவலன்னு பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 2022ல மனுஷங்களுக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் உண்மையாச்சு. இப்போ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் SAO ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம் கட்டுறாங்க. அது வாங்குறதுக்கு நிறைய பேர் லைன்ல நின்று காத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம் வெறும் 10,000 யூனிட் தான் வந்திருக்கு. அதுக்கே இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. யாருக்கு என்ன கிடைக்கும்னு யாருக்குமே தெரியல. இந்த நியூஸ ஒரு பையன் கேட்டுட்டு இருக்கான். அவனும் மேகசின்ல இது யார் கிரியேட் பண்ணாரு பாத்துட்டு இருக்கான். இப்போ இந்த பையன் அந்த மேகசின் படிக்கிறப்ப பின்னாடி ஒரு குரல் இருக்குது. அவளும் அண்ணா நான் பிராக்டிஸ் போயிட்டு வரேன், அவரும் ஒன்னு பாக்குற அப்படின்றா. அந்த நியூஸ்ல இருக்கிறவனும் இந்த VR MMORPG கேம நிறைய பீட்டா டெஸ்டர் ஏற்கனவே ரெடி பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்த கேம பாராட்டி இருக்காங்க. இப்போ அந்த பையனுமே தன்னோட நர்வ் கீரை போடுறான். அதை போட்ட அப்புறம் லிங்க் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவனோட மைண்ட் அந்த கேம்குள்ள போக ஆரம்பிக்குது. அவனும் அந்த கேம்குள்ள போயிட்டான். நான் திருப்பி வந்துட்டேன். அதே டைம் மத்த பிளேயர்ஸ் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்த எல்லா பிளேயர்ஸுமே ஒருத்தர் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையன் ஓடிட்டு இருக்கான். அத இன்னொருத்த பாக்குறான். டே தம்பி நிலுப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். அவனும் உன்னை பார்த்தா இந்த இடத்த தெரிஞ்ச மாதிரி இருக்கு, நீ ஒரு பீட்டா டெஸ்டர் தானே? அவனும் ஆமா, அதுக்கு என்ன இப்போ கேட்கிறப்ப அவனும் அப்படியா, இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்றேன், அதனால டிப்ஸும் பேசிக்ஸ் சொல்லி தெரியாப்பா. என்னோட பேரு கிளைன், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவனும் என்னோட பேரு கிரீட்டோ. பார்த்தா கிளைன் அடி வாங்கிட்டு இருக்கா. ஐயோ என் வயிறு போச்சு சொல்லிட்டு கத்துறான். கிரீட்டாவும் ரொம்ப நடிக்காதப்பா, இந்த கேம் நம்மளுக்கு வலிக்காது அப்படின்றான். அவனும் அட ஆமால மறந்தே போயிட்டப்பா. கிரீட்டாவும் நான் சொன்ன மாதிரி செய், நீ கரெக்டான நேரத்தில் பண்ணினா உனக்கு ஸ்வாட் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். இப்ப அவனும் அந்த போர் அன்சே திருப்ப கிளைனுமே அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்றான். அந்த போருமே அழிஞ்சு போகுது. இதை பார்த்தவனே கிளைனுக்கு சந்தோஷம். ஆட நானும் கேம் இருந்தாப்பா அப்படின்றான். ஆனா அந்த போர் ஒரு லோ லெவல் மான்ஸ்டர் தான். எப்படின்னா ஸ்லைம் மாதிரி வச்சுக்கோங்க. அவனும் ஏன்பா நிஜமாவ சொல்ற, நான் அது பாஸ் லெவல் நினைச்சோம்பா. இந்த கேம்ல இந்த மாதிரி ஸ்கில்ஸ் நிறைய இருக்குல்ல, பிளாக் ஸ்மித் மாதிரியும் இல்ல மத்தது மாதிரியும். கிரீட்டாவும் ஆமா, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இந்த கேம்ல இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல மேஜிக் மட்டும் கிடையாது. கிளைனும் ஒரு RPG கேம் மேஜிக் இல்லாமையா நல்லா இருக்குல்ல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளைனும் அட இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா என்னால நம்பவே முடியல, நம்ம ஒரு கேம்குள்ள இருக்கோம்ல. இதை நினைச்சாலே இந்த ஜென்ரேஷன்ல பிறந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த SAO கேம் வரும்னு தெரிஞ்ச உடனே நான் அடிச்சு பிடிச்சி இந்த கேம் வாங்கினேன். அந்த லைன்ல நின்று 10,000 காப்பில உனக்கு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எனக்கு. ஆனா நீ எங்களோட 10 மடங்கு அதிர்ஷ்டாலி. ஏன்னா நீ தான் பீட்டா டெஸ்ட் ஆச்சு. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுவும் இல்லாம அது 1000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. சரி, இந்த பீட்டா டெஸ்ட் பண்ணல எந்த லெவல் வரைக்கும் போனேன்? கிரீட்டாவும் நான் அந்த 2 மாசமா இருந்தேன். ஆனா என்னால 8வது ஃப்ளோர் வரைக்கும் தான் போக முடியுது. ஆனா இப்ப என்னால ஈஸியா செய்ய முடியும். ஏன்னா இந்த கேமோட பேசிக்ஸ் தான் தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம பீட்டா டெஸ்ட் பண்றப்ப இந்த SAO கேம் பத்தி தான் என் மைண்டுக்கு ஓடிட்டே இருந்துச்சு. இது ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டா இருந்தாலுமே உண்மையான உலகத்தை விட இங்கதான் உயிரோட இருக்கான்னு தோணுது. சரி, திருப்பி ஹண்டிங் ஆரம்பிக்கலாமா? கிளைனோ எனக்கும் ஆசைதான்ப்பா, ஆனா எனக்கு பசிக்குதுப்பா, அதனால நான் கொஞ்ச நேரத்துல லாக் அவுட் பண்ணிட்டு அப்புறமா வரட்டா? கிரீட்டாவும் ஆமால, இந்த கேம்குள்ள சாப்பிடுறது வெறும் மைண்ட் மட்டும் தான் ரிலாக்ஸ் பண்ணும், நிஜ உலகத்துல உன் பசியை போகாதுல. கிளைனும் ஆமா, அதனாலதான் நான் ஒரு சூடான பீட்சாவை 5:30 மணிக்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இது வரைக்கும் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவர் உன்னை பாக்குற சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். சரி பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லாக் அவுட் பட்டனை தேடுறான். ஆமா என்னாச்சு, லாக் அவுட் பட்டனை காணுமே. கிரீட்டாவும் என்ன சொல்ற, நல்லா பாரு சொல்லிட்டு அவனும் பாக்குறான். பார்த்தா எக்ஸிட்கான சிம்பிள் இருக்கு, ஆனா எக்ஸிட்டை காணும். கிளைனும் ஒருவேளை ஃபர்ஸ்ட் டே நாள ஏதாச்சும் எரரா இருக்கும் போல. கிரீட்டாவும் ஏன்பா கொஞ்சம் இங்க பாருப்பா, மணி 5:25 ஆச்சு. அவனும் அச்சோ என்னோட மயோ பீட்சா அது போச்சா. கிரீட்டாவும் அவ்வளவு சீன் போடாத, நீ கேம் மாஸ்டர் கூப்பிட்டு எல்லாம் சரியா போயிடு அப்படின்றான். கிளைனும் அதை ட்ரை பண்ண, ஆனா எதுவுமே நடக்கலையே. ஒருவேளை லாக் அவுட் ஆகிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்காப்பா? கிரீட்டாவும் யோசிச்சுட்டு இல்ல, இந்த இடத்த எப்படி லாக் அவுட் ஆகணும்னா லாக் அவுட் பட்டன் இருந்தா தான் முடியும். கிளைனும் என்ன சொல்ற, போறதுக்கு வேற ஏதாச்சும் வெளியே இருக்கணும், ரிட்டர்ன் வெளியே போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கிரீட்டாவும் நான் தான் சொன்னல, அதுவும் இல்லாம எங்க எமர்ஜென்சிக்காக வெளியே போறதுக்கு எந்த பட்டனுமே கிடையாது. அவனும் ஏன்பா விளையாட்டுக்கான சொல்ற, நிஜம் நல்லது எனக்கு தெரியும், இந்த நர்வ் இருக்கு என் தள்ள இந்த எடுத்தா ஆமா எல்லாம் எடுக்க முடியலையே. கிரீட்டாவும் உன்னால முடியாது, நீ நர்வ் யூஸ் பண்றப்ப நிஜ உலகத்துல உன்னால உண்மையான பாடியை நகர்த்தவே முடியாது. அந்த நர்வ் கியர் உன்னோட பிரெயின் சிக்னலை அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். எல்லாமே இந்த உலகத்துல மட்டும் தான் செய்யும், அங்க எதுவுமே அசையாது. அப்படி இல்லைன்னா வெளியே உலகத்துல இருக்கிறவங்க யாராச்சும் நர்வ் கியர் நம்ம தள்ள எடுத்தாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாது. கிளைனும் ஆனா நான் தனியா வாழ்றேனப்பா, எனக்கு யாரும் எடுத்து விடுவா? கிரீட்டாவும் நான் எங்க அம்மா கூட தங்கச்சி கூட வாழ்றேன், அவங்க சாப்பிடுற டைம்ல கண்டிப்பா தெரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். கிளைனு ஏப்பா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ எப்படி இருப்பா? கேட்டவனே கிரீட்டோ பொலிச்சுன்னு இடத்துல வைக்கிறான். அவனும் ஆடா பாவி எங்கடா அடின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஓ ஆமால வலிக்காதல, நான் வரட்டேன். கிரீட்டாவும் சீரியஸா பேசுறா, உனக்கு வித்தியாசமா தெரியல? இது கண்டிப்பா ஒரு சிம்பிள் பக்கா இருக்காது. இந்த கேம் மாஸ்டருக்கோ இல்ல அந்த டெவலப்பருக்கோ ஏதாச்சும் இந்த விஷயம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா நம்மளால கான்டாக்ட் கூட பண்ண முடியலையே. இப்ப அந்த இடத்துல ஒரு மணி சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க அந்த மெயின் ஏரியாக்கு வந்துட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லா பிளேயர்ஸுமே அந்த மெயின் ஏரியாக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் மேல பாருங்கன்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல டேஞ்சர் ஒரு சிம்பிள் வருது, அது எல்லாத்துலயும் வர ஆரம்பிக்குது. இப்ப அதுல இருந்து ஒரு பெரிய உருவம் வருது. அங்க வந்து கேம் மாஸ்டர் உருவமோ
அட்டென்ஷன் பிளேயர்ஸ், என்னோட உலகத்துக்கு உங்களை வர வைக்கிறேன். கிரீட்டவும் என்னது என்னோட உலகமா? என்னோட பேரு ஹாகிகோ கயபா. இப்போதுல இருந்து இந்த மொத்த உலகமே என்னோட கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் இதை பார்த்திருப்பீங்க. உங்களோட மெயின் மெனுல இருந்து லாக் அவுட் பட்டன் காணாம போயிருக்கும். அது காண போனது ஒரு மிஸ்டேக் கிடையாது. இது எந்த பக்கும் எரரும் கிடையாது. ஆனா இப்படிதான் உண்மையான ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேம் டிசைனே செய்யப்படுது. இப்போதுல இருந்து உங்களால ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன்ல இருந்து வெளியே போக முடியாது, லாக் அவுட் ஆக முடியாது. அது மட்டும் இல்ல, உண்மையான உலகத்துல இருக்க யாராலையும் உங்களை இங்க வெளியே கூட்டு போக முடியாது. ஒருவேளை வெளியே இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா உங்க நர்வுக்கு இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மைக்ரோவேவ் அனுப்ப அது உங்க மூளையை அடிச்சிடும். இதை கேட்டவங்களா பேபி ஆரம்பிக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அவன் போய் சொல்றானா? இதெல்லாம் நிஜமா? இப்ப இதை கேட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அங்க ஒரு பேர் இருக்கு, அவங்களால வெளியே போக முடியல. கிரீட்டமும் அவன் ஒன்னும் போய் சொல்லல, அவன் உண்மையதான் சொல்றான். நம்ம நர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அதால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சிக்னல் தர முடியும். அவன் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளோட பிரெயின் கண்டிப்பா அழிஞ்சிரும். அந்த கேம் மாஸ்டரும் நான் வார்னிங் கொடுத்தப்பவுமே நிறைய ஃபேமிலி இதை ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. அந்த மாதிரி 213 பிளேயர்ஸ் இந்த உலகத்துல இறந்து போயிட்டாங்க, நிஜ உலகத்துல இறந்து போயிட்டாங்க. என்னது 213 பேரா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்க இருக்கிறது எல்லாமே உண்மையான லைவ் நியூஸ் தான். இங்க எல்லாருமே நான் கொடுத்த வார்னிங் கண்டுக்காம இறந்து போன பிளேயர்ஸ். அதனால இப்போதுல இருந்து யாரும் நர்வ் வெளியே இருந்து எடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டாங்க. இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதுல இருந்து இந்த கேம்ல யாரையும் உங்களால ரிவைவ் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களோட HP 0ல போச்சுன்னா உங்களோட அவதார் இந்த அயன் கிரேட்ல இருந்து அழிஞ்சு போயிடும். அதே டைம்ல இந்த நர்வ் கியர் உங்களோட பிரெயினுமே அழிச்சிடும். இதை கேட்ட உடனே கிரீட்டோக்கு அவனோட பீட்டா டெஸ்டிங் ஞாபகம் வருது. அதுல அந்த போர் அடிச்சவன் இறந்து போறான். இந்த கேம் விட்டு நீங்க தப்பிச்சு போகணும்னா அதுக்கு நீங்க ஒரே விஷயத்த செஞ்சாகணும். அது என்னன்னா இந்த கேமை நீங்க முடிச்சாகணும், நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க நைன் கிரேடோட லோவஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. நீங்க டன்ஜன்ஸ்குள்ள போய் ஃப்ளோர் பாஸ் அடிச்சீங்கன்னா ஒரு லெவல்ல இன்க்ரீஸ் ஆகி போலாம். அப்படி இந்த நைன் கிரேடோட டாப்புக்கு நீங்க போய் ஆகணும். அந்த 100வது ஃப்ளோர்ல அந்த பாஸ் அடிச்சீங்கன்னா இந்த கேம் நீங்க கிளியர் பண்ணதா அர்த்தம். அப்போ இந்த கேம் விட்டு நீங்க வெளியே போலாம். இதை கேட்டவனே அவங்களுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பீட்டா டெஸ்ட் இந்த 2 மாசமா இருந்தாங்க, அவங்களால கூட கிளியர் பண்ண முடியலையே. கேம் மாஸ்டரும் கடைசியா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், உங்க ஐட்டம் ஸ்டோரேஜ்ல பாருங்க அப்படின்றாரு. கிரீட்டாவும் அதை பாக்குறான். பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்கு. என்னது ஒரு கண்ணாடி சொல்லிட்டு எடுத்து பாக்குறான். பார்த்தா அவனோட அவதார் போய் அவனோட நிஜமுகம் வருது. அவனுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி தான் நடக்குது. அதே மாதிரி நிறைய பேர் ஜெண்டர்லாம் மாத்தி வந்திருக்காங்க, அவங்களுமே தெரிய வருது. ஆனா எப்படி அந்த நர்வ் கியர் கிட்ட ஹை டென்சிட்டி டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நம்ம மொத்த முகத்தையும் ஸ்கேன் பண்ணிடுச்சு போலயே. ஆனா என்னோட ஹைட்டும் பாடி அதுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சது? கலிபிரேஷன்ங்கிற பேர்ல இந்த நர்வ் கியர் போடுறப்ப நம்ம உடம்பு ஃபுல்லா தொட சொல்லிச்சு, அது ஒரு ஞாபகம் இருக்கா? அதை வச்சுதான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் எதுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? நான் ஹாகிகோ கயபா, இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கிரியேட்டரும் நர்வ் கியர் கிரியேட்டரும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறா சொல்லிட்டு இல்ல யோசிச்சுட்டு இருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னோட கோல் ரொம்ப சிம்பிளானது தான். என்னோட பர்சனல் என்ஜாய்மெண்ட்காக தான் இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் கேமையே நான் உருவாக்குனேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்க டுட்டோரியல் முடிஞ்சிருச்சு. ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் அபிஷியலா லான்ச் ஆகுது. பிளேயர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் மாஸ்டர் அங்க இருந்து கரைஞ்சு போறான். கிரீட்டவும் இது இனிமேல்ட்டு ஒரு கேம் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. ஹாகிகோ கயபா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமுக்கு உயிர் கொடுத்தாரு. அவர் தான் இந்த நர்வ் கேமே உருவாக்குனாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் எனக்கு தெரியும் அவர் இப்ப சொன்னது எல்லாமே உண்மை. ஒருவேளை நான் அந்த கேம்ல இறந்துட்டேன்னா உண்மையான உலகத்திலயும் நான் இறந்து போயிடுவேன். இப்போ அங்க இருக்கிறவங்களா அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பேர் இருக்க போது கிரீட்டவும் ஏன் கூட சொல்லிட்டு தனியா கூட்டு வரா. கிரீட்டவும் அவன் சொன்னதுல உண்மைனா இந்த உலகத்துல நம்ம பழச்சாகணும்னா நம்ம எல்லாரும் விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி MMORPG கேம்ல ரிசோர்சஸ் தான் ரொம்ப முக்கியம். உனக்கு போயிருமா சொல்லணும்னா மணி, EXP அதெல்லாமே கம்மியான நம்பர் தான் இருக்கும். எல்லாருமே இங்க தான் ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம பக்கத்து டவுன் போனோம்னா நம்ம ஈஸியாவே XP எடுக்கலாம். கிளைனும் எனக்கு புரியுது, ஆனா இந்த கேம் வாங்குறப்ப என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களை என்னால விட்டு வர முடியாது. கிரீட்டவும் யோசிக்கலாம், கிளைன் மட்டும் பரவாயில்ல, ஆனா இன்னும் 2 பேரா? இல்ல இன்னும் ஒருத்தனா கூட எனக்கு கஷ்டமாயிடும். கிளைனும் என்ன மன்னிச்சு, இப்பதான் சந்தோஷம். ஆனா உங்ககிட்ட நான் நிறைய கேட்கறல. நான் பழைய கேம்ல ஆடும்போது நானே ஒரு கில் லீடரா இருந்தவன், என்னை பத்தி நீ கவலைப்படாத. கிரீட்டவும் சரி பாத்துக்கோ, நான் இங்க கிளம்ப சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளைனோ கிரீட்டோ ஒரு நிமிஷம், உன்னோட மகம் உன்னோட அவதாரை விட நல்லா தான் இருக்குது. கிரீட்டவும் சிரிச்சுக்கிட்டு ஆமா ஆமா உன்னோட அவதாரை விட இந்த மகம் தான் உனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சோகத்திலையும் கஷ்டத்திலையும் எல்லாத்தையும் நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். ஒரு வேளையில ஒரு மான்ஸ்டர் வர அவனும் என்னால முடியும், இந்த உலகத்துல நான் பழைப்பேன், இந்த உலகத்துல நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அடிக்கிறான். ஹாகிகோ கயபா வந்துட்டு இந்த கேம்ல இறந்துட்டா நீங்க நிஜமால இறந்துருவீங்க. இந்த கேம்ல இருந்து வெளியே போனோம்னா அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்க 100 ஃப்ளோர் கம்ப்ளீட் பண்ணாதான் முடியும்னு சொன்னாரு. அதுக்காக கிரீட்டோ லெவலப் கிளம்பினா. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல 2000 பேர் மேல இறந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாம இவ்வளவு டைம் ஆகியும் எங்க யாராலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணவே முடியல. நான் ஒரு பீட்டா டெஸ்டர், என்னாலே ஃபைனல் பாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு அது எங்க இருக்கு, அது எப்படி அழிக்கிறாங்கிற மீட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்க வரும் நான் கூப்பிட்டங்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னோட பேரு டியாபிள். இன்னைக்கு நம்ம பாஸ் ரூமுக்கு போறோம். அது எங்க இருக்குங்கிறத என்னோட பார்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கேட்டோடனே அங்க இருக்கவங்க ஷாக்கா இருக்கு. நிஜமாவா? டியாபலோ முதல்ல அந்த ஃப்ளோர் பாஸ் அடிச்சுட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு எப்படியாச்சும் போய் ஆகணும். அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டெப்பா இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த சாவு கேமையும் நம்மளால முடிக்க முடியுங்கிறத காட்டியாகணும். அது மட்டும் இல்லாம அது நம்மளோட பொறுப்புமே.
இது அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கேட்டு கை தட்ட ஆரம்பிக்காங்க. சரி, இந்த பேட்டில் போறதுக்கு 6 பேரை ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணுங்க அப்படின்றாரு. இது கேட்ட உடனே கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவனுக்கு தான் எங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. டியாபிள் சொன்ன 10 நிமிஷமே அங்க இருக்கிறவங்க 6 பேரை சேர ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீட்டோவை சுத்தி முத்தி பார்த்துட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பக்கத்துல போய், ஏமா பொண்ணு நீ தனியா இருக்கியா? நானுமே தனியா இருக்கேன். அந்த பொண்ணும், நான் தனியா இல்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அதனால நான் கூட ஜாயின் பண்ண கூடாது முடிவு பண்ணிட்டேன். கிரீட்டோவும், ஓ நீமே சொல்ல பிளேயரா? சரி, நீ வேணா என்னோட பார்ட்டில சேர்ந்துக்கோயேன். அந்த டியாபிள் சொன்னது கேட்டல, இந்த பாஸை தனியா நம்மளால அழிக்க முடியாது. அவளுமே ஓகே சொல்ல, இப்ப 2 பேருமே பார்ட்டி கிரியேட் பண்றாங்க. பார்ட்டி கிரியேட் ஆனோடனே அவளோட ஹெச்பி அவளோட பேரும் இங்க வருது. கேட்ட வந்து பாக்குறான், அவளோட பேரு ஹாசுனா. டியாபலும், சரி எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்ப சொல்றப்ப அங்க ஒருத்த வந்துட்டு, ஒரு நிமிஷம், என்னோட பேரு கிபாவ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்மளுக்கு தெரியும் இந்த மாசத்துல 2000 பேர் மேல இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஆனா அதுக்காக உங்கள கொஞ்சம் பேர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுல கிரீட்டோக்கு புரிய ஆரம்பிக்குது. டியாபலும், கிபாவ், நீ அந்த பீட்டா டெஸ்டர்ஸ் பத்தி சொல்றியா? அவனும், ஆமா அவங்கள சொல்றேன். இந்த கேம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அவங்கள மாயமா மறைஞ்சிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா நம்மள மாதிரி பிக்னஸ தவிக்கி விட்டு போயிட்டாங்க. எல்லா இடத்தையும், எல்லா கொஸ்டையும், எல்லா ரிசோர்ஸையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் உங்கள நிறைய பேர் கூட பீட்டா டெஸ்டர் இருப்பீங்க. நீங்க இதுல இருந்தீங்கன்னா வெளியே வாங்க, வெளியே வந்து இங்க மண்டிட்டு மன்னிப்பு கேளுங்க. அது மட்டும் இல்ல, உங்க பணம், ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்க வச்சிட்டு போங்க. அந்த மாதிரி பீட்டா டெஸ்டர்ஸ் கூட என்னால பேட்டிலுக்கு போக முடியாது. கிரீட்டோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டு, என்னோட பேரு ஈகிள், நீங்க நிறைய பேர் இறந்ததுக்கு பீட்டா டெஸ்டர்ஸ் தான் காரணம் சொல்லுவாரு, கரெக்டா? அவனும் ஆமா சொல்ல, ஈகிளும், இதுக்கு பேர் தான் கைட் புக், இது உங்ககிட்டயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அவனும், என்கிட்ட இருக்கு, என்ன பாத்துக்கு? ஈகிளும், இந்த புக்கு யார் கொடுத்தா உனக்கு தெரியுமா? முன்னாடி பீட்டா டெஸ்டர் இருந்தாங்களே, அவங்க தான் எழுதி கொடுத்தது. நல்லா கேளுங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே சமமா கொடுத்தாங்க. அவங்க இருந்தாலுமே இதெல்லாம் கண்டுக்காம நிறைய பிளேயர்ஸ் இறந்து போயிட்டாங்க. நான் ஃபைனல் பாஸ் அழிக்க வந்திருக்கேன். ஒருத்தர் மேல குறை சொல்லிட்டு இந்த இடத்துல சண்டை போட வரலனா? இது கேட்ட உடனேதான் கிரீட்டோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவனுமே அமைதியா உட்கார, டியாபலும், இந்த புக்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, அதனால எல்லாத்தையும் கரெக்டா பாருங்க அப்படின்றான். இந்த புக் படி பார்த்தா இங்க இருக்க பாஸோட பேரு ஹில்ஃபாங் தி கோபோர்ட் லார்ட். அது மட்டும் இல்ல, அவனை சுத்தி அதோட கைப்புள்ளிங்க இருக்கும், அதையுமே அழிச்சாகணும். அந்த பாஸ் கிட்ட 4 எழுத்து பார் இருக்கும். கடைசி ரெட்டா வந்தோடனே டால்வாங்கிற ஸ்வாடுக்கு மாறுவான். இதுல வர லூட்ட சமமா பிரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம யாருக்குள்ள ஐட்டம்ஸ் கிடைக்குதோ அதை அவங்களும் எடுத்துக்கலாம். சரி, நாளைக்கு காலைல 10 மணிக்கு நம்ம அங்க கிளம்புவோம். இப்போ அந்த மீட்டிங் முடியுது, நைட் ஆகுது, எல்லாருமே சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹாசுனா அந்த பொண்ணு இருக்கா. அவளும் ஒரு காஞ்சி போன பிரெட்டை கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குல்ல? சரி, நீங்க நான் உட்காரலாம கேட்கறப்ப அவளும் ஓகேன்றா. இப்ப கிரீட்டா அவங்க உட்கார்றா. உடனே அந்த பொண்ணு தள்ளி உட்கார்றா. இந்த பிரெட் நல்லா இருக்கு நான் சொல்றேன். அவனும், ஆமா இந்த டவுனுக்கு வந்ததுல இருந்து நான் தான் சாப்பிடுறேன், நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டப்பா வைக்கிறான். இது அந்த பிரெட்ல வை அப்படின்றா. அவளும் அந்த பிரெட்ல கை வைக்கிறா. பார்த்தா கிரீம் வருது. இப்ப கிரீட்டு சாப்பிடறத பார்த்து அவளும் சாப்பிடுறா. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு போல. அவ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. இது எனக்கு ஒரு கொஸ்டில் ரிவார்டா கிடைச்சது, உனக்கு வேணும்னா எங்க கிடைக்குமோ நான் சொல்றேன், அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்றா. அந்த பண்ணும், இல்ல இந்த டவுனுக்கு நான் சாப்பாடு சாப்பிட வரல. சரி, அப்ப எதுக்கு வந்து கேட்கிறப்ப, நானா இருக்கணும் அந்த சாவோட பயத்தினால அந்த பிக் நாட் டவுன்ல உட்காந்துக்கிட்டு மொத்தமா நான் இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் இங்க வெளியே வந்து நான் சந்தோஷமா வாழணும். அட்லீஸ்ட் நான் சாகுற வரைக்குமாச்சு நான் நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நடந்தாலும் நான் தோத்து போக மாட்டேன். கேட்டவும் நல்லா பேசினேன், ஆனா என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் ஆகக்கூடாது. அதனால நாளைக்கு வரைக்குமாச்சு உன் உயிர் மேல கொஞ்சம் பயம் இருக்கட்டுமே. இப்ப அவங்களுமே அந்த பாஸ் அடி கிளம்புறாங்க. பின்னாடி கிரீட்டமும் வாசனா வராங்க. கிரீட்டமும் வாசனா கிட்ட நான் பிளான் நான் அவங்க சொல்றேன். ஏன்னா நம்ம பாட்டு இருக்கிறதுல சின்னது, அதனால அங்க இருக்க கைப்புள்ளைங்களை அடி போடுவாங்க. நான் அங்க இருக்க ஆக்ஸ் அடிப்பேன். அந்த டைம்ல நீ ஸ்விட்ச் பண்ணி அடிக்கணும், புரியுதுல? அவளும், எனது ஸ்விட்சா அப்படின்னா? கிரீட்டமும், எனது இது வரைக்கும் நீ ஒரு பார்ட்டில இருந்தது கிடையாதா? அவளும் ஆமான்றா. கிரீட்டமும், அட கடவுளே, என்னத்த நான் செய்வேன்? இப்ப அவங்களுமே அந்த பாஸ் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. உள்ள போன உடனே அந்த பாஸ் முழிச்சுக்கிச்சு. இப்போ அந்த பாஸோ அதோட கைப்புள்ளிங்களும் அழிக்க வருதுங்க. 2 சைடுமே பேட்டில் ஆரம்பிக்குது. அந்த பேட்டில்ல டியாபிள் தான் தலைமை தாங்கி என்ன பண்ணணும் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ கிரீட்டோவுமே தாக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்விட்ச்னு சொல்ல ஆசனாவும் அடிக்க ஆரம்பிக்கிறா. கிரீட்டோவும், இவ ஒரு பிகினர் நினைச்சேன், ஆனா இவகிட்ட சூப்பரான ஸ்பீட் இருக்கு. அவ பிளேடோட டிப்பு கூட நல்லா பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கா. இந்த சைடு அந்த பாஸோட ஹெச்பி குறைஞ்சு போச்சு. அது ரெட் கலர்ல வந்த உடனே அது ஸ்பெஷல் மோடுக்கு போக ஆரம்பிக்குது. அந்த கைட் புக்ல சொன்ன மாதிரி தன்னோட ஆக்ஸ் தூக்கி போட்டு பின்னாடி ஸ்வாட் இருக்குது. இது பார்த்தோன்னே டியாபிளும், பின்னாடி போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். கிரீட்டோ அதை பாக்குறா. எல்லாரும் சுத்த போட்டு அடிக்க தானே பிளான் இருந்துச்சு, இவன் முன்னாடி போறான். இப்போ அந்த பாஸ் தன்னோட ஸ்வாட் இருக்குது. கிரீட்டோ பாக்குறான், அது டால்வர் கிடையாது, அது ஒரு நோடாச்சு. இது வேற ஸ்வாட், நாங்க பீட்டால வர்றப்ப வேற மாதிரி இருந்துச்சு. டியாபிள் நில்லு, பின்னாடி போ அப்படின்றான். அதுல டியாபிளுக்கு ரொம்ப அடி விழுந்துருச்சு. டியாபிள் கீழே வந்துட்டான். கிரீட்டாவும், டியாபிள் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். டியாபிளோட எழுத்தும் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கு. அவன் ரெட் கலர்ல வந்துட்டான். ஏன் தனியா போன சொல்லிட்டு ஒரு போர்ஷன் கொடுக்குறான். அவனும் அதை வாங்க மாட்டேங்கிறான். டியாபிளும், நேம் ஒரு பீட்டா டெஸ்டர் தானே? கிரீட்டாவும், அந்த லாஸ்ட் அட்டாக் போனஸ்ல வர ரேர் ஐட்டம் காக்க இந்த மாதிரி தனியா போனியா? நீ என்ன மாதிரி ஒரு பீட்டா டெஸ்டர் தான் இல்ல? டியாபிளும் கொஞ்சம் மாதிரி இருந்துட்டே இருக்கான். ப்ளீஸ் நீ தான் எல்லாருக்காகவும் இங்க இருக்க பாஸ் அழிச்சாகணும் அப்படின்றான். ஃபுல் லைஃப் இறங்கி அவன் அங்கேயே மாயமாக்குறான். கிரீட்டோ கண்ணு முன்னாடியே டியாபிள் காணாம போறான். கிரீட்டவும், இந்த டெத் கேம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ நான் என்ன பத்தி மட்டும் தான் கவலைப்பட்டேன். ஆனா டியாபிள், நீ பீட்டா டெஸ்டரா இருந்தாலுமே அந்த மாதிரி இல்ல. உன்னோட இன்ஃபர்மேஷனை நீ எல்லாருக்கிட்டே சொன்ன. எல்லாருக்கும் ஏதோ ஆகக்கூடாது சொல்லிட்டு நீ கவலைப்பட்ட எல்லாருக்குமே ஒரு லீடரான என்னால செய்ய முடியாத விஷயத்த நீ செஞ்ச. இப்போ அங்க பாஸ் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கு. இது கிரீட்டா பாக்குறான். அவனும் தாக்க ரெடியா இருக்கான். பக்கத்துல ஹாசுனா வந்து நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்றா.
கிரீட்டாவும் ஸ்விட்ச் பண்ணி தாக்குறப்ப அந்த பாஸ் அதை தடுக்க வரா. இதை பார்த்து கிரீட்டாவும் ஆசனா பாத்து அப்படின்றான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட அவ பேரை சொல்லவே இல்லை. அவளுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப அவளும் வந்து டாஸ் பண்றா. அதுல அவளோட ஓட்டு கிழிஞ்ச போது ஆசனாவை பார்த்து கிரீட்டோ செம ஷாக்கா வரான். இப்போ திரும்பி ரெண்டு பேரும் ஸ்விட்ச் பண்ணி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ் திருப்பி அடிக்க கிரீட்டோக்கு டேமேஜ் நிறைய போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல அவன் தனியா இல்ல. அங்க இருக்க பாச ஈகிள் வந்து தாக்குறான். அவன் மட்டும் இல்ல மத்தவங்களுமே தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுமே தாக்க ஆரம்பிக்க அது பாஸுக்கு இனிமே கோவம் வருது. அது மேல போய் ஒரு பெரிய அட்டாக் பண்ண போகுது. இப்போ அத கிரீட்டோ பாக்குறான். அவனும் தன்னோட ஸ்வாட் ஸ்கில் யூஸ் பண்றான். அதுல அந்த பாஸுக்கு நிறையவே டேமேஜ் போயிருக்கு. கிரீட்டோவும் லாஸ்ட் அட்டாக் போறப்ப ஆசனா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இதா கடைசி அட்டாக் அப்படின்றான். இப்ப ரெண்டு பேருமே மாத்தி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிரீட்டோ வெறியோட தாக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ கிரீட்டோவும் மத்தவங்களும் சேர்ந்து அந்த பாஸ் அழிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சம சந்தோஷம். ஆனா நம்ம செஞ்சுட்டோன்றாங்க. இப்ப கிரீட்டோ தான் லாஸ்ட் அட்டாக் கொடுத்தான். அதனால அவனுக்கு ரேர் டிராப் ஆயிட்டு வந்திருக்கு. ஈகிள் ஆசனா வந்துட்டு நீ நல்லாவே சண்டை போட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுவும் இல்லாம அங்க இருக்க எல்லாருமே கை தட்டி அவனை கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல அந்த கேபிள் இருக்கா. அவனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிரீட்டோ, எதுக்காக நீ டியாபிள சாக விட்ட? கிரீட்டோவோ என்ன சொல்ற, நான் சாக விட்டேனா? ஆமா நீ அவனை சாக விட்ட. உனக்கு தெரியும் பாஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும் உனக்கு தெரியும். இருந்தாலுமே என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. ஒருவேளை நீ அப்படி சொல்லியிருந்தானா டியாபிள் அப்படி செத்துருக்க மாட்டான். அங்க இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும் இவன் ஒரு பீடா டெஸ்டர் இருப்பான். அதனால தான் அந்த பாஸோட அட்டாக்ல தெரிஞ்சிருக்கு போல எனக்கு. எனக்கு தெரியும் அவங்க மட்டும் இல்ல உங்கள நிறைய பேர் பீடா டெஸ்டர் தானே. இப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இது நல்லதுக்குல, இப்படியே போச்சுன்னா டியாபிள் கஷ்டப்படுத்து எல்லாமே வேஸ்டா போயிடும். டியாபிள் செத்ததுக்கு அர்த்தம் எல்லாம் போக கூடாது சொல்லிட்டு கிரீட்டோவே அவனை வில்லனா காட்டிக்கிறான். அவனும் சிரிச்சுட்டு என்னது நான் ஒரு பீட்டா டெஸ்டரா, அந்த மாதிரி கத்துக்குட்டிங்களோட என்ன சேர்க்காத, நான் வித்தியாசமானவன். முன்னாடி இந்த பீட்டா டெஸ்ட்ல யாருமே போக முடியாத லெவலுக்கு நான் போனேன். எனக்கு அந்த பாஸ் அட்டாக் பட்டன் தெரியும். ஏன்னா இதுக்கும் மேல இருக்க ஃப்ளோர்ல சண்டை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் புரோக்கரை விட எனக்கு நிறைய விஷயமே தெரியும். அங்க இருக்கிறவங்க என்ன சொல்ற, நீ சொல்றபடி பார்த்தா நீ பீட்டா டெஸ்டரை விட மோசமானவ. நீ ஒரு சீட்டர். கூடத்துல இருக்கிறவனும் நீ ஒரு பீட்டா டெஸ்டர், அப்புறம் ஒரு சீட்டர், இவன் ஒரு பீட்டர். கிரீட்டவும் ஒரு பீட்டரா? சரி நல்ல பேரா இருக்கு. இப்போ இருந்து நான் ஒரு பீட்டர். என்னெல்லாம் அந்த மாதிரி கேவலமான பீட்டா டெஸ்டரோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இப்ப அவனுமே அந்த டிராப் ஐட்டம்ல அந்த பிளாக் கோட்டை போடுறான். அவனும் கிளம்ப எல்லாரும் பயத்திலையும் ஆச்சரியத்திலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆசனா போய் அவன்கிட்ட கேட்கறா, ஒரு நிமிஷம் நம்ம சந்திச்சப்ப நான் உங்ககிட்ட என் பேர் சொல்லியே, எப்படி சண்டை போறப்ப என் பேர் உனக்கு தெரிஞ்சது? மேல பாத்தினா உன்னோட எஸ்பி பார் இருக்கும், அதுக்குள்ள இன்னொரு எஸ்பி பார் இருக்கா, அங்க என்னோட பேர் இருக்கும் தெரியுதா? அவளும் கிரீட்டோ. கிரீட்டோவும் பேரு? கிரீட்டவும் ஆமான்னு சொல்ல அவளை சிரிச்சுக்கிட்டு அட இந்த இடத்துல இவ்வளவு நேரமா இருந்திருக்கு அது கூட தெரியாம இருந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. கிரீட்டவும் நீமே பவர்ஃபுல்லா மாறலாம். எப்பயாச்சு நல்ல கில்டுல உன் நம்பிக்கையானவங்க உன்னை இன்வைட் பண்ணாங்கன்னா அதை நீ மறுக்காத. ஏன்னா சோலோ பிளேயர்ஸால கொஞ்சம் விஷயம் தான் செய்ய முடியும். அவளும் அப்போ நீ என்ன செய்வ, நீ ஒரு சோலோ பிளேயர் தானே? கிரீட்டவும் அந்த பார்ட்டி பிரிச்சுட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிக்கிறான். இப்போ ஏப்ரல் 8, 2023 4 மாசம் கழிச்சு கட்டுறாங்க. 11th ஃப்ளோர்ல கிரீட்டோ இருக்கிறான். பிளாக் கேட்ஸ் ஆஃப் தி ஃபுல் மூன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அப்புறம் நம்ம காப்பகன் கிரீட்டோக்காக சந்தோஷமா இருக்குன்றாங்க. கிரீட்டோ ரொம்ப நன்றி, அந்த இடத்துல எங்க உயிரை நீங்க தான் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றிகள் சொல்றாங்க. கிரீட்டவும் பரவாயில்லங்க அப்படின்றான். அங்க இருக்க பொண்ணும் நான் நிஜமாலே ரொம்ப பயந்துட்டேன், நீங்க என்ன காப்பாத்த வந்த அப்புறம் எனக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. என்ன தானோ கிரீட்டோ உங்க லெவல் சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றான். கிரீட்டோவும் யோசிச்சுட்டு 20 லெவல் கிட்ட இருக்கும்பா அப்படின்றான். ஆனா அவன் போய் சொல்லிருக்கான். பார்த்தா அவன் லெவல் 40ல இருக்கான். அங்க இருக்கிறவனும் அப்படியா, அப்ப எங்க லெவல் க்ளோஸ்ல தான் இருக்கீங்களா? ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே. கிரீட்டோவும் என்ன சார் எல்லாம் கூப்பிடாத, கிரீட்டோன்னு கூப்பிடு. அதுவும் இல்லாம நான் ஒரு சோலோ பிளேயர், உங்ககிட்ட இது கேட்க கூடாதா? ஆனா என் கில்ட்ல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்களா அப்படின்னு கேட்கறான். என் குரூப்ல ஏதாச்சும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டெட்ஸ்வோ அவன் மட்டும் தான் அட்டாக்கு இருக்கான், என்கிட்ட வேற யாருமே கிடையாது. அப்புறம் இந்த பொண்ணு இருக்காளே சாச்சி, இவளுக்கு கத்திய ஷீல்டு குத்து அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா, ஆனா இவ ரொம்ப பயப்படுறா. நீங்க வந்தீங்கன்னா இவளுக்கு கத்து கொடுக்கலாம்ல. கிரீட்டோ இங்க இருக்காங்களே இவங்க எல்லாருமே எங்க ஸ்கூல்ல இருக்க ரீசர்ச் கிளப் டீம், நீங்க எங்க குரூப்ல கண்டிப்பா செட் ஆவீங்க, கவலைப்படாதீங்க. கிரீட்டோவும் இவ்வளவு காலத்துக்கு சோலோ பிளேயராவே இருந்தான். அவனுக்கு ஒன்னா யோசிச்சு சரி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். இதை கேட்டவனே அந்த குரூப்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 2 மாசம் கழிச்சு கட்டுறாங்க. 20th ஃப்ளோர்ல இருக்காங்க. இப்பயுமே சாச்சிக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியல. அவளும் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கா. கிரீட்டவும் சாச்சி பின்னாடி போ நான் பார்த்ததை சொல்லிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர் அழிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு லாஸ்ட் ப்ளோ அங்க டீம்மேட் கொடுக்குறான். அவங்க லெவல் அப் ஆகிறதுக்கு அவனுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க நியூஸ் பேப்பர்லாம் வருது. அந்த நியூஸ் பேப்பர்ல அசால்ட் டீம் 28வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டாங்களாம். அவங்களும் அட ரொம்ப சூப்பர்ல. கிரீட்டோ அந்த அசால்ட் டீமுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிரீட்டோவும் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன், ஏன்னா அதை வச்சுட்டு தான் அவங்க ஈஸியா எல்லாத்தையும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஈஸியா எனிமிஸையும் அழிச்சிடுறாங்க. அவனும் ஆமா அதுவும் இருக்கலாம், ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இது தைரியம் தான். என்னது தைரியமா கேட்கிறப்ப அவனும் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இல்ல, இங்க இருக்க மொத்த பிளேஸ் பாதுகாக்கிறதுக்காக அவங்க உயிரை பணைய வச்சு ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த இடத்துலயும் நீங்க எங்களை பாதுகாக்கிறது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க போல. ஆனா ஒரு நாள் நம்ம அந்த குரூப் லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனோம்னா கண்டிப்பா அவங்க கூட சேருவோம்ல. இப்ப அவங்களும் வந்துட்டு அட நம்மளாம் அந்த அளவுக்கு போவோமாப்பா, கனவு காணாது அப்படின்றாங்க. கிரீட்டோவும் இந்த பிளாக் கேட்ச் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு, அவங்க இந்த மாதிரி ஃபில்ட் லைன்ஸ் போனாங்கன்னா எனக்குமே சந்தோஷம் தான். ஆனா கிரீட்டோ இப்ப லெவல் 48ல இருக்கான். ஆனா அவங்க லெவல் 30க்கு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குரூப் கிட்டேயும் நிறைய காசு வந்தாச்சு. சரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேணா வீடு வாங்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொருத்தனும் நம்ம வேணா சாட்சிக்கு எக்யூப்மெண்ட் வாங்கலாமே, அவளை எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி மோசமான கீர் போட்டுப்பா. சாட்சி எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு, ஆனா கவலைப்படாத, நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா உன்னால முடியும் அப்படின்றான்.
ஆனா சாட்சி அதுலயே சோகமா தான் இருக்கா. இப்ப கிரீட்டவும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற இடத்துக்கு போறான். அங்க போனா கிளைன பாக்குறான். அவனும் அட அது கிரீட்டோ தானே, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அட என்னப்பா தைகான், நீ என்ன கில்ல ஜாயின் பண்ணிருக்கியா? கிரீட்டவும் அப்படின்னு சொல்லலாம். சரி நான் ட்ரைனிங் எடுக்க போறேன் வரட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ கேட்டா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஏன்னா சாட்சி வெளியே போனாலாம் திருப்பி வரவே இல்லையா. அதனால அவளை திருக்கிட்டு மொத்த குரூப்புமே அந்த டஞ்சன் ஏரியாக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேட்டோ லெவல் அதிகம்னால ட்ராக் ஸ்கில் யூஸ் பண்றான். அந்த ஸ்கில் யூஸ் பண்ணதும் அவரோட கால் தண்ணி தெரிய ஆரம்பிக்குது. இவனும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பிரிட்ஜு கீழ அவ அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. கிரீட்டவும் எல்லாரும் உன்னை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றப்ப சாட்சியும் கிரீட்டோ நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு கேக்குறா. இந்த டவுன்ல இருந்து, இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, அப்புறம் ஸ்வாட் ஆட்டால கிட்ட இருந்தோம். இது கேட்ட உடனே கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற, நீ என்ன டபுள் சூசைட் பத்தி பேசுறியா? அவளும் இல்ல என்ன மன்னிச்சிரு, அது ஒரு போய் தான். என்கிட்ட சாகிறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டவுன்ல நான் ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஆனா நம்மளால இந்த இடத்துக்கு போக முடியாதா? நம்ம வாழ்க்கை ஒரு கேம்ல இந்த மாதிரி அடிச்சு கடந்துருமா? இறந்துருவனும் எனக்கு பயமா இருக்கு. அது நினைச்சாலே எனக்கு இப்பெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. கிரீட்டவும் கவலைப்படாத, நீ சாக மாட்ட. அவளும் நிஜமாவா, எப்படி இதை சொல்ற? கிரீட்டவும் பிளாக் கேட்ஸ் நிஜமாலே ஒரு ஸ்ட்ராங்கான கில்டு தான். அதுவும் இல்லாம ஒரு ஃப்ளோர் தாண்டி போறோம்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்ல, கவலைப்படாத இதுவும் நடக்காது அப்படின்றான். சாட்சியும் அப்போ நான் சாக மாட்டேன்னு நினைக்கிறியா? ஒரு நாள் நான் கண்டிப்பா நிஜ உலகத்துக்கு போயிடுவேன்ல, நீ வேணா பாரு இந்த கேம நம்ம எல்லாரும் ஒன்னாவே பினிஷ் பண்ணுவோம். இதை கேட்டவனே சாட்சியும் சந்தோஷத்துல அழ ஆரம்பிக்கிறா. இப்போ நைட் ஆகுது. கிரீட்டோ ரூமுக்கு அந்த பொண்ணு வரா. அவ வந்துட்டு என்ன மன்னிச்சிரு, எனக்கு தூக்கம் வரலன்றா. இப்ப ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டவோ நான் இந்த கில்ல இருந்தனா நீ கண்டிப்பா சேஃபா இருப்ப. ஒரு நாள் உன்னை நிஜ உலகத்துக்கு நான் உன்னை கூட்டு போவேன், கவலைப்படாத நீ கண்டிப்பா பழப்ப, உன்னை நான் சாக வர மாட்டேன் அப்படின்றான். என்ன நடந்தாலும் உங்களை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன். இப்போ அந்த சேர்த்து வச்சு காசுல இவங்க ஒரு வீடு வாங்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீடு வாங்குறதுக்கு கேட்டா ஸ்டார்டிங் டவுனுக்கு போயிருக்கான். அவங்களும் சரி கேட்டா போயிருக்கால, அது வரைக்கும் நம்ம காசு அம்பிருப்போமா? இன்னொருத்தனும் நம்ம ஹையர் லெவல் டஞ்சன் போலாமா அப்படி கேட்கறப்ப கேட்டாவும் இல்ல சாதாரணமான இடத்துக்கு போக சொல்றப்ப அவனும் இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் டஞ்சன் போனா காசு நல்லா வரும்ல, அதுவும் இல்லாம இப்பதான் நம்மளுக்கு லெவல் அதிகமா இருக்குல்ல, ஏதோ ஆகுது கிரீட்டோ அப்படின்றாங்க. இப்போ ஜூன் 12 2023 27வது ஃப்ளோர்ல இருக்க டஞ்சன். அவங்களும் அந்த டஞ்சன் போக அட நான் சொல்லல இது ஈஸியா இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ அங்க இருக்க ஒரு டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு. என்னது இந்த இடத்துல ஒரு இடன் டோரா? இப்போ அந்த கதவு திறந்து உள்ள போனா ஒரு புதையல் பெட்டி இருக்கு. அவனும் புதையல் சொல்லிட்டு உள்ள போறான். கிரீட்டோக்கு என்னன்னு தெரியும். கிரீட்டோவும் இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்றான். இப்போ அவங்களும் உள்ள போய் திறக்க எல்லா இடத்துலயும் வார்னிங் வர ஆரம்பிக்குது. அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. இப்போ உள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. கிரீட்டோவும் இது ஒரு ட்ராப், நம்ம இங்க தப்பிச்சு ஆகணும். அவங்களும் டெலிபோர்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா டெலிபோர்டேஷன் ஜெம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அங்க இருக்க ட்ரோல்ஸ் எல்லாம் அவங்களை போட்டு கொடூரமா சாவச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல கிரீட்டோ கண்ணு முன்னாடி ஒருத்தரா இருந்து போயிட்டு இருக்காங்க. கிரீட்டோவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனால எல்லாருமே காப்பாற்ற முடியல. இப்போ அந்த இடத்துல சாட்சியும் மாட்டிக்கிட்டா. அவளும் கிரீட்டோன்னு கத்துறா. ஆனா கிரீட்டோவால டைமுக்கு போக முடியல. அவன் போறதுக்குள்ள அவன் கண்ணு முன்னாடி சாட்சி இறந்து போறா. சாட்சியும் சாகுறப்ப கிரீட்டோ கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்றா. ஆனா அது என்னங்கிறது கிரீட்டோக்கு புரியவே இல்ல. இப்போ டிசம்பர் 24 2023 49th ஃப்ளோர். அந்த இடத்துல கிரீட்டோ உட்காந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் பேப்பரோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் மிட் நைட்ல ஒரு ஈவென்ட் பாஸ் வருவான். அவன் பேரு நிக்கோலஸ் தி ரெனகேட். அவன் இதோ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அடியில வருவான். ஆனா அது எங்க இருக்கு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன் இப்ப பேசிட்டு இருக்க டைம்ல கூட நிறைய பேர் அதை தேடிட்டு இருக்காங்க. இது கேட்ட உடனே கிரீட்டோ கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துல ஒரு வாட்டி இறந்துட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு உயிர் கொடுக்கவே முடியாது. ஆனா எனக்கு ஒரு ரூமர் இருந்துச்சு, இந்த நிக்கோலஸ் தி ரெனகேட் அந்த பாஸ் அழிச்சனா இறந்து போனவங்களுக்கும் உயிர் தர முடியுமா? நான் அவனை தனியாக தான் மோத போறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அதே இடத்துல கூட இறந்து போலாம். அந்த இடத்துல என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் இது கேட்க மாட்டாங்க. அப்படிதான் நானுமே சாக்க போறேன். இப்போ அந்த வீடு வாங்கல போன கேட்சும் திருப்பி வந்து பாக்குறா. ஆனா அவன் மொத்த கில்டுமே இறந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாம கிரீட்டோ பீட்டர்ங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னது நீ ஒரு பீட்டரா? உன்ன மாதிரி ஒருத்த எங்க கில்டுல எங்க கூட இருந்தானா? இல்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கீழே குதிக்க ஆரம்பிக்கிறான். அவனுமே கிரீட்டோ கண்ணு முன்னாடியே இறந்து போறான். கிரீட்டோ கண்ணு முன்னாடி பிளாக் கேட்ச்ல இருக்க எல்லாருமே இறந்து போறாங்க. ஆனா அவனால எதுவுமே செய்ய முடியல. கிரீட்டோவும் ஆமா அது என் தப்பு தான், என்னாலதான் அவங்க எல்லாருமே இறந்து போனாங்க. ஒருவேளை நான் அந்த நிக்கோலஸ் அழிச்சிட்டேனா அப்போ நான் சாட்சியை ரெசரெக்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணனா அவ கடைசி என்ன சொன்னாங்கிறது எனக்கு கண்டிப்பா இப்ப கேட்கும். ஒருவேளை அவ சாகும் போது எனக்கு திட்டினாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதை கண்டிப்பா ஏத்துப்பேன். இப்ப அவனுமே அந்த இடத்துக்கு போறான். ஆனா அந்த இடத்துக்கு கிளேனர் குரூப் வருது. கிரீட்டவும் அப்போ என்ன ஃபாலோ பண்ணி வந்தால பின்ன நீ ரெசரேஷன் ஆயிட்டு தானே தேடி வந்திருக்க. அந்த மாதிரி ஒரு முட்டாளான விஷயத்துக்கு உன்னோட லைஃப் எழுகாத. இது நிஜமான சர்வைவல் கேம், இது ஒன்னும் ஜோக் கிடையாது. ஒரு வாட்டி உன்னோட SP 0ல போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அப்பவே நீ இறந்து போயிடுவ. இந்த மாதிரி முட்டாள்தனமா சோலாவா போவாத. என் கூட வா, என் கூட சேர்ந்து சண்டை போடு. யாருக்கு அந்த ரெசரேஷன் ஐடி கிடைக்குதோ அவங்களே வச்சுக்கிட்டோம், என்ன பிரச்சனை கிடையாது. கிரீட்டவும் ஒருவேளை நான் அதை செஞ்சனா இப்ப வரைக்கும் நான் செஞ்சது எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடும், இதை நான் தனியா தான் செஞ்சாகணும். கிளைனோ கிரீட்டோ உனக்கு புரியுதா இல்லையா? இந்த இடத்துல உன்னை நான் தனியா சாக விட மாட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு அவங்க மட்டும் இல்ல நிறைய கில்ட் வர ஆரம்பிக்குது. கிரீட்டவும் கிளைன் நீ என்ன மட்டும் ஃபாலோ பண்ணல, உன்ன நிறைய கில்ட் ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. அட இது டிவைன் டிராகன் அலையன்ஸ், ஒரு ரேரைட்ட கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணா செய்வாங்க. எல்லாருமே அந்த இடத்துல சண்டை போட ரெடியா இருக்காங்க. கிளைனும் கிரீட்டோ நீ போ, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்ப கிரீட்டோவுமே அந்த மரத்துக்கு கீழே போறான். மணி 12 அந்த இடத்துல அந்த பாஸ் வரான். கிரீட்டவும் சரி ஆரம்பிக்கலாம். இப்ப கிரீட்டோவுமே அந்த நிக்கோலஸை எப்படி அழிச்சிட்டான். அவனுக்கு அந்த ரேட் டிராப் ஐட்டமே கிடைச்சிடுச்சு. ஆனா அவன் சோகமா வெளியே வந்துட்டு இருக்கான்.
அதை கிளைண்ட் தூக்கி போட்டுட்டு அதுதான் அந்த ரெசரக்ஷன் ஐட்டம். பார்த்தா அதோட கண்டிஷன் என்னன்னா இறந்தவங்க 10 செகண்ட்குள்ள இதை வச்சு யூஸ் பண்ணா தான் வாங்கலாம், அப்படி இல்லைனா இது ஒர்க்கே ஆகாதுன்னு போட்டிருக்கு. கிரீட்டோவோ ஒருவேளை உன் கண்ணு முன்னாடி யாராச்சும் இறந்து போனாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளைன் அவனை பிடிச்சிட்டு, கிரீட்டோ நான் சொல்றது கேளு, நீ நீ பொழைச்சாகணும், உனக்கு புரியுதா, ப்ளீஸ் கடைசி வரைக்கும் நீ பொழைச்சாகணும். கிரீட்டோவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். இப்போ கிரீட்டோக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா சாட்சி கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட்னு போட்டிருக்கு. என்னது சாட்சியா? இப்ப அவனும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ரெக்கார்டிங் வருது. அதுல சாட்சி கிரீட்டோக்கு மெரி கிறிஸ்மஸ் சொல்றா. அவளோ எனக்கு தெரிஞ்சு இது நீ கேக்குறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது எப்படி சொல்றது, உண்மை என்னன்னா நான் ஸ்டார்டிங் டவுன்ல இருந்து எல்லாரும் மாதிரியும் ஒளிஞ்சிருந்தா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வெளியே வரதுக்கு தைரியமே இல்ல. அதுவும் இல்லாம அந்த மாதிரி தைரியத்தை வச்சு சண்டை போட்டா கண்டிப்பா சாவன்னு எனக்கு தெரியும். அது யாரோட தப்பும் கிடையாது, அது என்னோட தப்பு தான். அன்னைக்கு பிரிட்ஜு கீழே என்ன கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த உலகத்துல நான் சாக மாட்டேன்னு சொன்னல, எனக்கு தைரியம் கொடுத்தது. ஆனா ஒருவேளை நான் இறந்துட்டேனா நீ கண்டிப்பா எல்லா தப்பும் மேல சொல்லிட்டு உன்னே பழி சொல்லிப்ப. அதனாலதான் இந்த ரெக்கார்டிங் நான் விட்டு போறேன். ஓ அப்புறம் நீ எந்த லெவலுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன மறைச்சிட்டு தூங்குறப்ப உன்னோட லெவல் என்னங்கிறத நான் பாத்துட்டேன். ஆனா எதுக்காக உன்னோட லெவலை மறைச்சிக்கிட்டு என்கிட்ட போய் சொன்னங்கிறது எனக்கு இனிமே அது புரியல. ஆனா உனக்கு தெரியுமா நீ இவ்வளவு ஸ்ட்ராங் தெரிஞ்சவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதனால எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, ஒருவேளை நான் இறந்து போயிட்டாலுமே எனக்காக சேர்த்து நீ வாழ்வல, எங்களுக்காக இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் இருந்து எதுக்காக இது உருவாக்கப்படுதுங்கிற அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்ல நம்ம சந்திச்சது பழகினது அதுக்கான அர்த்தத்தையுமே நீ கண்டுபிடிச்சாகணும். அதுதான் என்னோட கடைசி ஆசையுமே. ஆனா இந்த ரெக்கார்டிங்க்கு இன்னும் டைம் இருக்கு போல. இப்போ கிறிஸ்மஸ் தானே, சரி உனக்காக நான் உன பாட்டு பாருட்டா. இப்ப அவளுமே கிறிஸ்மஸ் அங்க பாடுறா. இது கேட்டு கிரீட்டோ அழ ஆரம்பிக்கிறான். கிரீட்டோ உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல உன் கூட இருந்தது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம். இப்ப கிரீட்டோக்கு அவ சாகும்போது சொன்ன வார்த்தை கேக்குது. அவளோ ரொம்ப நன்றி அப்படின்றா. அதோட அந்த ரெக்கார்டிங் முடியுது. ஒரு பார்ட்டி காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில ஒரு பொண்ணு எதுக்கு உனக்கு ஹீலிங் கிறிஸ்டின் வேணும், உங்ககிட்ட தான் லிசாட் இருக்கே அதுவே ஹீலிங் போன அப்படின்றா. அந்த பொண்ணு நீ தான் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட மாட்டியே உனக்கு அதுக்கு. சிலிக்கா நான் ஒன்னும் உன்ன மாதிரி கியூட்டான பொண்ணு கிடையாது, பசங்களை ஹீல் பண்ண மாட்டாங்க அப்படின்றா. சிலிக்காவும் சரி உனக்கு ஐட்டம்ஸ் தானே வேணும் நீ எடுத்துக்கோ, ஆனா இன்னொரு வாட்டி உங்க கூட நான் பார்ட்டியே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அந்த சிலிக்கா பொண்ணு தனியா இருக்கா. அவள் நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுது. அதுவும் இல்லாம அவள் லைஃப் கம்மியா தான் இருக்கு. அவளோட லிசார்டுமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவகிட்ட ஹீலிங் பொசிஷனுமே இல்ல. இப்போ அவளோட எஸ்பி பர்த் ரெட்டுக்கு வந்தாச்சு. அந்த மாஸ்டர் அடிக்கிறப்ப அந்த லிசார்ட் நடுவில் வந்து வாங்கிக்கிது அந்த அடிய. பீனா உனக்கு என்ன அப்படி கேக்குறா. ஆனா அந்த லிசார்ட் அப்படியே அங்கேயே அழிஞ்சு போகுது. அவளுக்கு பின்னாடி அந்த மாஸ்டர்ஸ் அடிக்கு வருது. பார்த்தா அந்த மாஸ்டர்ஸ்ல காணாம போகுது. அது யாருன்னு பார்த்தா அங்க வந்தது கிரீட்டோ. சிலிக்காவும் பீனா என்னை விட்டு தனியா போயிட்டு சொல்ல அழ ஆரம்பிக்கிறா. இவதான் பீனா என்னோட பார்ட்னர். கிரீட்டோவும் ஓ நீ அந்த பீஸ்ட் டைம்ல ஒருத்தியா, என்ன மன்னிச்சு, நாங்க முன்னாடி வந்திருந்தேனா உன் ஃப்ரெண்டை நான் காப்பாத்திருப்பேன். அவளும் இல்ல எல்லாமே என் தப்புதான், என்னால் தான் அப்படி நடந்துச்சு, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. கிரீட்டவும் சரி அந்த ஃபெதருக்கு ஏதாச்சும் நேம் வந்திருக்கா பாரு அப்படின்றான். அதுல பீனாவோட பேர் போட்டிருக்கு. அதை பார்த்து அவ ஆரம்பிக்கிறா. கிரீட்டவும் அழாத, அப்படின்னா இதுக்குள்ள பீனாவோட சொல் இருக்கும், கவலைப்படாத, அவளை நம்ம ரெசரெக்ட் பண்ணலாம் அப்படின்றான். அவளும் நிஜமாவா கேட்க கிரீட்டவும் ஆமா 47th ஃப்ளோர்ல ஹில் ஆஃப் மெமரிஸ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மலையில வளர்றப்போ இந்த மாதிரி ஃபெமிலியர்ஸை ரெசரெக்ட் பண்ண முடியுமா, இதை கிட்ட அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா 47th ஃப்ளோரா? கிரீட்டவும் நானே போய் எடுத்துட்டு வந்துருவேன், ஆனா அந்த பீச் டைம் பக்கத்துல இருந்தாதான் அந்த பூவே பூக்கும். அவளும் இந்த விஷயம் சொன்னதுக்கே ரொம்ப நன்றி, நான் நல்லா டெவலப் ஆகி ஒரு நாள் நாங்க போவோம் அப்படின்றா. கிரீட்டவும் அதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த ஃபெமிலியர் இறந்த அப்புறம் உனக்கு 3 நாள் தான் டைம் இருக்கு, நீ 3 நாளுக்குள்ள அதை ரிவே பண்ணி ஆகணும், இல்லைன்னா உன்னால முடியாது. அவளும் நிஜமாவா அப்படின்னா இதெல்லாம் ஏன் தப்புதான் இல்ல, என்னை மன்னிச்சிருப்பேன் நான் சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறா. கிரீட்டவும் கவலைப்படாத, 3 நாள் இருக்குல்ல அது நிறையவே டைம் தான், இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துக்கோ, இது 5 லெவல் இல்ல 6 லெவல் உனக்கு தரும், அதுவும் இல்லாம நானும் கூட வரேன், இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றான். அவளும் ஆனா எதுக்காக எனக்கு இவ்வளவு செய்யற? கிரீட்டவும் நான் சொல்றேன், ஆனா நீ சிரிக்க மாட்டேன்னு சொல்லு. அவளும் சிரிக்க மாட்டேன்னு சொல்ல கிரீட்டவும் உண்மைனா நீ பாக்குறதுக்கு என்னோட தங்கச்சி மாதிரி இருக்க, அதனாலதான். இதை கேட்ட உடனே சிரிக்காவும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப 2 பேருமே அவங்களோட பேர் சொல்லிக்கிறாங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. இப்போ அவளு 35th ஃப்ளோர் இருப்பா. அங்க போனா அவளோட பழைய குரூப் வருது. ஆனா சிலிக்கா தானே, அன்னைக்கு காட்டுல தனியா போனேன், நாங்களா கவலைப்பட்டோம், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ வேணா என் கூட வாங்க, என் கூட டீம் போடு, எங்க வேணுமோ நான் கூட்டு போறேன் அப்படின்றாங்க. ஆனா நான் இப்ப இவரு கூட பார்ட்டி போட முடிவு பண்ணிட்டேன், அதனால கரெக்டா. அவளும் என்ன மன்னிச்சு, அவங்க போனது அப்படி பண்ண அப்படின்றா. கிரீட்டவும் ஓ இந்த இடத்துல நீ ரொம்ப பாப்புலர் போல. அவளும் இல்ல பீனா இருக்கும்போது தான் நான் பாப்புலரா இருந்தேன், அவளால தான் இதெல்லாம் நடந்துச்சு. கிரீட்டவும் கவலைப்படாத, நம்ம டைமுக்கு போவோம் அப்படின்றான். கிரீட்டவும் என்னோட வீடு 50th ஃப்ளோர்ல இருக்கு, சரி இப்போதைக்கு இங்க எங்கேயாச்சும் ஹோட்டல்ல தங்குவோமே அப்படின்றான். இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணோட குரூப் வருது. அவளும் அட இது சிலிக்கா தானே, எப்படியும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டு போலியே. ஆமா உன்னோட ஃப்ரெண்ட் லிசர்ட் அது என்னாச்சு? சிலிக்காவும் பீனா எனக்கு காப்பாத்துக்காக இறந்து போயிட்டா, ஆனா என்ன நடந்தாலும் நான் அவளை ரெசர்ட் பண்ண போறேன். அவளும் ஓ அப்ப நீ எல்லா ஃபேமிலிஸ்க்கு போறியா, ஆனா உன்ன மாதிரி லெவல்ல இருக்கிறவங்க எப்படி அங்க போக முடியும்? கிரீட்டவும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவா, அது ஒன்னும் ஆபத்தான இடம்லாம் கிடையாது. அவளும் ஓ உன்னையும் மாகிட்டல அவ, ஆனா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இப்ப கிரீட்டவும் வா போலாம் சொல்லிட்டு அங்க கூட்டு போயிடறான். சிலிக்காவும் எதுக்காக என்கிட்ட மட்டும் இப்படி பேசுறான்னு தெரியல அப்படின்றா. கிரீட்டவும் ஓ அப்ப ஸ்வாட் ஆட்டால இருந்தா நீ விளையாட ஃபர்ஸ்ட் கேமா, நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி கேம்ல ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, உனக்கு தெரியுதா ஒரு சில பேர் இண்டிகேட்டர்ஸ் கிரீன் கலர்ல இருக்குன்னு.
ஒருவேளை நீ ஏதாவது தப்பு பண்ண வச்சுக்கோயேன், அது ஆரஞ்சு கலர்ல மாறும். அதுவும் இல்லாம இன்னொரு கேட்டகரி இருக்கு, அவங்க தான் ரெட் பிளேயர்ஸ். அவங்க கொலை பண்றவங்க. ஒரு சாதாரண கேமா இருந்தா உனக்கு வில்லங்கிற டைட்டில் வரும். ஆனா ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் வேற மாதிரி கேம். இந்த உலகம் கேம் கிடையாது, இது நிஜமான வாழ்க்கை. சிலிக்காவும் கிரீட்டோ, எனக்கு தெரியும் நீங்க ஒரு நல்லவங்க அப்படின்றா. கிரீட்டவும் ரொம்ப நன்றி சிலிக்கா அப்படின்றா. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு வெக்க ஆரம்பிக்குது. இப்ப அவளும் தூங்க போறா. அவளும் ஒருவேளை அவங்க கூட பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு கிரீட்டோ வரான். கிரீட்டவும் 47வது ஃப்ளோர் பத்தி உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும், அதனால தான் பேச வந்தேன். அவளும் அப்படியா, நானே உங்ககிட்ட பேசணும் வந்தப்பா சொல்லிட்டு கதவு திறக்க போறா. அப்புறம் தான் ஞாபகம் வருது. அப்புறம் அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நல்ல வேலை கிட்ட போயிட்டேன். ஆமா என்னது கேக்குறப்ப கிரீட்டவும் இது ஒரு மிராஜ் ஸ்பியர் அப்படின்றான். பார்த்தா அது அந்த ஃப்ளோரோட ஹோலோகிராம் காட்டுது. கிரீட்டவும் இந்த இடத்துல தான் ஹில் ஆஃப் மெமரிஸ் இருக்கு. இப்ப அவங்களுமே 47வது ஃப்ளோருக்கு போறாங்க. அட இது ரொம்ப அழகா இருக்கு நம்ம சொல்ல. கிரீட்டவும் ஆமா இந்த ஃப்ளோர் பேரே ஃப்ளவர் கார்டன் சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த இடத்த பாக்குறான். அட இந்த இடத்துல எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்காங்களே. இப்ப கிரீட்டவும் அங்க போக ஆரம்பிக்கிறான். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டெலிபோர்டேஷன் ஜெம் தரான். ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணி இங்க இருந்து ஓடி போயிடு, நான் சொல்றப்ப இது யூஸ் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ண அப்படின்றான். அவளுமே ஓகே சொல்ல கிரீட்டவும் சரி இப்படியே போனா நம்ம இல்லா மெமரிஸ்க்கு போயிடும் அப்படின்றான். இப்போ அவங்க போற வழியில ஒரு மாஸ்டர் சிலிக்காவை பிடிச்சிருச்சு. அவளை தலைகளை கட்டி தொங்க விடுது. அதை பார்த்தோன்னா வளர ஆரம்பிக்கிறான். கிரீட்டாவும் அது ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுமா, நீ அடிச்சிடல அப்படின்றா. அவளும் இல்ல எனக்கு காப்பாத்து கிரீட்டா சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா நீ காப்பாத்துறப்ப கண்ணு முன்னே காப்பாத்து அப்படின்றா. கிரீட்டாவும் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றான். இப்ப அவளு அந்த மாஸ்டர் ஸ்பாட்ஸ்கில் யூஸ் பண்ணி அடிச்சிட்டா. கீழே குச்சிட்டு ஆமா ஏதாச்சும் பாத்தியா கேக்குறப்ப கிரீட்டாவும் இல்லையே நான் அதுவும் பாக்கல அப்படின்றான். சிலிக்காவும் கிரீட்டோ உன் தங்கச்சி எப்படி விடுவா கேக்குறா. நீதான் நான் அவள மாதிரி இருக்கேன்னு சொன்னல, அதனால தான் நான் கேக்குறேன். கிரீட்டவும் அவனோட தங்கச்சி நான் சொல்றேன், ஆனா நிஜமால அவனோட கசின் தான். சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி ஒன்னாதான் வளர்ந்தோம் நாங்க. ஆனா அது அவளுக்கு ஞாபகம் கூட இருக்காது, ஆனா எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாம எங்க தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். நான் 8 வயசுல இருக்கும்போது அவரோட கெண்டோ டோஜோல என்ன சேர சொன்னாரு. ஆனா ஒரு 2 வருஷத்துல நான் அதை விட்டுட்டேன். அது மாதிரி குவிட் பண்ணதுக்கு எங்க தாத்தா என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. ஆனா எனக்காக என்னோட தங்கச்சி வந்து பேசினா. எனக்காகவும் அவளுக்காகவும் அவ ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தா. ஏன் அவ நேஷனலுக்கு போனா பாத்துக்கோயேன். ஆனா ஜெனால் தான் அவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியாவே எனக்கு இருக்கு. அதனால தான் என்னவோ உனக்கு காப்பாற்றணும் தோணுச்சு போல. ஒரு பரிகாரம் மாதிரி வச்சுக்கோயேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்றான். சிலிக்காவும் உன்னோட சிஸ்டர் கண்டிப்பா உன்னை இருக்க மாட்டா. அவளுக்கு கெண்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனாலதான் அவன் நேஷனல் வரைக்கும் போயிருக்கால, உன்னை கண்டிப்பா வெறுத்திருக்க மாட்டா. கிரீட்டவும் பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பத்தியா. இப்ப அவங்களுமே இல்லா மெமரிஸ்க்கு போயிட்டாங்க. இப்ப சிலிக்காவும் அது பக்கத்துல போனோடனே அந்த பூ பூக்க ஆரம்பிக்குது. இப்ப நான் இதை வச்சுட்டு பீனா ரெசரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கிரீட்டவும் இந்த இடத்துல நிறைய மாஸ்டர் சுத்திட்டு இருக்கோம், அதனால நம்ம சேஃபான இடத்துக்கு போய் பண்ணுவோம். இப்ப அவங்களுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டவும் யாருங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க அப்படின்றான். பார்த்தா அந்த ரோசாலியா பொண்ணு. அட என்னோட ஐடென்டிட்டியில கண்டுபிடிச்சிட்டியா, அப்போ நீ கொஞ்சம் லெவல் அதிகம் தான் போலயே. அட அந்த ஃபிளவரின் எடுத்துட்டியா, சூப்பர், இப்போ அது என் கிட்ட கொடு. அவளும் என்ன பேசிட்டு இருக்க. கிரீட்டமும் ரோசாலியா அது நாளைக்கு நடக்கவே நடக்காது அப்படின்றான். ரோசாலியா அப்படி இல்லனா டைட்டன்ஸ் ஹேண்ட் ஆரஞ்சு கில்டோட லீடர். சிலிக்காவும் ஆனா அவ இண்டிகேட்டர் கிரீன்ல தானே இருக்கு. கிரீட்டாவும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இவ இதை செய்ய மாட்டா, இவ பிளான் மட்டும் தான் சொல்வா, மத்தவங்களை வச்சு இவ அதை செய்வா. ஆனா ஸ்வாட்ஸ்மேன் எங்களுக்கு தெரிஞ்சுமே எதுக்காக அவ கூட இருந்தா. ஒண்ணு நீ முட்டாளா இருக்கணும், இல்ல அவ உன்னை மயக்க இருக்கணும். கிரீட்டவும் இல்ல, 2 காரணமே கிடையாது. ரோசாலியா நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன், என்ன பேசிட்டு இருக்க கேக்குறப்ப கிரீட்டவும் நீ சில்வர் பிளாக்ஸ்ங்கிற கில்ட 10 நாளைக்கு முன்னாடி அடிச்ச, அதுல இருக்க லீடர் பொழைச்சிட்டான். ஆனா அதுல இருக்க 4 பேரை நீ கொண்டுட்ட. அதுல இருக்க லீடர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிற டெலிபோர்ட் கேட் யூஸ் பண்ணி பகல் நைட் பார்க்காம எல்லார்கிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவெஞ்ச் பண்ணணும், அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டான். ஆனா அவன் உங்களுக்கு கொல்லணும்னு சொல்ல, உங்களை ஜெயில போடணும் மட்டும் தான் கேட்டான். உனக்கு இப்ப புரியுதா அவனுக்கு எந்த மாதிரி இருந்திருக்கணும், உனக்கு இப்ப புரியுதா. அவ்வளோ எனக்கு சுத்தமா புரியல, முட்டாளுங்க தான் அந்த மாதிரி யோசிப்பானுங்க. சரி அதை விடு, ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆகுது பாப்போமா அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துக்கு ஆரஞ்சு பிளேஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. சிலிக்கா அவங்களை பார்த்துட்டு கிரீட்டோ இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இங்க போயிடலாம் அப்படின்றா. கிரீட்டவும் கவலைப்படாத, நீ பின்னாடி இரு, நான் சொல்றப்ப அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணு, ஓகேவா. கிரீட்டோன்னு கத்துறா. அந்த வார்த்தை அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. எனது கிரீட்டோவா, பிளாக் கோட், ஒரு பெரிய ஸ்வாட், ஷீல்ட் இல்லாதவன், அவன் பாக்கிறதுக்கு பிளாக் ஸ்வாட்ஸ்மேன் மாதிரி இருக்கானே. ரோசாலியா அவன் யாரு தெரியுமா, ஃப்ரண்ட் லைன்ஸ்ல தனியா வாழ்ற லீடர் அவன். அது மட்டும் கிடையாது, அவன் அசால்ட் டீம்ல ஒருத்தன். ரோசாலியாவும் முட்டாள் மாதிரி பேசாதீங்க, அவன் யாரோ ஒருத்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்லாதீங்க. அவன் அசால்ட் டீம்ல இருந்தா எதுக்காக அவன் இங்க இருக்க போறான், அவனை அழிங்க, அவங்க கிட்ட இருந்து எல்லா லூட்டி எடுங்க அப்படின்றா. இப்ப எல்லாருமே கிரீட்டோவை மாத்தி மாத்தி தாக்குறாங்க. பின்னாடி சிலிக்காவும் அவன் கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கா. நான் கிரீட்டோவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றா. இப்போ கிரீட்டோட ஹெச்பி பார் பாக்குறா. பார்த்தா அவளோட பார்ல லைஃப் இறங்கவே இல்ல. அங்க இருக்கிறவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கிரீட்டாவும் உங்க எல்லாரையும் 10 செகண்ட்ல 400 டேமேஜ் கிட்ட தான் முடிச்சதுல நீங்க 7 பேர் அடிச்சுமே அவ்வளவுதான் டேமேஜ் போச்சு. நான் லெவல் 78, என்கிட்ட 14,500 ஹெச்பி இருக்கு. என்னோட ஹெச்பி ஆட்டோ ஜெனரேஷன் 10 செகண்டுக்கு 600 ஹெச்பி தரும். இந்த இடத்துல நான் எவ்வளவு நேரம் வேணா நிப்பேன், ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க அடிச்சீங்களா அந்த லீடர் இந்த டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் வாங்கியிருக்கான். இந்த கிறிஸ்டல் பாயிண்ட் பண்ற இடம் ஜெயில். அந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் போறீங்க. இப்ப ரோசாலியாவும் நீ எங்களை அடிச்சனா நீ மறைஞ்சு போயிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றா. கிரீட்டோ டக்குன்னு ஸ்வாட கழுத்துல வச்சுட்டு நான் ஒரு சோலோ பிளேயர், ஞாபகம் இருக்கா 2-3 நாளைக்கு ஆரஞ்சு இண்டிகேட்டர் வந்தா எனக்கு ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களுமே தோத்து போயிட்டாங்க. கிரீட்டோ அவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டா. கிரீட்டவும் சிலிக்கா என்ன மன்னிச்சிரு, இவ்வளவு நேரமும் நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்,
இதை நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கா சொல்லியிருந்தா நீ பயந்துருப்பேன்னு நினைச்சேன், அதனால தான் சொல்லல. சிலிக்காவும் இல்ல கிரீட்டோ நீ நிஜமே ஒரு நல்லவன் தான். அப்போ நீங்க எந்த கிளம்பி ஆகணுமா கேட்கறப்ப கிரீட்டவும் ஆமா நான் ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருந்து வந்து 5 நாள் ஆகுது. சிலிக்காவும் அப்போ அசால்ட் டீம் ரொம்ப சூப்பர்ல, நான் இன்னும் 100 வருஷம் கஷ்டப்பட்டாலும் அந்த லெவலுக்குள்ள போக முடியாதுல்ல. கிரீட்டவும் இந்த உலகத்துல லெவல்ல ஒரு நம்பர் மட்டும்தான். இந்த உலகத்துல ஸ்ட்ரென்த்ங்கிறது ஒரு மாயை தான். அதோட முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. இது முடிஞ்ச அப்புறம் நம்ம உண்மையான உலகத்துல சந்திப்போம். ஓகே, இதே மாதிரி நம்ம அங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அவளும் கண்டிப்பா அப்படி சொல்ல கிரீட்டவும் சரி பீனாக்கு உயிர் கொடுப்போமா அப்படின்றான். சிலிக்காவும் ரிவே பண்றப்ப பீனா நீ திருப்பி வந்த அப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய கதை இருக்கு. அது மட்டும் இல்ல ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில எனக்காக ஒரு அண்ணா இருந்தாங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இப்ப அவளுமே பீனா ரிவே பண்றா. இப்போ மார்ச் 6 2024 56வது ஃப்ளோர் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்க ஆசனா நம்ம பாஸ இந்த வில்லேஜ்ல வர வச்சிருவோம். கிரீட்டாவும் என்ன பேசிட்டு இருக்க, பாஸ் இந்த வில்லேஜுக்கு வர வச்சானா இங்க இருக்க வில்லேஜஸ் நிலைமை என்ன வருது. ஆசனாவும் நானும் தான் சொல்றேன், இங்க இருக்க பாஸ் அந்த என்பிசி அழிக்கிறப்ப நம்ம அவனை ஈஸியா அடிச்சிடலாம். கிரீட்டாவும் அதெல்லாம் சாதாரண டேட்டா கிடையாது, அது உயிரோட இருக்கு அப்படின்றான். ஆசனாவும் என்னது உயிரோட இருக்கா, இந்த உண்மையான கேம்லயும் அவங்க வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும்தான், வெறும் டேட்டா மட்டும்தான். அவங்களும் நம்மள மாதிரி கிடையாது, நம்ம இருந்தா திருப்பி வர முடியாது, ஆனா அவங்க இருந்தா திருப்பி ரெஸ்பாண்ட் ஆயிடாங்க. கிரீட்டாவும் இருந்தாலுமே எனக்கு இந்த பிளான் பிடிக்கல அப்படின்றான். ஆசனாவோ நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் அந்த நைட்ஸ் ஆஃப் பிளட்டோட வைஸ் கமாண்டர், நான் தான் இங்க என்ன நடக்குங்கிறத முடிவு பண்ணுவேன். இப்ப மீட்டிங் முடிஞ்சு போறப்ப ஏகிலோ என்ன கிரீட்டோ உனக்கும் வைஸ் கமாண்டர் இருக்கும், எவ பார்த்தாலும் இந்த மாதிரி சண்டை வந்துட்டு இருக்கு. கிரீட்டாவும் எங்க 2 பேருக்கு செட் ஆகல போல, ஒரு நம்பிக்கையான கேள்வியில போனா ஸ்ட்ராங் ஆகலாம்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. கிரீட்டாவும் நான் சொன்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டா, ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியில சேருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்போ ஏப்ரல் மாசம் ஆகுது. கிரீட்டோ ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஆசனா வந்துட்டு ஆமா என்ன செஞ்சிட்டு இருக்க. கிரீட்டாவும் ஓ நீதானா. ஆசனாவோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே டஞ்சனை கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்க ஹாயா தூங்கிட்டு இருக்க. நீ ஒரு சோலோ பிளேயரா இருந்தாலுமே இந்த கில்ல நீ சேர்ந்திருக்க, அப்போ நீ இதை செஞ்சா அப்படி சொல்றது போல. கிரீட்டாவும் எனக்கு அயன் கிரேட்ல ஒரு நல்ல சீசன், ஒரு நல்ல வெதர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு நாள டஞ்சன் கிளியர் பண்ண போனா இந்த நாளை வேஸ்டா போயிடும்ல. ஆசனாவும் உனக்கு புரியுதா இல்லையா, இந்த உலகத்துல நீ செலவு பண்ற ஒவ்வொரு நாளுமே நெஜ உலகத்துல போயிட்டு தான் இருக்கு. கிரீட்டாவும் இருக்கட்டுமே, ஆனா இப்ப இந்த அயன் கிரேட் உலகத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிரீட்டாவும் உனக்கு தெரியல இந்த சூரியனும் இந்த காத்தும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்குல்ல. அவளும் என்ன பேசிட்டு இருக்க, எப்பத்தாலும் இதே மாதிரி தானே இருக்கும் அப்படி சொல்றப்ப இங்க கீழே கொஞ்ச நேரம் தூங்கி பாறேன் அப்ப உனக்கு தெரியும் அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் தூங்குறத பார்த்து அவளும் உட்காந்து தூங்குறா. கிரீட்டவும் முழிச்சு பாக்குறா, பார்த்தா ஆசனா கீழே தூங்கிட்டு இருக்கா. இப்போ சாயங்காலமே ஆயிடுச்சு. இப்போ அவளும் கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சுக்கிறா. அவனும் குட் மார்னிங் எழுந்திருக்கீங்களா சொல்றப்ப அவளும் தன்னோட வால் எடுக்கிறா. அவளும் உனக்கு ஒரு வேலைக்கு மட்டும் நான் சாப்பாடு செஞ்சேன் அப்படின்றா. இப்ப நீ செஞ்ச உதவிக்கு நான் ட்ரீட் வைக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்றா. ஆசனாவும் சரி நான் தூங்குறப்ப என்ன பாத்துட்டல ரொம்ப நன்றி அப்படின்றா. ஒரு டவுனுங்கிறது சேஃப் ஜோன் தான். ஒருவேளை நீ டியூல் போட்டனா ஒரு பேர் ஒன்று கொள்ளலாம், ஆனா நீ தூங்குறப்ப வேற விஷயம் அது. கிரீட்டாவும் ஆமா இப்ப நிறைய பேர் இந்த டியூல் சிஸ்டத்தை அவங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நார்மலா டியூல்ஸ் எல்லாம் 2 பேர் ஸ்ட்ரென்த் பாக்கிறது தான் வைக்கிறது. நிறைய பேர் தூங்குறப்ப இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு குளிர்றாங்க. நீ தூங்கும் போது உன் வரல உனக்கே தெரியாம அழுத்துவாங்க. அவ்வளவுதான், நீ சாகர வரைக்கும் உன்னை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ரொம்ப நன்றி அப்படின்றா. இப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அவங்களும் வெளியே போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு பிளேயர் நெஞ்சல ஸ்வாட இருக்கி அவனை தொங்க விட்டு இருக்காங்க. கிரீட்டாவும் அது லைஃப் எடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்வாட வெளியிடு அப்படின்றான். ஆனா அவனால அதை எடுக்கவே முடியல. ஆசனாவும் சரி நான் மேல போய் கயிறா இருக்கேன், நீ அவனை எப்படி அப்படின்றான். ஆனா ஆசனா போய் இறக்கிறதுக்குள்ளேயே அவன் உயிர் அங்க போது. அவனுமே அதே இடத்துல இறந்து போறான். கிரீட்டாவும் ஒரு சேஃப் ஜோன்ல இறந்து போறானா கண்டிப்பா ஒரு டியூலுக்கு அப்புறம் தான் நடக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணும். எல்லாரும் நல்லா கேளுங்க, இந்த இடத்துல யார்கிட்டயாச்சும் முன்ன டைட்டில் இருக்கா பாருங்க. கிரீட்டாவுமே சுத்தி முத்தி பாக்குறான், ஆனா யாருமே அந்த மாதிரி இல்ல. ஆசனாவும் யாரோ ஒருத்தன் அவனுக்கு டியூல கூப்பிட்டு அவனை சாகடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல கடைசி நேரத்துல அவன் கழுத்துல கயிறு கட்டி கீழே தொங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டியூல தான் இருக்கணும், ஏன்னா சேஃப் ஜோன்ல டேமேஜ் யாருக்குமே வராது. ஒரு டியூல் போட்டாதான் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா சேஃப் ஜோன் வெளியே போறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போ சேஃப் ஜோனுக்குள்ளேயே நிறைய பேர் கொள்றாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே கிளப்போகுது. சரி இப்போதைக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ் போவானா இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்றா. கிரீட்டாவும் வெளியே வந்துட்டு சரி அந்த பிளேயருக்கு என்னாச்சு எப்படி நினைச்சுங்கிறது யாராச்சும் பாத்தீங்களா கேட்கறான். அந்த கூடத்துல ஒரு பொண்ணு வந்து சொல்றா. அவளும் என்னோட பேர் யோல்கோ. கிரீட்டவும் அப்போ முன்னாடி கத்துனது நீ தானே கேட்கறப்ப அவளும் ஆமா அவன் எனக்கு தெரியும், அவன் பேரு கைன்ஸ், அவனும் நானும் ஒரே கில்ட சேர்ந்தவங்க, ஆனா அவனை இப்ப கொண்டுட்டாங்க. கைன்ஸுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்றா. ஆனா அவன் யாருன்னு தெரியல, எதுக்காக கைன்ஸை கொண்டான்னு எனக்கு புரியல அப்படின்றா. கிரீட்டவும் சரி இப்ப என்ன செய்து கேட்கறப்ப ஆசனாவும் இப்ப கிடைச்ச க்ளூ வச்சு அதை ஃபாலோ பண்ணி போவோம். முதல்ல அந்த ஸ்பீர் எங்க வந்துங்கிறது கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இது யார் செஞ்சான்னு தெரியும்ல. அந்த ஸ்பீர் அப்ரேசல் பண்றதுக்கு கிரீட்ட ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அது யாருன்னு பார்த்தா ஏகில். இப்போ ஆசனா பார்த்தோன்னா வரும், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ ஒரு சோலோ பிளேயர், நீ எதுக்காக ஆசனா கூட சுத்திட்டு இருக்க. இப்போ எல்லா கதையும் அவங்ககிட்ட சொல்றாங்க. என்னது சேஃப் ஜோன்ல ஒருத்தனுக்கு ஹெச்பி காலியாச்சா, கண்டிப்பா அது ஒரு டியூல தான் இருக்கும். யாராச்சும் பார்த்து கேட்கறப்ப கிரீட்டவும் இல்ல வின்னர் டேட்லோட யாருமே அங்க இல்ல, அதுவும் இல்லாம இது யாரும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏகிலுமே அப்ரேசல் யூஸ் பண்றான். ஏஜிலும் பார்த்துட்டு இது ஒரு பிளேயர் செஞ்சது கிரிம்லாக். சரி இதுக்கான பேர் என்ன கேட்கறப்ப ஏகிலும் இதோட பேரு கில்டி தோன். கிரீட்டவும் சரி நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு அவன் கையை குத்து போறான். ஆசனா பிடிச்சிட்டு கிரீட்டோ ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த வெப்பன் ஏற்கனவே ஒருத்தரை கொண்டு இருக்கு. கிரீட்டவும் அது எனக்கு தெரியும், ஆனா இது என்ன செய்யும்போது நம்மளுக்கு தெரியாதுல்ல, நாங்க வர இருக்கோம் இதை நீ வச்சுக்கோ அப்படின்றா. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. திருப்பியுமா அந்த யோல்கோ பொண்ணு போய் கேட்கறாங்க. ஆசனாவும் யோல்கோ உனக்கு இந்த கிரிம்லாக்ங்கிற யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கறா.
இதை கேட்டவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும். கெய்ன்ஸும் நானும் கில்ட்ல இருக்கிறப்ப அவனுமே ஒரு மெம்பரா தான் இருந்தான். கிரீட்டவும் கெய்ன்ஸ் பண்ண ஸ்பீரை நாங்க அப்ரைஸ் பண்ணி பார்த்தோம். அதுல தெரிய வந்தது என்னன்னா அந்த ஸ்பீரை செஞ்சது இந்த கிரிம்லாக்ன்றவன். இதை கேட்டவன அந்த பொண்ணுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. கிரீட்டவும் அவன் தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கறா. யோல்கோவும் என்ன மன்னிச்சிருங்க, நான் அது உங்ககிட்ட நேத்தே சொல்லியிருக்கணும். எங்க கில்டு அழிஞ்ச விஷயத்தை பத்தி இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நாங்க இந்த கில்ட உருவாக்கும் போது கோல்டன் ஆப்பிள்னு பேர் வச்சோம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரேர் மான்ஸ்டர் அழிச்சோம். அதுல ஒரு டிராப் ஆயிட்டு வந்துச்சு எங்களுக்கு. அந்த ரிங்க போட்டோம்னா ஒரு பிளேயரோட எஜிலிட்டியை 20 லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம். எங்கள கொஞ்சம் பேர் கில்டே வச்சுட்டு ஆசைப்பட்டோம். ஆனா மத்தவங்க அதை வித்து அதுல வர ஏர்னிங்ஸை பாதியா பிரிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில இந்த விஷயம் ஒரு ஓட்டிங் மூலமா முடிவு பண்ணப்பட்டது. அதுல மெஜாரிட்டி விற்கணும்னு தான் சொன்னாங்க. அதனால எங்க லீடர் ரிசல்ட்டா அதை விற்க கிளம்புனா. நாங்க எல்லாருமே கிரிசல்டாக்காக காத்துட்டு இருந்தோம். ஆனா அவ திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவ இறந்து போயிட்டான்னு. ஆனா இப்போ வரைக்கும் அவ எப்படி இறந்தாங்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. கிரீட்டவும் இந்த கிரிசல்டாவை தாக்குனவங்க கண்டிப்பா அந்த ரிங்குக்காக தான் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த கோல்டன் ஆப்பிள் மெம்பர்ஸ்குள்ளேயே யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிருக்காங்க. சரி, அந்த ரிங்க விற்க வேணாம்னு சொன்னாங்களே, அதுக்கு ஓட்டு போட்டவங்க யார் யாரு? முதல்ல யார் இந்த கிரிம்லாக், அவனை பத்தி சொல்லு. அவளும் கிரிம்லாக்ன்றவன் கிரிசல்டா ஒரு ஹஸ்பண்ட். அப்கோர்ஸ் நிஜ வாழ்க்கையில கிடையாது, இது ஒரு கேம்ல மட்டும்தான். கிரிசல்டா ரொம்ப அழகானவ, அதுவும் இல்லாம ரொம்ப திறமை வாய்ந்தவ. கிரிம்லாக் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவ. அவன் முகத்துல எப்பவுமே சிரிப்பு இருக்கும். 2 பேருமே ஒரு அழகான கப்பல்னு சொல்லலாம். ஒருவேளை கிரிம்லாக் தான் நிஜமாலே நேத்து கொண்டானா அப்படின்னா அந்த ரிங்க விற்க வேணா சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்கள அவன் டார்கெட் பண்றான் போல. கைன்ஸ் நானுமே அந்த ரிங்க விற்க கூட சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க தான். இது கேட்ட உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. கிரீட்டவும் சரி, அப்ப கடைசி ஆள் யாரு? அவளும் ஒரு டேங்க் கிளாஸ் பிளேயர். அவனோட பேரு ஸ்மித். இந்த டைம்ல அவன் ஹோலி டிராகன் அலைன்ஸ்ல இருக்கான். கிரீட்டவும் ஸ்மித்தா நாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றா. ஆசனாவும் அவன் தான் அந்த ஹோலி டிராகன்ஸ் அலையன்ஸோட லீடரு. கிரீட்டவும் ஓ அவனா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அவளும் அப்போ உன்னை ஸ்மித்தை திரும்ப கேட்கறப்ப கிரீட்டவும் அப்பப்போ பாஸ் ஃபைட் வரப்ப நாங்களும் பாத்துப்போம். அவளும் நான் அவனை பார்த்தே ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கறா. ஆசனாவும் அந்த ஹோலி டிராகன் அலைன்ஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும், அதனால நான் அவனை கான்டாக்ட் பண்றேன், நீ கவலைப்படாத. இப்ப ஸ்மித்தும் வந்து யோல்கோ பாக்குறான். அப்போ கிரிம்லாக்ல கைன்ஸை கொண்டானா? அப்போ எதுக்காக இவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் அப்புறம் எதுக்காக இப்ப கொள்ள வரான்? அப்போ அந்த ரிங்க விற்க வேணாம்னு சொன்னவங்க எல்லாரும் கிரிம்லாக் கொல்ல போறானா? யோல்கவும் ஒருவேளை ரிசல்ட் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாளா? ஏன் சொல்றேன்னா ஒரு பிளேயரை சேஃப் ஜோன்ல யாராலையும் கொல்ல முடியாது, ஆனா அது பேயால செய்ய முடியும். ஒருவேளை கிரிசல்டோட பேய் அப்படி செஞ்சிருக்கா? எனக்குமே தூக்கம் வரல. நேத்து நைட்லாம் இதே பயத்துல தான் நான் தூங்காம இருந்தேன். ஒருவேளை கிரிசல்டாவோட சாவுக்கு நம்ம எல்லாருமே காரணமா? அதனால அவ கொல்ல வரலா? நம்ம அதுக்கு ஓட்டு போட்டுடவே கூடாது. அந்த ரிங்கால இதெல்லாம் வந்துச்சு. இப்ப அவளும் அங்க இருக்க ஜன்னலாண்ட போயிட்டு இப்போ ஸ்மித்துக்கு நடுங்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன காமெடி பண்றியா? ஏன் 6 மாசம் கழிச்சு எதுக்காக இப்ப செஞ்சுட்டு இருக்கான்? யோல்கோ நீ அதை ஏத்துக்க போறியா அப்படின்னு கேக்குறான். இப்போ யோல்கோ பின்னாடி ஏதோ தாக்குது. அவளை திரும்பறா. முதல்ல பார்த்தா ஒரு கத்தி சுரை இருக்கு. இப்ப அவளுமே அந்த ஜன்னல்ல இருந்து கீழே விழுறா. அதே இடத்துல யோல்கோவுமே இறந்து போறா. கிரீட்டவும் யாரும் வெளியே போய் பார்த்தா ஒருத்தங்க ஓட ஆரம்பிக்கிறான். சரி ஆசனா, நீ உள்ள பாத்துக்கோ, நான் அவனை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவனை தொட்ட ஆரம்பிக்கிறான். கிரீட்டவை தொத்தின்னு போகும்போது அவன் டெலிபோர்டேஷன் ஜெம்மா இருக்கிறான். கிரீட்டவும் என்னது டெலிபோர்டேஷன் ஜெம்மா? அவன் எங்க போறான்? அவனும் தத்து பாக்குறான். ஆனா அவனால முடியல. இப்ப மணி அடிக்க அவனுமே டெலிபோர்ட் ஆயிட்டான். இப்ப கிரீட்டம் உள்ள வந்துட்டு ஆசனா அவன் தப்பிச்சு போயிட்டான். என் கண்ணு முன்னாடி டெலிபோர்ட் ஆயிட்டான் அப்படின்றான். சேஃப் ஜோன்ல இருக்க வரைக்கும் நம்மள அந்த சிஸ்டம் பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஸ்மித்தோ அது கிரிசல்டாவோட கோஸ்ட். அவ என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு திருப்பி வந்துக்கா போல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி சேஃபர் ஜோன்ல ஒரு பிளேயரை கில் பண்ண முடியும்னா யாரால முடியும்? கண்டிப்பா ஒரு கோஸ்டால முடியும்ல. கிரீட்டாவும் அது கண்டிப்பா ஒரு கோஸ்ட் கிடையாது, எவனும் ஒரு சிஸ்டம்ல இருக்க பக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் இந்த சேஃப் ஜோன்ல 2 கொலை பண்ணிருக்கான். ஆசனாவும் 2 பேர் நம்ம கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இதை வச்சு பார்த்தா யாரா இருந்தாலும் கோஸ்ட் தான் நம்புவாங்கல்ல. கிரீட்டவும் இல்ல, அது கண்டிப்பா ஒரு கோஸ்டா இருக்காது. அது கோஸ்டா இருந்துச்சுன்னா எதுக்காக டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ ஆசனாவும் கிரீட்டோ கிட்ட ஒரு பர்கர் கொடுக்குறா. இது டியூரபிலிட்டி கம்மி, அதனால சீக்கிரமா மறந்து போயிடும், சீக்கிரமா சாப்பிட்டு அப்படின்றா. கிரீட்டவும் அட ரொம்ப நல்லா இருக்கு. சரி இதெல்லாம் எப்ப வாங்கின கேக்குறப்ப அவளும் நான் அதை வாங்கல, நான் இது வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றான். கிரீட்டவும் நிஜமாவா? இந்த இடத்துல நீ சமைச்சு வைத்தனா கொள்ள லாபம் பண்ணலாம் தெரியுமா? இப்ப அவளும் கோவப்பட்டு கீழே உதைக்க அதுல அவன் பதறி கீழே போட்டுட்டான். உடனே அதுவுமே உடஞ்சு போகுது. அவளும் நான் தான் சொன்னல சாப்பிட்டு இருக்கும்போது பேசக்கூடாதுப்பா அப்படின்றா. இதை பார்த்து கிரீட்டம் மனசு உடஞ்சு போயிட்டான். இப்போ அவன் கீழே இருக்கான். ஆசனாவும் ஜினாசி கேக்குறப்ப அவனும் அட எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு, அப்போ அதான் நடந்திருக்கு போல சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. கிரீட்டவும் நம்ம எதுவுமே பார்க்கல, நம்ம பார்த்தது வேற, ஆனா அவங்க நடந்தது வேற. நான் நினைச்சது கரெக்டுதான், இந்த சேஃப் ஜோனுக்குள்ள யாராலையும் கொள்ள முடியாது. இப்போ 19வது ஃப்ளோர் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஸ்மித்தும் ரிசல்ட்டா என்ன மன்னிச்சு சொல்லிட்டு அவ சமாதி முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு, இது எல்லாமே ஏன் தப்புதான். ஓட்டு போறப்ப இந்த மாதிரி நடக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. நிஜமாவா? அதை கேட்டவனே இவனுக்கு அல்ல இல்ல. இப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. பின்னாடி பார்த்தா ஒரு முயல். இப்போ முன்னாடி பார்த்தா முன்னாடி ஒரு உருவம் இருக்கு. அது பார்த்தோன்னே அவன் ரொம்ப பயப்படுறான். அங்க வந்து ஒரு உருவமோ சொல்லு ஸ்மித் என்ன செஞ்ச என்கிட்ட? அவனும் நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு அந்த ரிங்க வைக்கிறப்ப என்னோட பவுச்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதுல என்ன செய்யணும் எழுதி இருந்துச்சு. அதை செய்யணும்னு யார் என்கிட்ட சொன்னா சொல்லிட்டு குரல் மாறுது. அவனும் மேல பாக்குறான், அவன் கிரிம்லாக் வரான். அவனும் கிரிம்லாக் நீ மறந்து போயிட்ட. அவனும் வந்துட்டு சொல்லு யார் அதை செய்ய சொன்னா? அவனும் எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியாது. அவன் கொடுக்குற கிறிஸ்டல்ல ஒரு ரூமை சேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தான், அதுதான் நான் செஞ்சேன். அவ இந்த மாதிரி இறந்து போன தெரியாம போயிடுச்சு. நீ ஏதோ சாதாரணமான இன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சிட்டேன், இந்த மாதிரி நடக்க எனக்கு தெரியவே தெரியல அப்படின்றான். ஸ்மித் நீ சொன்னதை எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பார்த்தா அங்க இருக்காது யோல்காவும் கைனும். இந்த இடத்துல கேட்ட வாசனா கிட்ட சொல்றான், யோல்காவும் கைனும் இன்னும் ஒரு இடத்துல இருக்காங்க.
ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள பிளேயரோட ஹெச்பி காலி ஆகாது, ஆனா ஒரு பொருளோட டியூரபிலிட்டி கண்டிப்பா போகும். இப்போ என்னோட சாண்ட்விச் காணாம போச்சுல, அதே மாதிரி கைன்ஸோட ஆர்மரை அந்த ஸ்பியர் குத்துச்சுல, அது ஒன்றும் அவனோட ஹெச்பியை குறைக்கல, அவன் ஆர்மரோட டியூரபிலிட்டி தான் குறைச்சிட்டு இருந்துச்சு. ஆசனாவும் அப்போ அவன் உடம்பு பீஸ் பீஸா போச்சு, அதை என்ன சொல்லுவேன்? கிரீட்டாவும் ஆமா, அது அவனோட ஆர்மர் மட்டும் தான். கரெக்டா அவனோட ஆர்மர் பிரிஞ்சு போறப்ப அவன் டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆமா, ஒருத்தர் சாகுறப்ப தெரியுற மாதிரி தான் இருக்கும், ஆனா அவன் செஞ்சது வேற. அப்போ யோல்க்கு என்னன்னு கேட்கிறப்ப கிரீட்டாவும் எனக்கு தெரிஞ்சு அந்த கத்தி அவன் முதுகு பின்னாடி இருந்திருக்கணும், நம்ம தான் பார்க்காம இருந்திருக்கணும். ஏன்னா அவ பேசும்போதுமே ரிவர்சல் தான் போயிருந்தா, அவ முதுகு நம்ம கிட்ட காட்டவே இல்லை. நம்ம பேசிட்டு இருக்கப்ப அந்த கத்தியோட டியூரபிலிட்டி அவ பார்த்துட்டே இருந்திருக்கா. அது காலியாட்ட உடனே அங்க குதிச்சு டக்குன்னு டெலிபோர்ட் ஆயிருக்கா. அப்போ அங்க ஒருத்த ஓடி வந்தானே, அவன் யாரு கேட்கிறப்ப கிரீட்டமும் எனக்கு தெரிஞ்சு அது கிரிம்லாக்கா இருக்காது, கண்டிப்பா கெயின்ஸா தான் இருக்கணும். ரெண்டு பேருமே இந்த மாதிரி சேஃப் ஜோன்ல அவங்க இறந்ததா காட்டி எல்லாரும் நம்ப வச்சிருக்காங்க. ஆசனாவும் அப்போ கிரிசல்ட் அவ யார் கொண்டுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் ஸ்மித் அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்க போல. ஆசனா இன்னும் யோல்க்கு உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் தானே இருக்கா. இப்போ ஆசனாவை செக் பண்றப்ப அவ 19வது ஃப்ளோர்ல இருக்கான்னு தெரிய வருது. இப்போ அவங்கள பார்த்தோன்னே ஸ்மித்துக்கு ஷாக்கா இருக்கு. என்னது, இப்ப நான் சொன்னதா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஓ, இப்ப எனக்கு புரியுது. அப்போ ரிசல்ட்டாக்காக தான் இவ்வளவு செஞ்சிருக்கீங்களா? இந்த மாதிரி டிவைன் டிராகன்ல சேர்றதுக்கு எனக்கு ரேர் வெப்பன் தேவைப்படுச்சு, அதுக்கு எனக்கு காசு வேணும். இதுல வந்து காசு வச்சுதான் நான் அதுலயே சேர்ந்தேன். அது சொல்றதுக்குள்ள அவன் ஒரு கத்தியை வச்சு குத்துறான். பார்த்தா அவனால கையை கால அசைக்க முடியல, அவனை பெர்லஸ் ஆக்கி விட்டான். பார்த்தா அங்க வந்தாங்க ஆரஞ்சு பிளேயர்ஸ். அந்த இடத்துல ஒரு பெரிய கும்பலே வந்திருக்கு. அவங்களும் வந்துட்டு அட பெரிய கை பிடிச்சிருக்கீங்க போல, டிவைன் டிராகன்ஸோட லீடரா ஸ்மித்தும் தி பிளேயர் கில்லிங் கில்ட் லாஃபிங் டாஃபின். நீங்க தானே தூங்குறப்ப எல்லாரும் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்மித் அடிக்க போறான். இப்போ அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு குதிரை ஓடி வருது. அந்த குதிரையில வந்தது கிரீட்டோ. கேட்டவும் நான் டைம் வந்துட்டல, ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்க 30 பேரு, அதாச்சு அசால்ட் டீம்ல இருக்க 30 பேரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, என்ன செய்யலாம்? அங்க இருக்க லீடரும் இங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கேட்டாவும் அப்புறம் யோல்கா உன்னை பார்த்ததுல திரும்பியுமே ரொம்ப சந்தோஷம். யோல்காவும் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல தான் இருந்தேன், ஆனா நாங்க செஞ்சதை நீ கண்டுபிடிச்சல. மீத்தோ கிரீட்டோ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இவங்கள அட்டாக் பண்றாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கிரீட்டவும் இப்படி நடக்கும்லாம் எனக்கு தெரியாது, நான் சும்மா வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். யோல்கோ கைன்ஸ் உண்மையா சொல்லுங்க, அந்த இடத்துல கொடுத்த 2 வெப்பனுமே நீங்க கிரிம்லாக் தானே செய்ய சொன்னீங்க? யோல்கோவும் ஆமா, ஆனா இந்த பிளான் சொல்றப்ப அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டோட ஆத்மா அமைதியில் இருந்தாலே போதும் அப்படின்னா. கிரீட்டாவும் ஆனா வேணாம் சொன்னதுக்கு வேற காரணம் இருக்கு. நீங்க சொன்ன பிளான் படி சேஃப் ஜோன்ல யாராச்சும் இறந்து போனா அது நிறைய பேர் பார்க்க வைப்பாங்க, அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த மொத்த கொலையுமே யார் செஞ்சா எதுக்காக செஞ்சாங்கிறது எங்களுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. இப்போ பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல கிரீட்டாவும் யோல்கோட பிளான்ல நான் மாட்டிக்கிட்டவள, ஆனா எனக்கு அவன் மேல கோவம்லாம் இல்ல. ஆசனாவும் இந்த உலகத்துல மேரேஜ்ங்கிற சிஸ்டம் ரொம்ப அர்த்தம் உள்ளது. நீ தனியா இருக்கப்ப உன்னோட இன்வென்ட்ரி மறைச்சிக்கலாம், ஆனா ஒருத்தர் நீ கல்யாணம் பண்ணனா உன்னோட இன்வென்ட்ரி அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கு இன்வென்ட்ரி ஷேர் பண்றது ஒரு நல்ல விஷயம்ல. இது நினைச்சு பார்த்தாலே ஒரு ரொமான்டிக்கான விஷயம் மாதிரி தெரியல. இதை கேட்டவனே கிரீட்ட கொண்டு தோணுது. ஆமால, இந்த ஷேர்ட் இன்வென்ட்ரி. சரி நான் சொல்றது பதில் சொல்லு, உன்னோட ஜோடி யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட இன்வென்ட்ரியில இருக்க ஐட்டம்ஸ்ல என்ன ஆகும்? ஆசனாவும் ஓ அந்த கிரிசல்டாவும் கிரிம்லாக பத்தி பேசிட்டு இருக்கியா? நீ சொல்ற மாதிரி ஒருத்தர் இறந்திருந்தா அவங்களோட மொத்த ஐட்டமும் இன்னொருத்தருக்கு போயிடும், கரெக்டா? ஹாஸ்னாவும் அப்போ அந்த ரேர் ரிங் ரிசல்ட்டோட இன்வென்ட்ரியில இருந்துச்சுன்னா அப்போ குற்றவாளி கிரிம்லாக் தான் இருக்கணும், ஏன்னா அவனோட இன்வென்ட்ரிக்கு தான் இது போய் சேர்ந்திருக்கும். கிரிம்லாக் அந்த ரிங்குக்காக அவளுக்கு ஒண்ணு தன்னோட இன்வென்ட்ரியில அதை சேர்த்துக்கிட்டான். ஸ்மித்துக்கு ஷாக்கா இருக்கு. சின்னது கிரிம்லாக்க செஞ்சா? கிரீட்டவும் இல்ல, அவன் அவனோட கையால கொள்ளல, எனக்கு தெரிஞ்சு ரெட் பிளேயர்ஸை காசு கொடுத்து வாடகை எடுத்து அவன் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஷோல்காவும் அப்ப நிஜமாலே அவன் தான் குற்றவாளினா எதுக்காக எங்க பிளானுக்கு அவன் ஒத்துக்கிட்டான்? கிரீட்டவும் ஏன்னா உங்க மொத்த பிளானுமே நீங்க கிரிம்லா கிட்ட சொல்லிட்டீங்க. நீ கைன் ஸ்மித் நீங்க 3 பேருமே ஒரே இடத்துல வரதுக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்மித்தும் ஓ இப்ப எனக்கு புரியுது, அப்போ அந்த பிகே கில்டு மெம்பர்ஸை இவன் தான் வர வச்சிருக்கான் போலயே. கிரீட்டவும் ஆமா, என்னோட கெஸ் படி பார்த்தா அவங்க தான் ரிசல்ட்டாவும் கொண்டு இருக்கணும். இப்போ ஆசனாவும் அவனை பிடிச்சி கூட்டு வந்துட்டா. அவங்களும் பார்த்துட்டு கிரிம்லாக் எதுக்காக இந்த மாதிரி செஞ்ச? நீ எதுக்காக ரிசல்ட்டாக கொண்ட? உன்னோட சொந்த வைஃப் காசுக்காக கொண்ட? கிரிம்லாக்கும் சிரிச்சு எனது காசுக்காகவா? இல்ல, இது நான் காசுக்காக செய்யல. அவளை ஏன் கொண்ட தெரியுமா? அவ என்னோட வைஃப். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நிஜ உலகத்திலுமே அவ தான் என் வைஃப். இதை கேட்டவன எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. கிரிம்லாக்கும் எல்லா விதத்திலயும் அவ ஒரு பெர்ஃபெக்டான வைஃபா இருந்தா. இத்தனை வருஷத்துல நாங்க ஒரு வாட்டி கூட சண்டை போட்டதே கிடையாது. ஆனா எப்ப இந்த உலகத்துல வந்தோமோ அவ மாறினா. இந்த உலகத்துல நான் தான் பயந்துட்டு இருந்தேன், இந்த சாவுக்கு விளையாட்டுக்கு நான் பயந்துட்டு இருந்தேன், ஏன் வெளியே கூட என்னால போக முடியல. ஆனா அவ உண்மையான உலகத்தை விட இதை சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா. நான் காதலிச்ச யோகோ எப்ப இந்த கேமுக்குள்ள வந்தாலும் அப்போயும் அழிஞ்சு போயிட்டா. அவ காணாம போயிட்டா. ஆனா அவளோட மெமரிஸ் எனக்குள்ள இருக்குல்ல, அது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அவளை கொண்டுட்டேன். கிரீட்டவும் என்னது உன்னோட ஒய்ஃப் மாறினதுக்காக அவளை கொண்டுட்டியா? கிரிம்லாக்கும் அதுவே போதுமான காரணம். ஒரு நாள் மிஸ்டர் டிடெக்டிவ் உனக்கு காதல் வந்த அப்புறம் தெரியும், அதை பாதுகாக்கிறதுக்கு நீ என்ன வேணா செய்வ. ஆசனாவும் இல்ல, நீ சொல்றது தப்பு. உனக்கு ரிசல்ட் மேல வந்தது லவ் கிடையாது, இது நீ காதலுக்காக செய்யல, இதை நீ பொறாமைக்காக செஞ்ச. இதை கேட்ட உடனே அவனும் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவங்களும் போயிட்டு கிரீட்டோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஆசனாவும் கிரீட்டோ இப்ப நீ யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ற வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத சைடு அவங்க கிட்ட இருக்கான், ஆனா அதை மறைச்சு வச்சிருக்காங்களா, அது ஒரு நாள் நீ கண்டுபிடிக்கிற. அப்போ நீ என்ன யோசிப்ப? கிரீட்டோவும் நான் அதிர்ஷ்டமானவன் நினைப்பேன்.
ஏன்னா ஒருத்தர் நீ காதலிக்கிறேன்னா அவன் காட்டுற சைடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட ஒரு புதுசா ஒரு சைடு நீ கண்டுபிடிக்கிறேன்னா உங்களோட லவ் இன்னுமே வளரும்ல. இது ஒரு டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும்ல. அவளும் நல்ல ஆன்சர். சரி எனக்கு பசிக்குது கிளம்பம்மா சொல்றப்ப ஆசனா போறா. கிரீட்டவும் கூப்பிட்டு அங்க பாரு அப்படின்றான். பார்த்தா அந்த இடத்துல கிரிசல்டாவோட ஆவி இருக்கு. அவளும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவளை பாக்குறா. கிரீட்டோ வாயை வந்து பாத்துட்டு இருக்காத. இப்போ கிரிசல்டாவுமே மறைஞ்சு போறா. ஆசனாவும் கிரீட்டோ நம்ம இது வரைக்கும் ஒன்னா இருந்திருக்கோம், ஆனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாவே இல்லல. சரி ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல என்ன சேர்த்துக்கோ அப்படின்றா. கிரீட்டவும் நான் ஒரு சோலோ பிளேயர்மா, எனக்குலாம் தேவைன்னு சொல்றப்ப அட நான் ஒன்னும் பார்ட்டி போடலாம் சொல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் ஓகேவா, இத சாப்பிடறப்ப யோசி. சரி அம்மா கிளம்ப சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜூன் 2024 48வது ஃப்ளோர் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்மித் ஷாப்ல ஆசனா இருக்கா. அவளும் அவகிட்ட ரொம்ப நன்றி லிஸ், நல்லாவே செஞ்சிருக்க அப்படின்றா. லிஸும் ஆமா இப்பெல்லாம் நீ ஃப்ரண்ட் லைஸ்ல தானே இருக்கணும், ஏன் இங்க வந்து அப்படி கேக்குறா. அவளும் நான் எனக்கு லீவ் எடுத்திருக்கேன், அதுவும் இல்லாம எனக்கு நான் ஒருத்தர் பார்க்க போறேன் அப்படின்றா. அவளும் போட்டிருக்க இயரிங்ஸை பார்த்துட்டு ஓ இப்போ எனக்கு புரியுது. இப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்டுட்டு சரி நான் போய் அவனை சொல்லிட்டு அவளும் இங்க கிளம்ப ஆரம்பிக்கிறா. லிஸும் அப்போ நீ கண்டுபிடிச்சவன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்ல, நான் அந்த மாதிரி ஒரு நாள் யாராச்சும் கண்டுபிடிப்பானா. இப்போ ரிசர்வ் ஸ்வாட் செஞ்சுட்டு இருக்கா. கஸ்டமர் யாரும் உள்ள வந்திருக்காங்க. அவளும் அங்க போய் பார்த்தா அந்த இடத்துக்கு கிரீட்டா வந்திருக்கான். கிரீட்டாவும் எனக்காக ஒரு கஸ்டம் வெப்பன் நீ சேர்ந்துடணும் அப்படின்றான். அவன் போட்டுக்க ட்ரெஸ் பார்த்துட்டு இவன் கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்குமா. அவளும் கிரீட்டா கிட்ட மெடலுக்கான பிரைஸ் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிரீட்டாவும் காசை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம். அவளும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்வாட் ரெடி பண்றேன், எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும் காட்டுங்க அப்படின்றான். இப்போ அவனும் ஒரு ஸ்வாட் காட்டுறான். இங்க இருக்கே இந்த ஸ்வாட் அளவுக்கோ இல்ல இது அளவுக்கு பவர்ஃபுல்லாவே செஞ்சாங்க அப்படின்றான். அவனும் பாக்குறா என்னது தி எல்லோசி ரெட்ரா, மான்ஸ்டர் டிராப்ல கிடைக்கிறதுலே இது சூப்பரான மேஜிக்கல் ஸ்வாட் ஆச்சு. கிரீட்டாவும் சரி உன்னால இந்த மாதிரி செய்ய முடியுமா கேட்கறப்ப இதுதான் நான் செஞ்சதுல சூப்பரான ஸ்வாட், இதோட மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம் சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் காட்டுறா. கிரீட்டாவும் அட இது ரொம்ப வெயிட் கம்மியா இருக்குமா, சரி இதை நான் டெஸ்ட் பண்ணலாமா கேட்கறப்ப எனது டெஸ்ட் பண்ண போறியா எப்படின்னு கேட்கறப்ப இப்போ கிரீட்டாவும் அவனோட கத்தியில அந்த புது ஸ்வாட் அடிக்க போறான். அவளும் என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஸ்வாட் உடஞ்சா எனக்கு கேட்காது அப்படின்றான். கிரீட்டாவும் அப்படியா உடஞ்சா பாத்துமா சொல்லிட்டு அதை அடிக்கிறான். பார்த்தா அந்த பொண்ணோட ஸ்வாட் தான் உடஞ்சு போகுது. இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. ஆடா பாவி என்னோட மாஸ்டர் பீஸை இப்படி உடச்சிட்டேடா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க. கிரீட்டாவும் என்ன மன்னிச்சிரு, உன்னோட ஸ்வாட் அந்த மாதிரி வடிவம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவளும் என்னது என்னோட ஸ்வாட் வீக்குன்றியா. அப்போ கிரீட்டாவும் ஆமா அப்படிதான் சொல்ல வரேன். லிஸும் உனக்கு போய் மாதிரி சொல்றேன், எனக்கு கரெக்டான மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நான் சூப்பரான ஸ்வாட் ரெடி பண்ணுவேன். கிரீட்டாவும் அப்போ என்னோட ஸ்வாட் நல்லா இருக்குமா, சரி அந்த மாதிரி ஸ்வாட் தான் எனக்கு வேணும். அவளும் அப்ப அந்த மாதிரி ஸ்வாட் வேணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், முதல்ல இந்த மெட்டல் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு நீ என் கூட வர. 55வது ஃப்ளோர்ல ஒரு கிறிஸ்டல் லைட்டிங் டிராகன் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். கிரீட்டாவும் சரி நானே அந்த இடத்துக்கு போற சொல்றப்ப அவளும் அந்த மெட்டல் கிடைக்கிறதுக்கு ஒரு பிளாக் ஸ்மித்தால தான் எடுக்க முடியும் அப்படின்ற. கிரீட்டாவும் சரி என் வழியில குறுக்க வராம கவர்மெண்ட் இருக்கணும் ஓகேவா. அப்புறம் என்னோட பேரு கிரீட்டோ, அந்த ஸ்வாட் செய்யற வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸா இருப்போமே. இப்ப அவங்களுமே 55வது ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க போனா ரொம்ப குளிருது, அந்த பொண்ணுக்கு ஜலதோஷமா வருது. அவளும் இந்த ஃப்ளோர் இவ்வளவு ஜிலன் இருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு, இருந்தா ஏதாச்சும் கோட் எடுத்துட்டு வந்திருப்பேன். கிரீட்டாவும் அவனோட கோட்டை தரான். இப்ப அவங்களுமே அந்த கிறிஸ்டல் மவுண்டைன் போயிட்டாங்க. அங்க போனா எல்லா இடத்துலயும் கிறிஸ்டலா இருக்கு. அவளும் பார்த்துட்டு அட ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. போறப்ப கிரீட்டவும் கூப்பிட்டு உன்னோட டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல ரெடியா வச்சுக்கோ, டிராகன் வந்தப்பறம் நீ ஒளிஞ்சிக்கோ, நான் சொல்றதுக்கு வெளியே வராது அப்படின்றான். அவளும் அட நான் உனக்கு கத்து கொடுக்கிறப்ப சொல்றப்ப கிரீட்டாவும் நான் சொல்றதை மட்டும் செய். அவளும் ஓகே சொல்ல அவனும் நல்லது சரி கிளம்போமா அப்படின்றான். இப்போ அந்த இடத்துல டிராகன் வந்தாச்சு. இப்போ அந்த டிராகன் கூட கிரீட்டோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். இத பின்னாடி இருந்து அந்த பொண்ணு வாயை பந்து பாத்துட்டு இருக்கா. ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்ப்பா. இப்போ அந்த டிராகனோட கையை உடைக்கிறான். அவளை வெளியே வந்துட்டு ஏன்பா டிராகனோட விளையாண்டு இருக்காதுப்பா, அது சீக்கிரம் கூட சொல்லிட்டு வெளியே வரா. இது கிரீட்டோ பார்த்துட்டு முட்டாள் ஏன் வெளியே வந்தான்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ லிஸ் அந்த டிராகன் பாத்துருச்சு. இப்போ ஒரு பெரிய அட்டாக் பண்ணுது. அதுல லிஸ்பெத் ஒரு பழத்தை விளைய ஆரம்பிக்கிறா. கிரீட்டோவும் அவனை பிடிக்க இப்ப 2 பேருமே அந்த பழத்துக்குள்ள விளைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மொத்த இம்பாக்டையும் கிரீட்டோ வாங்கிட்டான். அவனுக்கு பாதிக்கு மேல லைஃப் போயிடுச்சு. இப்ப அவனுமே ஹீலிங் போஷன் கொடுத்துட்டு இது குடின்றான். இப்ப அவனு குடிக்க அவனுக்கு கொஞ்சமா லைஃப் ஏற ஆரம்பிக்குது. லிஸ்பெத்தும் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. கிரீட்டாவும் ரொம்ப சந்தோஷப்படாத, இப்ப நம்ம இங்க வெளியே போய் ஆகணும். அவனும் நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியாதா சொல்லிட்டு டெலிபோர்ட் யூஸ் பண்றா. ஆனா அவளால டெலிபோர்ட்டே ஆக முடியல. கிரீட்டாவும் சரி கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியல, வேற ஏதாச்சும் வெளியே கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்ன கேட்கறப்ப அந்த வால்ல வேணா ஏறி போயிடலாமா அப்படின்னு கேட்கறான். அவனும் டேய் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு கேட்கறா. கிரீட்டாவும் இது ஒரு முட்டாள் தனமான ஐடியாவான்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிஜமால செவர் மேல ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஐஸ் இருக்கனால அவனுக்கு வழுக்கி விட்டுருது. அவனுக்கு கீழே விழுறான். இப்போ நைட் ஆகுது. 2 பேருமே ஸ்லீப்பிங் மேல தூக்க ஆரம்பிக்கிறாங்க. லிஸும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இதுவே ஒரு உண்மையான உலகமா இருந்தா தெரியாதவங்க கூட தெரியாத இடத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல இந்த மாதிரி பக்கத்துல தூங்கி கூட மாட்டேன். அது மட்டும் இல்ல அந்த பையன் செவர் மேல ஓட ட்ரை பண்ணாப்பா. ஏ கிரீட்டோ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா. அவனும் என்னன்னு கேட்கறப்ப சரி எதுக்காக என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு லிஸ் கேட்கறா. கிரீட்டவும் என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தரை நான் சாக விட மாட்டேன், அதுக்கு பதில் நானே இறந்து போயிடுவேன். அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு பண்ண சாக விட மாட்டேன்ல லிஸ். லிஸோ நீ நிஜமால ஒரு முட்டாள் தான் போல, யாருமே அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க தெரியுமா. அவளும் தூங்கிட்டு சரி என் கையப்படி அப்படின்றா. கிரீட்டவும் ஓகேன்னு சொல்ல 2 பேரும் கையப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளும் இது ரொம்ப சூடா இருக்கு, நம்ம 2 பேருமே இந்த விர்ச்சுவல் வேர்ல்ட்ல டேட்டாவா இருந்தாலுமே இதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுல. இப்போ விடுது. அவன் முழிச்சு பார்த்தா கிரீட்டோ ஏதோ தோங்கிட்டு இருக்கான். இவளுக்கு அவன் கை பிடிச்சதை ஞாபகம் வருது. சின்ன சேர கேட்கறப்ப இங்க பாரு அப்படின்றான். பார்த்தா அவன் தேடி இந்த கிறிஸ்டல் அதான். கிரீட்டவும் நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு, அந்த டிராகன் கிறிஸ்டல் சாப்பிடுது, அது அதோட வயிற்றுல சேர்ந்து இப்படி வருது போல, அதனாலதான் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு போல. அவளும் ஆனா நீ கண்டுபிடிச்சே. ஆமா ஏன் அது இங்க இருக்கு. கிரீட்டவும் இந்த பள்ளம் ஒரு டிராப் கிடையாது,
இது அந்த டிராகனோட வீடு. அப்புறம் அந்த கிறிஸ்டல் இருக்கே அது டிராகனோட கழிவு. அவளை யோசிச்சுட்டு ஐயே சொல்லிட்டு தூக்கி போடுறா. அவளும் ஆமா இது டிராகனோட நெஸ்ட் தானே சொன்னேன். அப்படின்னா அந்த டிராகன் இங்க தானே வரணும் அப்படின்றா. அவ சொல்லி வாய் மூடல உள்ள அந்த டிராகன் வர ஆரம்பிக்குது. இப்போ கிரீட்டம் அவளை தூக்கிட்டு அங்கிருந்து சிவர் மேல விட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து அந்த டிராகன் மேல ஜம்ப் பண்றான். இப்போ அவனும் அந்த டிராகனை தாக்க அந்த டிராகன் வெளியே வந்தது. அந்த பழத்துல இருந்து எப்படி வெளியே வந்துறாங்க. இப்ப கிரீட்டோ வாழ எடுக்க அவங்க மேகத்துக்கு மேலேயே போயிட்டாங்க. லிசோ ஏப்பா அங்க பாருப்பா அப்படின்றா. இப்ப கிரீட்டோ கை நீட்ட அவளும் கை பிடிக்கிறா. அவளு விளையாடப்ப கிரீட்டோ ஐ லவ் யூ கிரீட்டோ சொல்லிட்டு கத்துறா. ஆனா அந்த காத்து சொன்னால கிரீட்டோ கேட்கல. என்ன சொன்னா கேட்கறான். அவளும் ஒண்ணு அப்படின்ட்டா. இப்ப எப்படி வெற்றிகரமா வந்துட்டாங்க. லிசோ அவனுக்கு கிட்ட ஸ்வாட ரெடி பண்ணிட்டு இருக்கா. கிரீட்டோ கிட்ட இருந்த அந்த ஃபீலிங் என்னால மறக்க முடியல. இந்த ஸ்வாட அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்த அப்புறம் அவன் கிட்ட என்னோட ஃபீலிங் நான் சொல்ல போறேன் அப்படின்றா. இப்போ ப்ளூ கலர்ல ஒரு பெரிய ஸ்வாட் வருது. லிசோ இந்த ஸ்வாடோட பேரு டார்க் ரிப்பல்சர். இந்த பேரு நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஏன் இன்ஃபர்மேஷன் புரோக்கர் கிட்ட கூட இந்த பேர் இருக்காது. ட்ரை பண்ணி பாரு அப்படின்றான். இப்ப கிரீட்டோ வந்து ட்ரை பண்றான். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது ஒரு சூப்பரான ஸ்வாட். இதை செய்யறதுக்கு நீ உன்னோட உடல் பொருளாவை எல்லாத்தையுமே பயன்படுத்திருக்க எனக்கு தெரிய வருது. சரி நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வாட் செஞ்சுட்டேன். எவ்வளவு காசு நான் தரணும் அப்படின்னு கேட்கறான். லிசோ எனக்கு எந்த காசும் வேணாம் அப்படின்றா. அதுக்கு பதில் உனக்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான பிளாக் ஸ்மித்தா நான் மாறணும் அப்படின்றா. இதுல கிரீட்டோக்கு என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிருச்சு. லிசோ கிரீட்டோ நான் இப்போ அந்த இடத்துக்கு ஆசனா வரா. நேத்து எங்க போனேன் உன்னோட மேப்ல என்னால கண்டுபிடிக்க முடியல. மெசேஜ் உங்ககிட்ட போகவே இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா. லிசோ என்ன மன்னிச்சு நான் ஒரு டஞ்சன்ல மாட்டிக்கிட்டேன். அதனாலதான். ஹாசனாவோ என்னது டஞ்சனுக்கு போனியா தனியாவோ போன கேக்குறப்ப இல்ல நாம கூட போன அப்படின்றா. ஹாசனாவை பாத்துட்டு என்னது கிரீட்டோவா அட ஹாசனா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. என்ன 2 நாள் ஆச்சா. அவ்வளோ அட எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. இந்த இடத்துக்கு வா நான் சொன்னதான். ஆனா நீ வர என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. லிசோ கிரீட்டோ உனக்கு ஏற்கனவே ஹாசனாவை தெரியுமா அப்படின்னு கேக்குறா. கிரீட்டோவும் ஆமா ஏற்கனவே உனக்கு தெரியும். எனக்கு நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் லைன்ஸ்ல சண்டை போடுறவங்க. இதுல லிசுக்கு புரிய ஆரம்பிச்சது ஹாசனை யாரு பார்க்க போறான்னு. ஹாசனாவும் கிரீட்டோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் வேணும்னு கேட்டா. அதனாலதான் ஊஷா பண்ண அவங்கிட்ட சொன்னேன். ஓ இப்ப எனக்கு புரியுது. ஹாசனாவும் லேஸ் உங்ககிட்ட எதுவும் திமிரால பேசலையே. ஆனா லிச பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கா. டக்குன்னு முகத்தை மாத்திட்டு என்னது திமிரா பேசினானா. வந்த உடனே என்னோட பெஸ்ட் ஸ்வாட உடச்சிட்டா தெரியுமா. ஹாசனாவும் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றா. லிசோ பரவாயில்ல பக்கத்துல வந்துட்டு அவன் பாக்கிறதுக்கு வித்தியாசமா இருந்தாலுமே ரொம்ப நல்லா வந்தான் அப்படின்றா. ஹாசனாவும் நான் தான் சொன்னல இது ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது அப்படின்றா. லிசோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க பேசிட்டு சொல்லிட்டு அவளை வெளியே போறா. இப்ப அவளுமே ஒரு பிரிட்ஜுகளை போய் அழ ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு கிரீட்டோ வரா. லிஸ்பெத் அவளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பழைய மாதிரி ஆயிருப்பேன். சரி எப்படி என்ன கண்டுபிடிச்ச. அவனும் அந்த டவர்ல இருந்து இந்த மொத்த டவுனை ஸ்கேன் பண்ண அப்படின்றான். அவளும் ஆமால நீ இந்த மாதிரி வித்தியாசமா செய்வேன்னு நான் மறந்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆனா இப்ப எனக்கு எதுவும் இல்ல. உன்கிட்ட அந்த அளவுக்கு ஜாலியா அட்வென்ச்சர் பண்ணல. அதனால என்னோட ஹார்ட் தாங்க முடியல. அதனால எல்லாத்தையுமே மறந்துட்டு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. கிரீட்டவும் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட நன்றி சொல்லலாம் தான் ஆசைப்பட்டேன். நான் நிறைய வாட்டி வச்சிருக்கேன் தனியா சாகிறத விட 2 பேரும் ஒன்னா சாகிறது எவ்வளவு மேலுன்னு. அந்த மாதிரி தான் அந்த பலத்தை நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பயே நம்ம பொழைச்சிட்டோம்ல. இந்த உலகத்துலயுமே நம்ம வாடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அத நீ என்ன பார்க்க வச்ச ரொம்ப நன்றி லிஸ். லிசோ நானும் உனக்கு தேடிட்டு தான் இருந்தேன். இந்த உலகத்திலயும் ஒரு உண்மையான விஷயத்த நான் தேடிட்டு இருந்தேன். அத நான் கண்டுபிடிச்சேன். உன்னோட கையை தொடும்போது அது நிஜமாலே உண்மையா இருந்துச்சு. சரி ஹாசனவ நல்லா பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படி திரும்பிட்டா. இது 2 நாளா நடந்தது நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இதை விட்டு வெளியே வரதுக்கே எனக்கு 1 நாள் ஆகும். அதனால எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கிரீட்டோ இந்த உலகத்துல இருக்க எல்லார் கஷ்டத்தையும் நீ தான் போக்கியாக்கணும். அது வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன். கிரீட்டோவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் இந்த கேமை நான் கிளியர் பண்றேன். லிசோ எப்பயாச்சும் உன்னோட வெப்பனும் ஆத்மா ரிப்பேர் பண்ணணும்னா நீ எப்ப என்னோட கடைக்கு வரலாம் ஓகேவா. ஒரு டஞ்சன்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க மான்ஸ்டரை அவன் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். கிரீட்டவும் இந்த டெத் கேம் ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இப்பவுமே ஃப்ரண்ட் லைன்ஸ்ல நான் சோலோவா தான் போயிட்டு இருக்கேன். ஹாக்கிக்கு கையப்பா கண்டிப்பா இந்த உலகத்தை ஏதோ ஒரு மூலை எழுந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப கிரீட்டோ 74th ஃப்ளோர்ல இருக்கான். இப்ப கிரீட்டோ அந்த காட்டுக்குள்ள நடந்து போறப்ப ஒரு முயல் பாக்குறான். அந்த முயல அவன் வேட்டையாடுறான். இப்ப ஏகல் கிட்ட காட்டுறான். என்னது இது எஸ் கிளாஸ் ரேர் ஐட்டம் ஆச்சு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன். ஏன்பா கிரீட்டோ உங்ககிட்ட தான் காசு இருக்குல்ல இது விற்காம நீயே சாப்பிட்றப்பா. கிரீட்டவும் நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு இன்னொன்னு கிடைக்காது தான். ஆனா இதை தயார் பண்ற அளவுக்கு யார்கிட்ட அந்த அளவுக்கு ஐ குக்கிங் ஸ்கில் இருக்கு. ஏகலும் கரெக்டா தான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம சமைச்சோம்னா கண்டிப்பா தீய விட்டுருவோம். இப்ப என்ன பண்றது யோசிக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஆசனா வரா. அட என்னோட செஃப் நான் கண்டுபிடிச்சேன். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவளும் சரி என்ன இது செஃப்லாம் சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம். கிரீட்டவும் அதுவா ஆமா உன்னோட குக்கிங் ஸ்கில் என்ன லெவல்ல இருக்கு. அவளும் அதுவா போன வாரம் தான் நான் மேக்ஸ் பண்ணி விட்டேன். இதை கேட்டவனு அவங்க வாய் பழக்கிறாங்க. கிரீட்டவும் சரி நீ அந்த அளவுக்கு நல்லா சமைப்பானா எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்ப அவனும் அந்த ஐட்டத்தை காட்டுறான். சின்னது அந்த ரோகட் ராபிட்டா. கிரீட்டவும் உனக்கு வேணுமா எனக்கு நீ சமைச்சு கூட நீ மாதிரி ஒரு சாப்பிடலாம். அவளும் அவன் சட்டையை பிடிச்சு என்னது ₹1 இல்ல எனக்கு அதுல பாதி வேணும். கிரீட்டவும் கண்டிப்பாமா அப்படின்றான். இதை கேட்டவனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரீட்டவும் என்ன மன்னிச்சிருப்பா அவள் சமைச்சு தரன்றாலே அதனால நானே வச்சுக்கிறேன். ஏகிலும் ஏன்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எனக்கு ஒரு வாய்த்தா ஏப்பா. கிரீட்டவும் அது எப்படின்னு உங்ககிட்ட சாப்பிட்டு சொல்றேன் வரட்டா சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹாசனாவும் கண்டிப்பா இடத்துல அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்காது. என்னோட வீட்டுக்கே வா நான் உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்றா. ஹாசனாவும் என்ன எஸ்கோர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ கிளம்பலாம் சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒருத்தங்கிட்ட சொல்றா. அங்க இருக்கணும் மேம் இந்த மாதிரி வித்தியாசமான ஆட்களை உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணாதீங்க. ஹாசனாவை அதை கேட்டவனுக்கு வருது. அவளும் இவன் பார்க்கறது வேணா வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இவன் ரொம்ப ஸ்ட்ராங். குரடியில் உன்னோட 10 லெவல் அதிகம் தெரியுமா. குரடியிலும் அப்போ அவ என்னை விட பெட்டர்னு சொல்றீங்களா. ஓ எனக்கு புரியுது இவன் அந்த பீட்டர் தானே. கிரீட்டவும் ஆமா நான் ஒரு பீட்டர் தான். ஏன்னா அதுக்கு
குரடிலும் மேம் இந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்க போக கூடாது. இப்போ இவங்க பேசுறத பார்த்துட்டு கூட்டமே அங்க சேர ஆரம்பிக்குது. அது ஆசனா தானே, அந்த லைட்னிங் பெஸ்ட் தானே சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆசனாவும் நல்லா கேட்டுக்கோ, நான் வைஸ் கமாண்டர், இன்னைக்கு நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிரீட்டோ வழியிலேருந்து வலிச்சுன்னு போயிட்டு இருக்கா. இப்போ 61வது ஃப்ளோர் கட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ஆசனாவோட வீடு இருக்கு. கிரீட்டவும் இதெல்லாம் அமைதியா இருக்குல்ல, சரி உன் கூட ஒருத்தன் தானே, என்னாச்சு அவனுக்கு? ஆசனாவும் அவனோட பாடி கார்டு தான். இப்ப இருக்க கில்டுல நிறைய லீடர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் எஸ்கோர்ட் போயிட்டு இருக்கேன். ஆனா அப்பெல்லாம் ஒரு சின்ன கில்டா இருக்கிறப்ப நான் நல்லாவே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் சேர ஆரம்பிச்சாங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சு. அட அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி நம்ம ஆரம்பிப்போமா? இப்ப கிரீட்டவும் ஆசனா வீட்டுக்குள்ள போறான். அட இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா சொல்லிட்டு பாராட்டுறான். இப்ப ஆசனாவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர இவன் அதை பார்த்து வைக்கப்படுறான். ஆசனாவோ இதான் அந்த லெஜெண்டரி ஐட்டமா, சரி நம்ம ரெஸ்டூவர் ரெடி பண்ணலாமா அப்படின்றா. இப்ப ஆசனா குக்கிங் ஸ்கில் அதிகமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியா செஞ்சுட்டு இருக்கா. இது கிரீட்டோ வாய் போல பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த சூப்பர் 2 பேரும் வயிறு மட்டும் சாப்பிட்டாங்க. ஆசனாவும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, ஆனா எனக்கு ஒரு சில டைம்ல ஃபீலிங் வரும், இதே இடத்துல பிறந்து இதே இடத்துல வந்த மாதிரி இருக்கும் எனக்கு. கிரீட்டவும் ஆமா ஒரு சில நாள்லாம் நான் வெளி உலகத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நான் மட்டும் கிடையாது, இங்க இருக்க நிறைய மக்களுமே இந்த கேம்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இந்த உலகத்துக்கு பழகிட்டாங்கல்ல. ஆசனாவும் ஆனா நான் திரும்பி போக ஆசைப்படுறேன், ஏன்னா அந்த உலகத்துல நான் நிறைய விஷயம் செஞ்சாகணும்ல. கிரீட்டவும் ஆமா நம்ம கண்டிப்பா வெளி உலகத்துக்கு போய் ஆகணும், இந்த கேம் கிளியர் பண்ணி ஆகணும், நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆசனாவும் கிரீட்டோ அப்ப நீ எந்த கில்டு ஜாயின் பண்ண மாட்டியா? எனக்கு தெரியும் பழைய பீட்டா பிளேயர்ஸ்லாம் கில்டோட ஒத்து போக மாட்டாங்கன்னு. ஆனா 20வது ஃப்ளோர் தாண்டின அப்புறம் மான்ஸ்டர்ஸ் ஆல்கிரிதம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுங்களை ஈஸியா அழிக்க முடியல. ஒரு சில விஷயம்லாம் சோலோ பிளேயர்ஸால தனியாவே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம தேவைப்படுற நேரத்துக்கு உன்னால டெலிபோர்ட் ஆக முடியாது. கிரீட்டவும் நான் எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருப்பேன், அதுவும் இல்லாம நான் ஒரு குரூப்ல இருந்தானா அவனுங்களாம் எனக்கு தடையா தான் இருப்பானுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. ஆசனாவும் அப்படியா சொல்லிட்டு ஒரு கத்தி வைக்கிறா. கிரீட்டவும் நீலமா நான் ஒண்ணு மட்டும் சொல்லவே மாட்டேன். ஆசனாவும் சரி நீ நானும் வேணா பாத்தி போட்டுக்கலாமா? கிரீட்டவும் அப்போ உன்னோட எஸ்கோர்ட் இருக்கானே அவன் என்ன பண்ணுவான்? ஆசனாவும் அவனை தொட்டுட்டு வேண்டியதான். கிரீட்டவும் ஃப்ரண்ட் லைன்ஸ்லாம் கொஞ்சம் ஆபத்தாதான் இருக்கும் அப்படி சொல்றப்ப அவளை திருப்பி ஸ்வாட் ஸ்கில் யூஸ் பண்றான். கிரீட்டவும் நான் பண்றமா சொல்லிட்டு அவனை ஒத்துக்கிறான். அவளும் அங்கே கிளம்புறப்ப கிரீட்டோ கிட்ட இந்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றா. கிரீட்டவும் நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும், நீ நல்லாவே சமைச்ச. இந்த உலகம் இப்ப இருக்கிறத பார்த்தா ஹாக்கி கைபா இந்த மாதிரி ஒரு உலகத்தை தான் உருவாக்க ஆசைப்பட்டாரா? இப்போ 74வது ஃப்ளோர் கட்டுறாங்க. கிரீட்டவும் ஆசனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவ இன்னும் வரவே இல்ல. இப்போ அந்த இடத்துக்கு ஆசனா ஹெல்ப் போட்டாரா, ஆனா எனக்கு காப்பாத்த சொல்லிட்டு கிரீட்டோ மேல விழுறா. அதுல கிரீட்டோ தொடாயத்தை சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். அவனும் தோச்சோ இங்கே தொட்டு குட் மார்னிங் ஆசனா. இப்ப அவளும் கிரீட்டோ கிட்ட ஓடி வரா. பின்னாடி பார்த்தா அவளோட எஸ்கோர்ட் வரான். அவனும் வந்துட்டு மேடம் ஆசனா எதுக்காக ஓடி வந்தீங்க, ப்ளீஸ் ஹெட் குவார்டர்ஸ் திருப்பி வாங்க, நம்ம போயாக்கணும் அப்படின்றான். அவளும் இல்ல நான் உன் கூட வரவே மாட்டேன், அதுவும் இல்லாம எதுக்காக காலையில என்னோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அவனும் நீங்க எதுவுமே சொல்லாம அங்கங்க போயிடுறீங்க, அதனால தான் நாங்க வந்தேன், உங்களை பாத்துக்கிறது தான் என்னோட மிஷினா இருக்கு. ஆசனாவும் என்ன சொல்லிட்டு இருக்க, கமாண்டர் இது ஆர்டர் கொடுத்தாரு கேட்கிறப்ப அவனும் இது யார் ஆர்டர் செய்யல, உங்களை பாதுகாக்கணும், அதுக்காக தான் நான் உங்க கூட இருக்கேன், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, சரி வாங்க ஹெட் குவார்டர்ஸ் போல சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுதிட்டு போறான். ஆனா ஆசனாவை பார்த்துட்டு கிரீட்டோ அவன் கை பிடிக்கிறான். என்ன மறுத்திருக்கேன்னா உன்னோட வைஸ் கமாண்டரை நான் எஸ்கோர்ட் பண்றேன், அவளோட பாதுகாப்புக்கு நானே இருக்கிறேன். அவனும் என்ன பேசிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு கத்துக்குட்டியால அவளை பாதுகாக்க முடியாது, நான் நைட்ஸ் ஆஃப் தி பிளட்டோட மெம்பர்டா. கிரீட்டவும் கவலைப்படாத, முன்ன விட நான் நல்லாவே வேலை செய்வேன். இது கேட்டவனே அவனுக்கு இனிமே கோவம் வருது. அப்படியா நீ என்ன விட பெட்டர்னு சொல்றல, அது ப்ரூவ் பண்ணி காட்டு. இப்ப அவனுமே ஒரு 1 duel கேட்டிருக்கான். கிரீட்டோமே ஆசனா கேட்க அவளும் ஓகேன்றா. இப்ப கிரீட்டோமே அதை அக்செப்ட் பண்றான். இப்போ 2 பேருக்கு நடுவுல 1 duel ஆரம்பிக்குது. என்னது கிரீட்டோ சண்டை போடுறானா? அவன் யாரு, நைட்ஸ் ஆஃப் தி பிளட் மெம்பரா? தோக்கதா போறான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவனுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல கிரீட்டோ அவனோட ஸ்வாடே உடைச்சிட்டான். அவனும் என்னால நம்பவே முடியல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ அந்த மேட்ச் ஜெயிச்சது கிரீட்டோ தான். கூடத்துல இருக்கிறவங்களா அடையப்பா அவனோட வெப்பனே அவன் அழிச்சிட்டான். கிரீட்டமும் இன்னொரு வெப்பன் எடுத்துட்டு வேணா சண்டை போட ஆரம்பி, நான் அதுவும் சொல்ல மாட்டேன், அப்படி இல்லைன்னா எனக்கு இதோட முடிச்சுக்கலாமா? இப்போ குராடிலும் ஒரு கத்தி எடுத்து குத்த வரான். அதை ஆசனா தடுத்து விடுறா. அவனும் மேடம் ஆசனா நீங்க பாத்தீங்களா தெரியல, ஆனா அவன் சீட் பண்ணான், அவன் இதை ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிருக்கான். ஆசனாவும் குரடில் நைட்ஸ் ஆஃப் பிளட்டோட வைஸ் கமாண்டரா உன்னை இங்க டிஸ்மிஸ் பண்றேன், உனக்கு வேற ஏதாச்சும் ஆர்டர் வேணும்னா நீ ஹெட் குவார்டர்ஸ் போ, அவங்க சொல்லுவாங்க, இங்க நீ இருக்க கூடாது. இப்ப அவனுமே கிரீட்டோ மறைச்சிக்கிட்டே அங்க டெலிபோர்ட் ஆகி கிளம்புறான். இப்போ அந்த மேட்சை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா லாஃபிங் காஃபிஸ்ல ஒரு மெம்பர். ஆசனாவும் இதுக்குள்ள நான் வர வச்சதுக்கே என்ன மனுஷன் அப்படின்றா. கிரீட்டவும் பரவாயில்ல, ஆசனாவும் இந்த கேம் கிளியர் பண்ண சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தேன், அதனால இன்னைக்கு உடனே நான் லீவ் எடுக்கலாம் இருக்கேன் அப்படின்றா. இப்போ 74th ஃப்ளோர் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேப் இருந்துல அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிரீட்டவும் ஆசனா சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கான். அட ஒருத்தர் கூட சண்டை போட்டா உன்னோட ஃபைட் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு பானுக்கு. இப்போ அவனுமே அங்க இருக்க மான்ஸ்டர் அழிச்சிட்டு முன்னேறி போயிட்டு இருக்கான். இப்ப அந்த பார்த்தா அந்த ஃப்ளோர் பாஸோட ரூம் வந்துருச்சு. கிரீட்டவும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் பின்னாடி போனா நிறைய மான்ஸ்டர் திருப்பி வரும், நம்ம என்ன செக் பண்ணுவோம் அப்படின்றான். டெலிபோர்ட் கிறிஸ்டல ரெடியா வச்சுக்கோ. இப்ப அவங்களுமே டெலிபோர்ட் கிறிஸ்டலோட உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களும் உள்ள போன உடனே அந்த பாஸ் முழிச்சுக்கிச்சு, இவங்களை பாத்துருச்சு. இப்ப அவங்களும் அதை பார்த்து ஓடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. கிரீட்டவும் அது அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா, அது வச்சிருக்க கத்திய பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஸ்பெஷல் அட்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நம்மளுக்கு 10 ஷீல்ட் பண்ணாச்சு தேவைப்படும். ஆசனாவும் எனது ஷீல்டா? கிரீட்டோ என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறது தானே? கிரீட்டவும் என்ன பேசிட்டு இருக்க? ஆசனாவோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு 100 ஸ்வாட் யூஸ் பண்றேன்னா இன்னொரு கையில உன்னால ஷீல்டு பிடிக்க முடியும், ஆனா நீ ஷீல்டை யூஸ் பண்ண மாட்டேற,
நான் ஷீல்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ரீப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் தான் முக்கியம். அதனால நான் ஷீல்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது. அதுவும் இல்லாம நீ லிஸ்கிட்ட இருந்து வாங்கின ஸ்வாட் என்னாச்சு? எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்றா. ஆனா கிரீட்டோ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அவனும் ஏதோ மறைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆஸ்னாவும் சரி இதை ஒண்ணு, இன்னொருத்தர்கிட்ட ஸ்கில்லாம் கேட்கறது தப்புதான்ல, சரி விடு, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நம்ம இங்கே லஞ்ச் சாப்பிடும் அப்படின்றா. கிரீட்டவும் நிஜமாவா? அத நீ சமைச்ச? அவளும் ஆமா இந்த சாப்பிடு அப்படின்றா. இப்ப கிரீட்டவும் அந்த சாண்ட்விட்சை ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறான். கிரீட்டவும் இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஃபிளேவர் எப்படி இது செஞ்ச? நிறைய வருஷத்துக்கு நான் ட்ரைனிங் எடுத்தேன், அதோட பயன் தான் இது. இந்த அயன் கார்டுல 100க்கும் மேற்பட்ட சீசனிங் இருக்கு. இது நான் நிறைய லீவ்ஸ் வச்சு செஞ்சு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பாரு. கிரீட்டோ சாப்பிட்டு இது மைனஸ் தானே, ரொம்ப சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, இதெல்லாம் நீ வெளியே வைத்தனா கொள்ளக்கா சம்பாதிக்கலாம் தெரியுமா? ஒரு நிமிஷம், இல்ல நீ வெளியே வைக்க கூடாது. அவ்வளோ ஏன் கேக்குறப்ப, ஏன்னா எனக்கு அது கிடைக்காதுல்ல. ஆஸ்னாவும் அது சரி, உனக்கு எப்ப என்ன கேளு, நான் வேணா சேர்த்துறேன் அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு கிளைனோட குரூப் வருது. அடையப்பா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றாங்க. கிளைனோ அட கிரீட்டோ தானே அது, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. கிரீட்டவும் ஓ கிளைன் இன்னும் உருட்டு தான் இருக்கியா? கிளைனோ நீ மறைய மாட்டல, ஹே நீ ஒரு சோலோ பிளேயர் தானே, ஒரு பொண்ணு கூட என்ன செஞ்சுட்டு இருக்க? கிரீட்டவும் ஏதாச்சும் ஒரு பாஸ் ஃபைட்ல இவனை பார்த்திருப்பேன், சரி இருந்தாலும் நான் சொல்றேன், இவன் தான் ஃபோரின் காசன் கில்டு சேர்ந்த கிளைன். அப்புறம் இவ தான் நைட்ஸ் ஆஃப் பிளட் சேர்ந்த ஆசுனா. இப்போ பையன் வாயை போந்து ஆசுனா பார்த்துட்டு இருக்கான். கிரீட்டவும் என்னடா அப்படியே நின்றுட்ட, லேக் ஆகுறியா? கிளைனோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு கிளைன், எனக்கு 24 வயசு ஆகுது, சிங்கிள், நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கேன். இப்போ அது கேட்டு கிரீட்டவும் திருப்பி அதே இடத்துல அடிக்கிறான். பையனுக்கு கீழே வந்துட்டான். இப்போ அவன் கீழே விழுந்ததை பார்த்து அவனோட மெம்பர்ல சுத்து போடுறாங்க கிரீட்டோவை. அவங்க வந்துட்டு ஹே நீ ஆசுனாவா, நீ லைட்னிங் ஃபிளாஷ் ஆசுனாவா சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. கிரீட்டவும் இவங்க லீடர் ஒரு மாதிரி தான், ஆனா இவங்க தப்பாலாம் இருக்காது, இவங்க நல்லவங்க தான். கிளைனோ கிரீட்டோ என்னையா நடக்குதுங்க? ஆசுனாவும் நானே சொல்றேன், கிரீட்டவும் நானும் கொஞ்ச காலத்துக்கு பார்ட்டியில இருக்கோம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கிளைனோ கிரீட்டோ என்னையா சொல்றாவ? கிரீட்டவும் ஒரு நிமிஷம், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு குரூப் வருது. அவங்க ஏஎஃப் தானே, அவங்க 25 ஃப்ளோர்ல பாதி பேர் அழிஞ்சு போயிட்டாங்களே. அதுல இருக்க தலைவரும் நைன் கிராட் லிபரேஷன் ஆர்மி சேர்ந்த கமாண்டர். சரி இங்க இருக்க இடத்த கிளியர் பண்ணிட்டு கேட்கிறப்ப கேட்டவும் ஆமா இங்க இருந்து பாஸ் ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் மேப் போட்டு வச்சாச்சு. அந்த கமாண்டரும் சரி அந்த மேப்பிங் டேட்டாவை என்கிட்ட கொடு. கிளைனோ என்ன பேசிட்டு இருக்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாங்க, நீ வந்த உடனே சும்மா கேட்கற? அந்த கமாண்டரும் என் கில்டுல எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நாங்க எல்லாருக்கிட்டே தருவோம், அப்போ நீங்களும் என்கிட்ட தரணும்ல. எல்லாரும் கோவப்படுறப்ப கிரீட்டவும் அமைதியா இருங்க, நான் டவுனுக்கு போன அப்புறம் இந்த டேட்டாவை பப்ளிக் லெவல்ல தான் இருந்தேன், இந்த மேப் டேட்டா எல்லாம் நான் காசு சம்பாதிக்க ஆசைமல்ல. அதை வாங்கிட்டு அவங்களும் கிளம்புறப்ப கிரீட்டாவும் நீங்க பாஸ் ரூம் போறீங்கன்னா அதனால யோசிச்சு முடிவிடுங்க, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தா இருக்கு. அவரும் அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டாவும் என்ன பேசிட்டு இருக்க, அந்த பாஸ் ரூம் நான் உள்ள போய் பார்த்தேன், அங்க இருக்க மான்ஸ்டர் உங்களால சாதாரணமா அழிக்க முடியாது அப்படின்றான். அதுவும் இல்லாம இங்க இருக்க சோல்ஜர்ஸ் பாரு எல்லாருமே டயர்டா இருக்காங்க அப்படின்றான். அவனும் என்ன பேசிட்டு இருக்க, என்னோட மேன் ஒன்னும் வீக் கிடையாது, அவங்க சும்மா டயர்டா தான் இருக்காங்க, கண்டிப்பா சண்டை வரப்ப எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்றான். இப்ப அவரு கிளம்பலான்னு சொல்றப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸும் முடியாம எஞ்சிக்கிட்டு அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டவும் இவங்க நினைச்சாலும் எனக்கு பாவமா இருக்குப்பா, சரி எதுக்கோ பின்னாடியே போவோம் அப்படின்றான். கிளைனோ எல்லாரும் போன அப்புறம் ஆசனா கிட்ட என்ன விஷயம்னா, கிரீட்டோ ஒழுங்கா பேச வராது, அவன் தப்பு தப்பா எல்லாத்தையும் பேசிடுவான், ஆனா அவன் ரொம்ப நல்லவன், அதனால அவனை நல்லா பாத்துக்கோ அப்படின்றான். ஆசனாவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. இப்ப கிரீட்டவும் மத்தவங்களும் பாஸ் ரூம் நெருங்கிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு சத்தம் வருது. கிரீட்டவும் ஆசனாவும் அங்க போக அவங்க அந்த பாஸ் கூட சண்டை போட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. கிரீட்டவும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உடனே டெலிபோட்டாங்க அப்படின்றான். அவங்களும் இல்ல என் கிறிஸ்டல்ல ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்றான். ஆசனாவும் ஒரு பாஸ் ரூம்ல இந்த மாதிரி ஒரு ட்ராப் இருக்கா, இதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றா. இதை பார்த்தோன்னே கிரீட்டோக்கு பிளாக் கேட்சிங் நடந்ததே ஞாபகம் வருது. இப்போ அந்த கமாண்டரும் எங்க ஏஎல்எஃப்க்கு திரும்பி போற வாரத்துக்கு அர்த்தமே தெரியாது, வாங்க சண்டை போடலாம்னு சொல்றாரு. இப்ப கிளைன் அங்க வரா, என்ன நடக்குது கேட்கறப்ப கிரீட்டவும் அவங்க மாட்டிட்டாங்க, அவங்களால இப்ப கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாது, ஒருவேளை நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளும் அங்க மாட்டிப்போம், நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இருக்காது. இப்ப கிரீட்டவும் அந்த பிளாக் கேட்சிங் நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த கமாண்டர் அழிங்கன்னு சொல்றப்ப அவங்கள போய் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டவும் வேணாம்னு சொல்றான். இப்ப அந்த மாஸ்டரும் எல்லாரும் அழிக்க ஆரம்பிக்குது. அந்த கமாண்டர் காத்துல பறந்து கீழே விழுறாரு. கிரீட்டவும் அங்க போய் பார்க்க அவரும் கிரீட்டோ கண்ணு முன்னாடியே இறந்து போறாரு. இப்போ மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் அது அழிக்கிறப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஆசனாவும் இல்ல இதனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டு அவளும் தடுக்க போறா. இப்ப ஆசனா பார்த்துட்டு கிரீட்டோ போவ, கிரீட்டோ பார்த்துட்டு கிளைனும் போக ஆரம்பிக்கிறான். இப்போ ஆசனா அடிக்க அந்த பாஸ் அவளை அடிக்க ஆரம்பிக்கிறா. கிரீட்டோவும் அதை வந்து தடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கிரீட்டோவாலே சமாளிக்க முடியல. கிரீட்டோக்கு நிறைய டேமேஜ் வந்துட்டே இருக்கு, அவனோட லைஃப் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா நான் கண்டிப்பா இறந்துருவேன், அப்போ நான் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா என்ன எல்லாரும் பாக்குறாங்களே. ஓ அங்க கீழே இருக்க பிளேயர்ஸை பாஸ் பார்க்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு சாட்சி ஞாபகம் தான் வருது. கிளைன் ஆசனா எனக்கு 10 செகண்ட் மட்டும் டைம் கொடுங்க, நான் அது வரை ரெடி ஆறேன் அப்படின்றான். இப்போ கிளைனோ ஆசனாவும் அந்த பாஸ் அடிக்க கிரீட்டோ ஏதோ ஸ்கில்ல தேடிட்டு இருக்கான். கிரீட்டோ நான் ரெடி அப்படின்றான். இப்போ கிரீட்டோ கிட்ட அந்த ப்ளூ கலர் ஸ்வாட் வருது. இப்போ அவனுமே 2 ஸ்வாட பிடிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறான்.
இதை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா நார்மலா ஒருத்தரால ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ண முடியும், ஆனா அவன் டபுள் ஸ்வாட் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸ்டார் பர்ஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றான். இப்போ அவனும் வேகமா அட்டாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கான். அந்த அட்டாக்ல நிறைய டேமேஜ் போயிட்டு இருக்க அந்த மான்ஸ்டருக்கு அவனும் இது பார்த்தல சொல்லிட்டு இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுமே அந்த பாஸ் அழிச்சிட்டான். பார்த்தா கிரீடோக்கு கொஞ்சோண்டு மட்டும் தான் லைஃப் இருக்கு, ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு அவனுக்கு. இப்ப அவனுமே அங்கேயே மயங்கி விழுறான். இப்ப கிரீட்டாவையும் ஹாஸ்ன எழுப்புறா. முட்டாள் நத்துக்கு நீ இறந்து போயிருப்ப சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறா. கிளைன்ஸ் வந்துட்டு அவன் குரூப்ல 3 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. கிரீட்டாவும் 67வது ஃப்ளோர்ல இருந்து எந்த பாஸ் ரேட்லயும் நாங்க யாரும் இழந்தது கிடையாது. கிளைன்ஸும் உன்னை மட்டும் சும்மா விட பாத்தியா? ஆமா என்ன ஸ்கில் அது? கிரீட்டாவும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணுமா? அவனும் பின்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒண்ணுத நான் அந்த கேம்ல பார்த்தது கிடையாதுடா. கிரீட்டாவும் அது என்னோட எக்ஸ்ட்ரா ஸ்கில் டியூவல் வீல்டு. கிளைனோ அது எப்படி அன்லாக் பண்ண எனக்கு சொல்லு. கிரீட்டாவும் அதை எனக்கு தெரிஞ்சா நான் எப்போ பப்ளிக் கொடுத்துருப்பேன். கிளைனோ இன்ஃபார்ம் ப்ரோக்கர் கிட்ட கேட்டு பாக்குறான். ஆனா அந்த லிஸ்ட்லயுமே அந்த ஸ்கில் கிடையாது. உனக்கு மட்டும் வர யூனிக் ஸ்கில் போல. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாஸ்டர் பாத்தியா? ஏன்டா அப்படி பண்ண? கிரீட்டாவும் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த டியூவல் ஸ்கில் என்னோட ஸ்கில் லிஸ்ட்ல இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா இது மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா நிறைய பிரச்சனை வரும். கிளைனோ ஆமா நிறைய கேமர்ஸ் இதை பார்த்து போறாமப்படுவாங்க. கிளைன்ஸும் சரி நாங்க அடுத்த கேட்டுக்கு போறோம், நீ வரை கேட்கறப்ப கிரீட்டாவும் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீங்களே போக அப்படின்றான். நீ அந்த ஏஎல்எஃப் கீழ இருக்கிறவங்க காப்பாத்தி போனப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நான் அப்புறமா பாக்குறேன். இப்போ இன்னுமே ஆசனா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. கிரீட்டாவும் என்னாச்சு கேட்கறப்ப ஆசனாவும் நான் ரொம்ப பயந்துட்டேன், ஒருவேளை நீ இறந்து போயிருந்தானா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. கிரீட்டாவும் என்ன பேசிட்டு இருக்க, நீ தானே ஃபர்ஸ்ட் ஓடி போன. அவளும் நான் கில்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு லீவ்ல இருக்கான்னு நினைக்கிறேன். என்னாச்சு உன் கில்ல விட்டு என்ன பண்ண போற கேட்கறப்ப ஆசனாவும் நான் தான் உங்ககிட்ட சொன்னல நான் உன் கூட பார்ட்டியில இருப்பேன்னு. இப்போ கிரீட்டாவுக்கு அவ பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. கிரீட்டாவும் சரி ஏதாச்சும் ஒரு அமைதியானத்துல இருப்போம் அப்படின்றான். கிரீட்டா அழிச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஏகிலும் ஒரு ப்ளூ டேமனை பிளாக் ஸ்வாட்ச்மேன் அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல தனியா டியூல் வீல்டர் ஸ்வாட் வச்சுக்கிட்டு 50 ஸ்டேக் கொடுத்து அதை அடிச்சிருக்கான். அடே அப்பா இந்த மாதிரி நியூஸ் நிறைய இடத்துல பரவிட்டே இருக்கு. கிரீட்டாவும் ஆமா இந்த விஷயம்னால நிறைய ஸ்வாட்ச்மேனும் நிறைய இன்ஃபார்ம் ப்ரோக்கர்ஸும் என்னோட வீட்டுக்கு வந்துட்டே இருக்கானுங்க. அந்த லிஸ்ட் இருக்கா? ஆமா அது உன்னோட தப்பு தானே, அது நம்மளோட சீக்கிரட்டா இருக்குன்னு சொன்னேன், ஆனா அது நீ வெளியே சொல்லிட்டல. இப்போ அந்த இடத்துக்கு ஆசனா ஓடி வந்துட்டு கிரீட்டோ இப்போ என்ன செய்ய போறோம், ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ 55வது ஃப்ளோர் கட்டுறாங்க, அதாச்சு நைட்ஸ் ஆஃப் பிளட்டோட ஹெட் குவார்டர்ஸ். அந்த இடத்துல நைட்ஸ் ஆஃப் பிளட்டோட கமாண்டர் கிரீட்டோ கிட்ட பேசிட்டாரு. நம்ம 2 பேரும் சந்திச்சதே கிடையாதுல, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கிரீட்டவும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கமாண்டர் ஹீத்க்ளிஃப். அவரும் நாங்க டாப் கில்டா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு திறமையான பிளேயர்ஸ் வேணும் இல்ல. கிரீட்டாவும் ஆசனா உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்னா அடுத்த வாட்டி எஸ்கோர்ட்டை தப்பா வைக்காதீங்க. அந்த கமாண்டரும் என்ன மன்னிச்சிரு, குராடேல் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதை நீ புரிஞ்சுக்கணும். வைஸ் கமாண்டரை நான் உங்ககிட்ட தரமாட்டோம். உனக்கு அவ வேணும்னா உன்னோட ஸ்வாட்ச் அதாச்சு உன்னோட டியூவல் பில்டிங் ஸ்கில்ல நீ யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு டியூவல் மேட்ச்ல என்ன தோக்கடிச்சானா ஆசனாவை நீங்க இருந்து கூட்டு போலாம், ஆனா ஒருவேளை நீ தோத்துட்டனா நீ நைட்ஸ் ஆஃப் பிளட்ல சேரணும். கிரீட்டாவும் சரி இது வால் மூலமா பேசணும்னு சொல்லிட்டீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளோட டியூல ஆரம்பிக்கலாம். இப்போ ஹீத்க்ளிஃப் வர்சஸ் கிரீட்டோ மேட்ச் ஆரம்பிக்குது. ஆசனாவும் முட்டாள் கிரீட்டோ எதுக்காக அந்த டியூலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? அன்னைக்கு உன்னோட டியூல் வீலிங்க பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சது உன்னோட ஸ்ட்ரென்த்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, ஆனா எங்க கமாண்டர் கிட்டே யூனிக் ஸ்கில் இருக்கு, அவரோட ஸ்கில்லுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான். கிரீட்டாவும் பாஸ் ஃபைட்ல நானும் பார்த்திருக்கேன், தி டிவைன் பிளேட். அவரோட டிஃபென்ஸும் சரி அஃபென்ஸும் சரி ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அவரோட அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அவரோட டிஃபென்ஸ் அதுக்கும் மேல இருக்கும். ஆசனாவும் கமாண்டரோட HP பார் எல்லோக்கு போய் யாருமே பார்த்தது கிடையாது. நீ தோத்தனா இந்த நைட்ஸ் ஆஃப் பிளட்ல நீ சேர்ந்தாகணும். கிரீட்டாவும் சரி நான் ஒத்துக்கிட்டல, இப்போ நானும் யாருன்னு காட்டுறேன். இப்போ அவங்க 2 பேர் டியூல் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவரும் என்ன மன்னிச்சு கிரீட்டோ எவ்வளவு பேர் வருவாங்க எனக்கு தெரியாம போயிடுச்சு, ஆனா கவலைப்படாத இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் எங்களோட கில்டுல நீயுமே ஒரு மெம்பரா மாறுவ. இப்போ கிரீட்டாவும் அந்த டியூல் அக்செப்ட் பண்றான். கிரீட்டோவும் டியூல் எடுங்க எடுக்க அவரும் தன்னோட சோழ எடுக்கிறாரு. 2 பேருக்குள்ளயும் டியூல் ஆரம்பிக்குது. கிரீட்டோ என்னதான் அடிச்சாலும் அவரோட ஷீல்டு தாண்டி போகவே முடியல. அது மட்டும் இல்ல அவர் தன்னோட ஷீல்டு வச்சு கூட அடிக்கிறாரு. கிரீட்டாவும் என்னதான் பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த ஷீல்டு அடிச்சாலும் அந்த ஷீல்டு உடைய மாட்டேங்குது. ஹீத்க்ளிஃபும் உன்னோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரீட்டாவும் உங்களோட டிஃபென்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு, அதனால உடைக்கவே முடியல. இப்ப 2 பேருமே திருப்பி வேகமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டவும் இல்ல இது என்னோட முழு பவர் கிடையாது, என்னால இன்னும் வேகமா போக முடியும் சொல்லிட்டு அவன் இன்னும் வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு அடி அந்த கமாண்டர் மேல பட ஆரம்பிக்குது. இப்போ அந்த கமாண்டர் தள்ளி விட்டான். அவனும் இதானோட சான்ஸ், இதுல அழிச்சிட சொல்லிட்டு அடிக்க போறான். பிளேர் பார்த்து கொஞ்சம் செகண்ட் முன்னாடி அப்படியே அந்த நின்று போகுது. கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு, என்ன நடக்குதுங்க? பார்த்தா அந்த ஷீல்டு கரெக்டா அந்த ஸ்வாட்டுக்கு நேரம் வந்துருச்சு. கிரீட்டோ ஷாக்கான நேரம் பார்த்து அவர் அடிக்கிறாரு. கிரீட்டோ மேல அடி விழுந்துருது. அந்த 180 ஜெயிச்சது ஹீத்க்ளிஃப், அதாச்சு அவங்களோட கமாண்டர். ஆனா கிரீட்டோவுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல, அவன் இன்னுமே ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். கிரீட்டோ கிட்ட அவனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கிரீட்டோவும் என்னங்க ட்ரெஸ் இது? ஆசனாவும் அதெல்லாம் இல்லப்பா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றா. கிரீட்டோவும் இப்ப நான் ஒரு கில்ல இருக்கேன், என்னால நம்பவே முடியல. சரி விடு, இதுவுமே ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஒரு சோலோ பிளேயரால கொஞ்சம் விஷயம் மட்டும் தான் செய்ய முடியும், இந்த வாட்டி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது எப்படின்னு பாப்போமே. ஆசனாவும் கிரீட்டோ எதுக்காக கில்ட நீ அவாய்ட் பண்ற, அதுவும் இல்லாம நீ யாரு கூட சேரவும் மாட்டேங்கிறே. கிரீட்டோவும் அந்த பிளாக் கேட்ச் விஷயத்த சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கில்டுல இருந்தேன், என்னையும் சேர்த்து அதுல 6 பேர் மட்டும் தான் இருந்தோம், ரொம்ப சின்ன குரூப் தான். எங்களோட பேரு பிளாக் கேட்ச் ஆஃப் தி ஃபுல் மூன். ஒரு பிளேயர்ஸா அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா அவங்களோட லெவல் என்னோட ரொம்ப கம்மியா இருந்துச்சு.
அவங்க இன்வைட் பண்ணும்போது என்னோட உண்மையான லெவல் சொல்லியிருந்தேன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட நான் போய் சொன்னேன். அந்த கில்டுல நான் சேர்ந்தேன். அவங்க கூட நான் சந்தோஷமா இருந்தேன். அவங்க எப்படி வளராங்கிறத நான் பார்த்தேன். ஆனா ஒரு நாள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதுவும் கண்ணு முன்னாடி. அவங்க இறப்புக்கு நான் தான் காரணம். ஒருவேளை நான் பீட்டுங்கிறதையோ இல்ல என்னோட லெவல் அதிகமா இருக்கிறதோ சொல்லியிருந்தா அங்க டிராப்ஸ் இருக்குன்னு வார்னிங் கொடுத்தப்பே அவங்க ஒத்துட்டு இருந்தப்பாங்க. அது எல்லாமே என் தப்பு தான். நான் தான் அவங்க எல்லாரும் சாவடிச்சிட்டேன். சாட்சியும் சேர்த்து தான். ஹாஸ்னாவும் பக்கத்துல வந்துட்டு நான் இறந்து போக மாட்டேன், ஏன்னா நான் தான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்டிப்பிடிக்கிறா. ஆனா இனிமே கிரீட்டோ தயக்கத்தில் தான் இருக்கான். இப்போ கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறாங்க. அங்க ஒருத்தர் வந்துட்டு நீ நான் இன்னொருத்தனும் ட்ரைனிங் எடுக்க போறோம், அதனால நீ வந்தாகணும் அப்படின்ட்டாரு. ஹாஸ்னாவும் ஆனா அவன் என் கூட ஒரு பார்ட்டில இருக்கானே. அவரும் நீங்க வைஸ் கமாண்டர்ங்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடியாதுல, அவர் புது மெம்பர், அப்போ அந்த ட்ரைனிங் எடுத்து தானே ஆகணும். அவரும் டே தம்பி இன்னும் 30 நிமிஷத்தை வெளியே வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹாஸ்னாவும் இப்போ கொஞ்ச நேரம் தான் தனியா இருந்தோம், அதுக்குள்ளேயா? கிரீட்டாவும் கேள்விப்படாத, நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துடும் அப்படின்றான். இப்போ கிரீட்டாவும் வெளியே போறான். பார்த்தா அவங்க கூட குரடல் நின்றுட்டு இருக்கான். அவரும் எனக்கு தெரியும் நிறைய விஷயம் உங்களுக்கு கூட நடந்திருக்கு, ஆனா இப்போதைக்கு நீங்க ஒரே கில்ல இருக்கீங்களா, நீங்க 2 பேரும் காமராஜ் தான். இப்போ குரடையில கிரீட்ட கிட்ட அன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மனுஷனை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான். நீங்க ஆபத்துல என்ன செய்வீங்கிறத எனக்கு தெரியணும், அதனால உங்க மொத்த கிறிஸ்டல எங்கிட்ட தாங்க அப்படின்றாரு. கிரீட்டவும் என்னது மொத்த கிறிஸ்டலுமா, என்னோட டெலிபிடேஷன் கிறிஸ்டலுமா கேட்கிறப்ப அவரும் ஆமான்றாரு. இப்ப கிரீட்டவுமே அவனோட மொத்த கிறிஸ்டலையும் தரான். அவரும் சரி ஆரம்பிக்கலாமா? அவங்களும் அது சரி. இப்ப அவங்களும் டஜன் போயிட்டு இருக்காங்க. அவரும் சரி கொஞ்ச நேரம் பேருக்கு எடுப்போம், இந்தாங்க சாப்பிட சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. இப்போ அதை திறந்து பார்த்தா ஒரு காஞ்சி பண்ண ரொட்டி தான் இருக்கு. கிரீட்டோக்கு ஹாஸ்னாவோட ஞாபகம் தான் வருது. இப்ப கிரீட்டவும் அதை இருக்க தனியா குடிக்கிறான். திரும்பி பார்த்தா குரடில் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். இப்ப அவன் செய்யறத பார்த்து அவன் ஒன்னா தூக்கி போடுறான். பார்த்தா கிரீட்டோ பேரலைஸ் ஆயிட்டான். அவனால கை கால அசைக்கவே முடியல. அவன் மட்டும் இல்ல காட்ஃப்ரியும் அதே மாதிரி அசைய முடியல. குரடில் எஞ்சி சிரிக்க ஆரம்பிக்கிறான். குரடில் நீ தானே தண்ணி எடுத்துட்டு வந்த, என்ன செஞ்ச? கிரீட்டவும் சரி அந்த ஆன்டிடோட் கிறிஸ்டல் அதை தாங்க அப்படின்றான். அதை ஒரு தடத்துக்குள்ளே அவன் அதை தட்டு விட்டுறான். குரடிலும் காட்ஃப்ரி நீ ஒரு முட்டாள் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு முட்டாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாள் எடுத்து கொள்றான். பார்த்தா அவன் ஆரஞ்சு பேரா மாறுறான். முன்னாடியிலும் இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்கறியா? நம்ம பாட்டி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ நிறைய ரெட் பிளேயர்ஸ் நம்மளை தாக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க 2 பேருமே தைரியமா சண்டை போட்டீங்க, ஆனா அதுல இறந்து போயிட்டீங்க. அப்புறம் கடைசியா நான் மட்டும் தான் இருந்தேன். அங்க இருக்க எல்லா கிரிமினல்ஸுமே நான் தான் அழிச்சேன். இதுதான் நடக்க போது சொல்லிட்டு இப்ப அவரையும் அவன் கொண்டுட்டான். அவரை கொண்ட அப்புறம் கிரீட்டோ கிட்ட வரான். கிரீட்டோ கிட்ட உனக்கு தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பொடி பையனாலதான் இந்த மாதிரி ஒரு அப்பாவை நான் இப்ப கொன்னேன். கிரீட்டவும் நீ அதை சொன்னாலுமே நீ அவர் கொல்றப்ப உன் முகத்துல நான் சிரிப்பை பார்த்தேன். உன்ன மாதிரி ஒருத்தன் எதுக்காக நைட்ஸ் ஆஃப் பிளட்ல சேர்ந்த அந்த கிரிமினல் கில்ட் இருக்கு அதுல தான் செட் ஆவ, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கில்ட சேர்ந்த? குரடிலும் நீ கரெக்டா சொன்ன, அதில் தான் நான் இருக்கிறேன். அவன் கையில ஒரு கிரிமினல் கில்ட் ஒரு டாட்டூ இருக்கு. கிரீட்டவும் அந்த பிளேயர் கில்டிங் கில்ட் லாஃபிங் காஃபின்ல சேர்ந்தவனா? அவனும் ஆமா, அங்கதான் அந்த பேரலைஸ் பாய்சன் எனக்கு கிடைச்சது. அட இந்த பேசுற டைம்ல அந்த பாய்சன் போய் தப்பிக்கலாம் பாக்குறியா, அதை நடக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிரீட்டோ அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். கிரீட்டோ கொஞ்சம் கொஞ்சமா ஹெச்பி காலி ஆகிட்டே இருக்கு. இப்ப நீ இறந்து போற, உனக்கு எப்படி இருக்கு அப்படி கேக்குறான். கிரீட்டோக்கு ஹெச்பி எல்லோ கலர்ல வந்தாச்சு. கிரீட்டோவும் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அப்போ நானுமே இறந்து போறேனா? இப்போ கிரீட்டோட ஹெல்த் ரெட் கலர்ல வந்தாச்சு. அவனும் கண்ண முடுறான். அவன் கண்ண முன்னா அவனுக்கு காசு நல்லா தெரிய வரா. கிரீட்டவும் அந்த பாய்சன் இருக்கிறப்பையும் அவனோட கையை அசைக்கிறான். அந்த கத்தி எடுக்க பாக்குறான். குரடிலும் ஓ சாகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப ஆமா நான் இந்த இடத்துல சாகக்கூடாது, நான் சாகத்துக்கு தயாரா இல்ல. குரடிலும் அப்படிதான் கத்த சொல்லிட்டு இன்னுமே ஸ்பாடா இருக்கிறான். கிரீட்டோக்கு லைஃப் போயிட்டே இருக்கு. கிரீட்டோக்கு கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ கடைசி நேரத்துல யாரும் அவனை தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஆசனா. அவனும் ஹீலிங் கிறிஸ்டல வச்சு அவனை ஹீல் பண்றா. நான் வந்துட்டேன், நல்ல டைமிங்க்கு வந்துட்டேன். நீ போனதுல இருந்து உன்னோட லொகேஷனை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா திடீர்னு காட்ஃப்ரியோட சிக்னல் காணாம போயிடுச்சு. அதனால ஏதோ நடந்துச்சு, நான் இங்க வந்தேன். சரி இங்கே வெயிட் பண்ண, நான் இதை முடிக்கிறேன் அப்படின்றா. இப்ப குரடியில ஆசனா பார்த்துட்டு மேடம் ஆசனா இது ஒரு ட்ரைனிங் தான் அப்படின்றான். இப்ப ஆசனாவோ அவனை அடிக்க ஆரம்பிக்கிறா. அவனுக்குமே நிறைய அடி விழ ஆரம்பிக்குது. அவனும் நான் சரண்டாயிடுறேன், எனக்கு புரிஞ்சுது அப்படின்றான். நான் இந்த கில்ட விட்டு போயிடுறேன், உன் கண்ணில பட மாட்டேன், எனக்கு கொள்ளாது அப்படின்றான். ஆசனாவும் பிளேட் இறக்குறப்ப அவனும் நான் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். அதை பார்த்துட்டு ஹாஸ்னாவும் அடிக்காம நின்னுட்டா. இப்ப அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு குரல் திருப்பி அடிக்கிறான். அதுல ஹாஸ்னோட ஸ்பாட் கீழே வந்துடுச்சு. அவனும் வைஸ் கமாண்டர் உனக்கு எதுவுமே தெரியல அப்படி சொல்லிட்டு ஹாசனா அடிக்க போறா. ஆனா அந்த இடத்துல கிரீட்டோ வந்து அந்த அடி அவன் வாங்கிக்கிறான். அவன் கையை துண்டா போகுது. அது மட்டும் இல்ல அவனுக்கு ஹெச்பியும் குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அவனும் தன்னோட கையை ஸ்வாட்ச் யூஸ் பண்ணி அவன் அடிக்கிறான். அதுல குரடியில் அழிஞ்சு போறான். குரடியில சாக்குறப்ப நீ இப்ப என்ன கொண்டுட்ட, இப்போ நீ ஒரு கொலைகார அப்படின்றான். ஹாசனாவும் என்ன மன்னிச்சிட்டு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை விட்டு நான் தனியா போயிடுறேன் அப்படின்றா. அவ அலற பார்த்து கிரீட்டாவும் அவளை கிஸ் பண்றா. கிரீட்டாவும் ஹாசனா என்னோட வாழ்க்கை உன்னோடது, அதனால நான் உனக்காக நான் வாழ்ந்தே தீருவேன், என் கூட நீ கடைசி வரைக்கும் இருக்கணும், நம்ம 2 பேரும் வாழ இருக்க ஒன்னாவே இருப்போம். ஹாசனாவும் கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்றா. கிரீட்டாவும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுவேன், உன்னை உண்மையான உலகத்துக்கு நான் அனுப்பி தீருவேன். ஹாசனா
நான் இன்னைக்கு உன் கூட இருக்கணும் அப்படின்றான். அவளுமே ஓகே சொல்ல இப்போ கிரீட்டோ ஹாஸ்னா வீட்டுக்கு போறான். அந்த இடத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும்போது ஹாஸ்னாவும் சரி நான் ரெடி ஆகிற சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகுறா. இதை பார்த்து கிரீட்டாவும் இல்ல நான் இந்த அர்த்தத்துல சொல்ல, நான் இன்னைக்கு உங்க கூட தங்கணும்னு சொன்னேன், அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்ல அப்படின்றான். இதை கேட்டு ஹாஸ்னாக்கோ வருது, நீ ஒரு முட்டாள் சொல்லிட்டு அவனை அடிக்க வரா. இப்ப அவங்களுமே ஒன்னா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறப்ப எல்லா டைமுமே நான் மறக்கவே மாட்டேன். இந்த 2 வருஷம் எனக்கு ஒரு முக்கியமான வருஷம் சொல்லலாம். கிரீட்டோ கொஞ்ச காலத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட் லைன்ஸ்ல போக வேணாம், தனியா இருக்கலாமா? எனக்கு பயமா இருக்கு. நம்ம திருப்பி பேட்டில் ஃபீல்டு போனோம்னா ஏதாச்சும் நடந்துட மாட்டோம், எனக்கு பயமா இருக்கு. கிரீட்டவும் எனக்கும் புரியுது, எனக்குமே டயர்டா தான் இருக்கு. 22வது ஃப்ளோர்ல ஒரு அழகான சின்ன வில்லேஜ் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வீடு வாங்கி போயிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டவனே ஹாஸ்னாக்கும் சந்தோஷமா இருக்கு, ஓகேன்றா. அந்த கமாண்டரும் சரி இந்த விஷயத்த நான் கில்டு கிட்ட சொல்லிடுற சொல்றப்ப ஹாஸ்னாவும் இப்ப இருக்க கில்டு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் அப்படின்னு கேட்கறான். அவரும் சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க நினைக்கிறத விட நீங்க சீக்கிரமாவே பேட்டில் ஃபீல்டுக்கு திரும்பி வந்துறீங்க அப்படின்றாரு. இப்ப கிரீட்டோ ஹாஸ்னாவும் 22வது ஃப்ளோர்ல இருக்க ஒரு வீடு வாங்கிருக்காங்க. அது பார்த்தோன்னே ஹாஸ்னாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஹாஸ்னாவும் இப்போ இந்த இடத்துல அமைதியா வாழல. கிரீட்டவும் ஹாஸ்னா நம்ம இந்த உலகத்துல மட்டும் தான் எப்படி இருப்போமா அப்படின்னு கேட்கறான். ஹாஸ்னாவும் என்ன பேசிட்டு இருக்க, இது ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டாவே இருந்தாலுமே என்னோட ஃபீலிங்ஸ் உண்மைதான். ஒருவேளை நம்ம நிஜ உலகத்துக்கு திரும்பி போனாலுமே நான் இப்படியே தான் உங்ககிட்ட இருப்பேன், நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன், திருப்பியுமே உன்னை லவ் பண்ணுவேன். இப்போ கிரீட்டோ தூங்கிட்டு இருக்கத ஹாஸ்னா ரஷ்யா பார்த்துட்டு இருக்கா. இவன் என்னதான் திரும்ப பேசினாலும் தூங்குறப்ப குழந்தை மாதிரி இருக்கல. ஒரு நிமிஷம், அவ என்னோட சின்ன பையனா இருந்தாலுமே ஐ லவ் யூ கிரீட்டோ, நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்றா. அதுல கிரீட்டோ முடிச்சுக்கிட்டா. அவளும் குட் மார்னிங் கிரீட்டோ, நான் சொன்னது ஏதாச்சும் உனக்கு கேடுச்சா? எனக்கு கேடுச்சா என்ன சொன்ன கேட்கறப்ப அவளும் அதெல்லாம் எதுவும் இல்ல. அவளும் சரி நம்ம இன்னைக்கு எங்க போலாம் கேட்கறப்ப கிரீட்டவும் இந்த 3 நாளாவும் நம்ம ஃபன் தானே பண்ணிட்டு இருக்கோம். அவளும் அப்போ இன்னைக்கு வேணாம் தெரியா கேட்கறப்ப கிரீட்டவும் எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அங்க போலாம் அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். ஹாஸ்னாவும் சரி போறப்ப என்ன தூக்கிட்டு போன்றான். கிரீட்டவும் குழந்தை மாதிரி பண்ணது கேட்கறப்ப ஹாஸ்னாவும் யாருமே பார்க்கல, ட்ரை பண்ணுப்பா அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவளை ஏறி பாக்குறா, எதிர்க்கு ஒரு லேக் தெரியுது. இப்ப கிரீட்டவும் அந்த லேக் தாண்டி அந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்கான். அவனும் நான் கேள்விப்பட்டேன் இந்த காட்டுக்குள்ள போனா நீ நிறைய விஷயத்த பாப்பியா. ஹாஸ்னாவும் என்ன பாப்பா கேட்கறப்ப கிரீட்டவும் வேற என்ன பேய்தான். கிரீட்டவும் டஞ்சன்ஸ்ல செத்து போற எல்லா மான்ஸ்டரோட ஆவியோ இந்த இடத்துல வந்து சேருமா. நம்ம கிட்ட வந்துட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கார்பெண்டர் இங்க மரத்தை விட்டு வந்தாராம். அவர் வேலை செய்யறப்ப டைம் போட்டு தெரியாம நைட் வரைக்கும் இங்க இருந்துட்டாராம். அவரு வீட்டுக்கு கிளம்புறப்ப தூரத்துல ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்தாராம். இதை கேட்டவனே ஹாஸ்னா பயப்படுறா. இந்த சைடு பார்த்தா ஒரு வெள்ளை உருவம் போகுது. கிரீட்டோ அங்க பாரு நீ சொன்ன போய் கிளம்பிடுச்சு அப்படின்றா. இப்ப அவளுமே தன்னோட ஸ்கில் யூஸ் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. இப்போ கிரீட்டவும் அங்க பாக்க அங்க ஒரு சின்ன பொண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பொண்ணு மயங்கி அங்க விழுறா. கிரீட்டவும் அங்க போய் என்னன்னு பாக்க போறான். பார்த்தா அது பேய் கிடையாது, ஒரு பிளேயர்னு தெரிய வருது. கிரீட்டவும் இவ பிளேயரானு எனக்கு தெரியல, ஏன்னா இவகிட்ட கர்சர் இல்ல பாரு அப்படின்றான். ஹாஸ்னாவும் பாக்குறா, அவன் மண்ணில கர்சரும் இல்ல, அவனோட லைஃபுமே காட்டல. ஒருவேளை பக்கா இருக்குமோ சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். கிரீட்டவும் அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சரி இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்து, ஏன்னா இவ என்பிசி கிடையாது, அப்படி இருந்தா அவளை நம்மளால நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க முடியாது. ஹாஸ்னாவும் ஆமா இவ என்பிசியா இருந்தா நீ தூக்குறப்பே ஏதாச்சும் ஒரு வார்னிங் வந்திருக்கும். கிரீட்டவும் ஆமா இவ ஒரு கொஸ்டின் வரும் கிடையாது, நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தா ஏதாச்சும் கொஸ்டின் வந்திருக்கும், ஆனா எதுவுமே வரல. அப்படின்னா அந்த காட்டுல தொலைஞ்சு போன ஒரு பிளேயரா தான் இருப்பா. எனக்கு தெரிஞ்சு அவ ஃபேமிலியோட லாகின் இருக்கா போல. கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா இல்ல கார்டியன் யாராச்சும் இந்த இடத்துல இருக்கணும். இன்னைக்காச்சும் நிம்மதியா தூங்கு, நாளைக்கு காலை எழுஞ்சிக்க சொல்லிட்டு அவ பக்கத்துல தூங்க ஆரம்பிக்கிறா. இப்ப வீடிய அவளும் முழிச்சிட்டா. கிரீட்டோ முழிச்சிட்டா பாரு அப்படின்றா. நல்ல வேலை நீ முழிச்சுக்கிட்டியே, உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அந்த சின்ன பொண்ணு இல்லன்றா. சரி உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு யூயி அப்படின்றா. ஹாஸ்னாவும் யூயியா நல்ல பேரு, என்னோட பேரு ஹாஸ்னா, இங்க காணி இவன் பேரு கிரீட்டோ. அந்த பொண்ணுங்க பேசவே வரல, ஆனா கீட்டோ அப்படின்றா. ஹாஸ்னாவும் சரி யோ எதுக்காக அந்த காட்டுல இருந்த, உன்னோட அப்பா உன்னோட அம்மா அவங்க எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறா. யோ எனக்கு தெரியலன்றா. கிரீட்டவும் சரி யூய் நீ முழிச்சிட்டல அதே போதும், என்ன நீ கிரீட்டோன்னு கூப்பிடலாம் ஓகேவா. ஆனா அந்த பொண்ணுங்க பேசவே வரல, அவளும் கீட்டோ அப்படின்றா. கிரீட்டவும் கீட்டோ இல்லம்மா கிரீட்டோ சொல்லு. அவளும் கீட்டோன்றா. கிரீட்டவும் பரவாயில்ல இதோட பேசுறியே, உன் வாயில எது வருதோ அதே கூடு பரவாயில்ல அப்படின்றான். அந்த பண்ணி யோசிச்சு சரி டாடி அப்படின்றா. என்னது நானா? அந்த சைடு ஹாஸ்னா பார்த்துட்டு அவனா அம்மா அப்படின்றா. இப்ப ஹாஸ்னா ஓகே சொல்ல அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. இப்போ கேட்டவும் சாப்பிட்டு இருக்கா, அத இவ பாத்துட்டே இருக்கா. இவக்கே ஹாஸ்னா வரத்துறா. அவளை பார்த்துட்டு எனக்கு அப்பா சாப்பிடுதா வேணும் அப்படின்றா. கேட்டவும் இது கொஞ்சம் காரமா இருக்கும், சரி பாத்துக்க அப்படின்றான். இப்ப அவ்வளவு சாப்பிடுறா, ஆனா ரொம்ப காரமா இருக்கு போல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றா. இப்போ அந்த பொண்ணு எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்குறப்ப கிரீட்டவும் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல. ஹாஸ்னாவும் ஆமா அவ ஒரு குழந்தை மாதிரி இருக்கா, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. கிரீட்டவும் ஓ நீ யூவை பாத்துக்கணும் ஆசைப்பட்டியா கேட்கறான். சரி அவன் ஞாபகம் வர வரைக்கும் நம்ம பாத்துப்போம் அப்படின்றான். எனக்கு புரியுது யூயை உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்குமே பிடிச்சிருக்கு, ஆனா அவளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, முதல்ல ஸ்டார்டிங் டவுன் போய் அவங்க பேரண்ட்ஸை தேடுவோம். இப்ப அவங்களுமே அந்த ஸ்டார்டிங் டவுன் போறாங்க. கிரீட்டவும் ஆட இந்த இடத்த பார்த்தாலே நிறைய ஞாபகம் வருதுல. ஹாஸ்னாவும் யூயி இந்த பில்டிங் பார்த்தா ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு கேட்கறா. அவளும் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டா. கிரீட்டவும் கவலைப்படாத இந்த ஸ்டார்டிங் டவுன் ரொம்ப பெருசு, நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்றான். இப்ப கிரீட்டவும் ஹாஸ்னாவும் மார்க்கெட் சைடு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சைடு போனா ஆர்மியில இருக்கிறவங்க ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க இருக்க சோல்ஜர்ஸும் இங்க இருக்க எல்லாருமே டாக்ஸ் பண்ணி கட்டி ஆகணும், அது உங்களோட கடமை. அப்போ அந்த குழந்தைங்களும் கட்டி ஆகணும்ல. அங்க இருக்க குழந்தைங்களும் டீச்சர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்றாங்க. அந்த டீச்சரும் இவங்க வெறும் காசு மட்டும் ஆசைப்படுறாங்க, உடனே கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அங்க இருக்க பசங்களும் நாங்க இருக்கிற எல்லா காசையும் கொடுத்தோம், ஆனா அது பத்தாதுன்றாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் அந்த காசுல எங்களுக்கு பத்தாது, உங்களோட எக்யூப்மெண்ட் எங்களுக்கு தந்தாகணும் அப்படின்றாங்க. அவளும் இல்ல வழிவிடுங்க அப்படின்றா. இப்போ அந்த இடத்துக்கு கிரீட்டவும் ஆசனா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆசனாவும் அந்த பசங்கிட்ட போயிட்டு எல்லாருமே உங்களோட எக்யூப்மெண்ட் போட்டுக்கோங்க, எதுவும் நடக்காது அப்படின்றா. அந்த சோல்ஜர்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆர்மி மேட்டர், இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்றாங்க. அந்த குரூப்போட தலைவனும் நாங்க லிபரேஷன் ஆர்மி சேர்ந்தவங்க, உங்களுக்கு இது புரியல, நான் யாரும் காட்ட சொல்லிட்டு பால் எடுக்கிறான். இப்போ கிரீட்டோ யூ படிச்சிட்டு இருக்கான். ஆசனாவும் கிரீட்டோ யூ பாத்துக்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்றா. இப்ப ஆசனாவும் ஒரு அடி அடிக்கிறா, அதுல பையன் சதுரி கீழே விழுறான். ஆசனாவும் கவலைப்படாத, இது சேஃப் ஜோன் தான், உன்னோட ஹெச்பி காலி ஆகுது. ஆனா என்னன்னா இந்த மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருப்ப, ஓகேவா உனக்கு? அந்த மாதிரி கீழே விழுந்தாலுமே என் கூட சண்டை போறப்ப உங்க நெஞ்சுக்குள்ள நான் பயத்தை விதைப்பேன். இப்போ அவரும் அங்கிருந்து ஓடுறப்ப அவளை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ அவங்க எல்லாருமே ஆசனா பார்த்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க பசங்களும் அட அக்கா சூப்பரா பண்ணி சொல்லிட்டு பாராட்டுறாங்க. கிரீட்டவும் பாத்தியா உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்ல. இப்ப ஐயோ வானத்தை கை காட்டு, எல்லாரோட இதயம் சொல்லிட்டு கை காட்டிட்டு இருக்கா. ஆசனாவை பக்கத்துல வந்துட்டு ஜூயி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஜூயும் இல்ல நான் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது, நான் எப்பயுமே ஒரு இருட்டான இடத்துல தனியா இருந்தேன். இப்போ ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது, அது ஐயோயால தாங்க முடியல, அவளுக்கு கீழே விழுறா. யோயோ ஆசனா பிடிச்சிட்டு அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆடுறா. கிரீட்டவும் இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது. பசங்களை காப்பாத்தணும் சர்ச்சைக்கு போறாங்க. அங்க எல்லா பசங்களும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க டீச்சரும் இவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறப்ப ஆசனாவும் அது எங்களுக்கு தெரியாது, ஏன்னா 22வது ஃப்ளோர்ல இவ்வளவு தனித்தனியா நாங்க கண்டுபிடிச்சோம், அவளுக்கு எல்லா மெமரிஸும் மறந்து போயிருக்கு, இந்த ரவுண்ட்ல யாராச்சும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்க வந்தோம், நீங்க இங்க தானே வாழ்றீங்க, இவ்வளவு தெரியுமா கேக்குறாங்க. அங்க இருக்க டீச்சரும் எனக்கு தெரியல, ஜூயி மாதிரி நான் யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா, என்னோட பேரு யூலியர் அப்படின்றா. ஆசனாவும் அப்போ அந்த ஆர்மியை சேர்ந்தவளா நீ அப்படி கேக்குறா. அவளும் ஆமா நான் அதுக்கு மணி கேட்க தான் வந்தேன் அப்படின்றா. அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு, நான் எதுக்கு இங்க வந்தேன்னா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறா. இப்போ வந்து பொண்ணும் எங்களோட லீடர் திங்கர் இந்த மாதிரி ஒரு லீடர் உருவாக்கல, நாங்க உருவாக்குறப்ப ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உருவாக்கணும். ஸ்டார்டிங்ல எங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் சாப்பாடியும் இங்க இருக்க பிளேயர்ஸுக்கு சமமா பிரிக்கலாம்னு ஆசைப்பட்டோம். கிரீட்டவும் ஆமா, ஆனா அதுக்கப்புறம் உங்களோட ஏஎல்எஃப் குரூப் ரொம்ப பெருசாச்சு. அவளும் ஆமா அப்படி பெருசா இருந்தால ஒருத்தர் நடுவில் வந்தான், அவனோட பேர் தான் கிபாவ். இப்ப கிரீட்டவுக்கு அவன் ஞாபகம் இருக்கு, அவனோட குரூப் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல இங்க இருக்க மக்கள் கிட்ட டாக்ஸி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பண்றதுனால அவனை கில்டு வெடி தோட்டத்துல நாங்க முடிவு பண்ணோம். அதனால திங்கர் ஏமாச்சி ஒரு டஞ்சன் நடுவுல அவனை சாக விட்டுட்டான். அந்த இடத்துல டெலிபோர்டேஷன் கிறிஸ்டலுமே ஒர்க் ஆகல. கிபா உங்ககிட்ட பேசணும் தான் சொன்னா, அதனால இந்த ஆயுதம் எடுத்து போகாம அவங்ககிட்ட பேச போனா, ஆனா கிபா இப்படி பண்ண தெரியாம போயிடுச்சு. இது நடந்து 3 நாள் ஆகுது. அந்த டஞ்சன் ரொம்ப ஹையஸ்ட் லெவலா இருக்கு, அதனால திங்கரால வெளியே வர முடியல. அவனை என்னால தான் காப்பாற்ற முடியும்னு நினைச்சேன், ஆனா இவனோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த டஞ்சன் என்னால கிளியர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல கிபாவ் ஏஎல்எஃப்ல யாருமே போக விட மாட்டேங்கிறான். நிறைய பேர் பேசுறது கேட்டேன், இந்த டவுனுக்குள்ள ஒரு 2 பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் வந்தது கேள்விப்பட்டேன், அதனால தான் நீங்க வந்தேன், எனக்கு உங்க உதவி தேவை, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றா. இதை கேட்டு ஹாஸ்னாவும் கிரீட்டாவும் உண்மைதான் சொல்றான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோயோ கவலைப்படாதீங்க அம்மா, அவ போய் சொல்ல அப்படின்றா. ஹாஸ்னாவோ உன்னால சொல்ல முடியுமா கேக்குறப்ப யோயோ ஆமா, ஆனா இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு தெரியுமா அப்படின்றா. கிரீட்டவும் சரி யோயே சொல்லிட்டா நம்ம போவோம், எதுவும் நடக்காது அப்படின்றான். ஹாஸ்னாவுமே அந்த பொண்ணு கிட்ட சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றோம். கிரீட்டவும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அப்படின்றா. யூயோ இல்ல நானுமே வர அப்படின்றா. ஹாஸ்னாவும் யூயி அது ரொம்ப ஆபத்தான இடம், நீ வராது அப்படின்றா. ஆனா யூயோ இல்ல நானுமே வர சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருக்கா. ஹாஸ்னாவும் இந்த ஸ்டார்டிங் டவுன் கீழே இந்த மாதிரி ஒரு டஞ்சன் இருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு. கிரீட்டாவும் ஆமா இந்த மாதிரி பீட்டா டெஸ்ட்ல கூட கிடையவே கிடையாது. ஜூவலரும் எனக்கு தெரிஞ்சு மேல இருக்க ஹையர் ஃப்ளோர்ஸ் ஓப்பன் ஆக இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அங்க இருக்க என்ட்ரன்ஸ் பார்த்து யூஏ வாய பொழுது பாத்துட்டு இருக்கா. ஹாஸ்னாவை கூப்பிட ஐயோ கவலைப்படாதீங்க எனக்கு பயலா இல்ல அப்படின்றா. அவங்க மாஸ்டர்ஸ் வேற அது கிரீட்டோ அழிச்சிட்டு இருக்கான், அத யூஏ ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. கிரீட்டாவும் அட இப்பதான் நிம்மதியா இருக்கு, எனக்கு பாரு நிறைய டிராப் ஆயிடுச்சு அப்படின்றான். என்ன வச்சு கேக்குறப்ப கிரீட்டோ ஒன்று காட்டுறான், பார்த்தா தவளை கறி காட்டுறா. அவளும் இருந்தது இது பேர் தவளை கறிமா, இந்த கறி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சமைச்சுட்டா அப்படின்றா. அவளும் ஐய நான் அதெல்லாம் சமைக்க மாட்டேன் சொல்லிட்டு பயப்படுறா. அதை வாங்கி தூரத்துல தூக்கி போடுறா, அதுவுமே காலி ஆகுது. கிரீட்டாவும் என்ன செஞ்சுட்டு இருக்க, அதோட டேஸ்ட் பண்ணவே தெரியுமா, சரி அப்ப இவ்வளவு இருக்கே இது என்ன செய்ய போற அப்படின்னு கேக்குறான். இப்போ ஆசனாவும் அது எல்லாத்தையுமே தூக்கி போடுறா. அவனும் அட இது நல்லா இருக்குமா ஏன் தூக்கி போட சொல்லிட்டு கஷ்டப்படுறான். அதை பார்த்து இவ்வளவு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ நீ சிரிச்சு இப்பதான் பாக்குறாக்கா அப்படின்றா. இப்போ அவங்களுமே திங்கரை கேட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஒரு சேஃப் ஜோன் இருக்கு, அந்த இடத்துல தான் அவன் காத்துட்டு இருக்கான்றாங்க. இப்போ அந்த இடத்துல திங்கர் நின்னுட்டு இருக்கான். திங்கரும் இல்ல இந்த வழி ரொம்ப பிரச்சனை பின்னாடி போ அப்படின்றான். இதை பார்த்து கிரீட்டாவும் அவளை தள்ளி விடுறான். பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய சைத்து வந்து தாக்குது. ஆஸ்னாவும் ஜூலியர் ஜூயை சேஃப் ஜோன் கூட்டு போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றா. இப்போ அங்க பார்த்தா ஒரு பெரிய லெவல் பாஸ் இருக்கு. கிரீட்டாவும் ஆசனா அதோட டேட்டாவை என்னால பார்க்க முடியல, அதோட ஸ்கில்லும் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ளோர் 90 பாஸ் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றான். அவனோட ஸ்கேன்ல அன்னோன் தான் காட்டுது. டெலிபோர்ட் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி ஜூயை மத்தவங்க இங்க கூட்டு போ அப்படின்றான். ஆசனாவும் என்ன சொல்ற கிரீட்டோ நான் உன்கிட்ட போக மாட்டேன் அப்படின்றா. கிரீட்டாவும் நீ போ நான் திரும்பி வரும் அப்படின்றான். ஆசனாவை திரும்பி பார்த்துட்டு ஜூயை கிட்ட இங்க இருந்து போயிடுங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்றா. இப்ப 2 பேருமே அது பண்ற அட்டாக் சேர்ந்து தடுக்கிறாங்க. ஆனா அந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 2 பேருமே சதுரி விழுறாங்க. இப்போ கிரீட்டோ கிட்ட பாதி லைஃப் தான் இருக்கு. இந்த சைடு திங்கரும் யூலியரும் கிளம்புறாங்க. ஆனா அந்த டெலிபோர்டேஷன்ல இருந்து ஜூயி வெளியே வந்துட்டா. இப்போ அவ அந்த பாஸ் முன்னாடி போய் நிக்கிறா. இப்போ அந்த பாஸும் ஜூயை அடிக்க போகுது. ஜூயும்
அப்பா அம்மா என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்றா. அந்த பாஸ் அடிக்க யூயி முன்னாடி ஒரு பெரிய ஷீல்டு வருது. அதுல அந்த பாஸை தெரிச்சு போகுது. கேட்டவும் பாக்குறான் யூயி மேல இமோட்டல் ஆப்ஜெக்ட்னு வருது. இப்ப யூயோ மேல பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய ஃபயர் ஷாட் எடுக்கிறா. அதுல அந்த பாஸ் அடிக்கிறா. அந்த பாஸ் அழிஞ்சு போகுது. இதை பார்த்து கிரீட்டோக்கும் ஆசனாக்கும் ரொம்ப ஷாக் இருக்கு. யூயோ அம்மா அப்பா கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ அவங்களும் அந்த சேஃப் ரூம் போறாங்க. ஆசனாவும் யூயி உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? அவளும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிரீட்டோ ஆசனா இந்த உலகம் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் எல்லாமே ஒரு பெரிய சிஸ்டம் தான் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அந்த சிஸ்டமோட பேர் தான் கார்டினல். அது இந்த எஸ்ஓ சிஸ்டம்ல இருக்க பேலன்ஸ், அதாச்சு இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ், என்பிசி, ஏன் இருக்கிற டிராப் ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் அதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இந்த கார்டினல் ப்ரோக்ராம்ல தான் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் புரோட்டோடைப் 1, கோட் நேம் யூயி. அந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் தான் நான். இதை கிட்ட உடனே ஆசனாக்கு ஷாக்கா இருக்கு. என்னது நீ ஒரு ப்ரோக்ராமா? அப்புறம் நீ ஒரு ஏஐயா? யோயோ இங்க வர பிளேயர்ஸோட டென்ஷன் இறக்கிறதுக்கு ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வேஷம் கொடுத்தாங்க. என் கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபேக் தான். ஏன் இப்ப வந்து அழுக? இது கூட போய் தான். ஆசனாவும் அப்போ உன்னோட அமேஷியா எல்லாத்தையும் மறந்துட்ட சொன்னீங்க, அது எப்படி ஒரு ஏஐக்கு நடந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் எப்போ அஃபிஷியலா லான்ச் ஆச்சோ கார்டினல் சிஸ்டம் இங்க இருக்க எந்த பிளேயர்ஸ் கிட்டயும் நான் இன்டராக்ட் ஆகக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை சரி பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமாயி போயிடுச்சு. இப்ப யூ கண்ணு முன்னாடியே நிறைய பேர் சாகுது பார்த்துட்டு இருக்கா. பயம், கோபம், வெறி, இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் பிளேயருக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஏன் ஒரு சில பேரால் அதை தாங்கவே முடியல. அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. நார்மலா என்னோட ஃபங்க்ஷன் அந்த பிளேயர் கிட்ட போய் அவங்களை சரி பண்ண வச்சிருக்கோம். ஆனா இந்த கார்டினல் யார்கிட்டயும் போக்கூடாது என்கிட்ட ஆர்டர் கொடுத்துச்சு. அதனால என்னால எதுவுமே செய்ய முடியல. இதை பார்த்துட்டு இருக்கப்ப எனக்குள்ள நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சது. கடைசியில என்னோட ப்ரோக்ராமே உடஞ்சு போச்சு. ஒரு நாள் 2 பிளேயர்ஸோட மென்டல் ஹெல்த் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க எல்லாரோட வித்தியாசமா இருந்தாங்க. நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகணும், உங்ககிட்ட பழகணும்னு சொல்லிட்டு தான் அந்த காட்டுக்குள்ள நான் வந்தேன். ஆசனாவும் ஓ எங்களை பாக்குறது தான் அந்த ஃப்ளோருக்கு வந்தியா நீ? உங்களை பார்க்கணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்டேன். அவளும் அழுதுகிட்டு இது வித்தியாசமா இல்ல, நான் ஒரு ப்ரோக்ராம், நான் அந்த மாதிரி யோசிக்க கூடாது, என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. கிரீட்டவும் பக்கத்துல போயிட்டு ஒரு சாதாரண சிஸ்டம் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சொல்லு நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லா. நீ நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றா. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஆசனா அழுதுகிட்டு கண்டிப்பா நீ எப்பவுமே கூட இருக்கலாம், கண்டிப்பா ஏன்னா நீ தானே எங்க செல்ல பொண்ணு அப்படின்றான். யூயும் அழுதுகிட்டு ஆனா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்க இருக்கே இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், கேம் மாஸ்டர் எமர்ஜென்சி டைம்ல இது யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் அங்க இருக்க மான்ஸ்டரை நான் அழிச்சேன். அந்த மாதிரி பண்ணதுனால அந்த சிஸ்டம் என் ப்ரோக்ராம்ல ஒரு செக்கிங் பண்ணிட்டு இருக்கு. கார்டினல் கொடுத்த ஆர்டர்ஸை நான் செய்யல, அதனால இப்ப சிஸ்டம் என்ன ஒரு வைரஸா பாக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அழிஞ்சு போயிடுவேன். கிரீட்டமும் என்ன சொல்லிட்டு இருக்க, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேக்குறான். ஜோயோ ஆமா அப்பா ரொம்ப நன்றி, குட் பை சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றா. ஆசனா அழுதுகிட்டே நம்ம தான் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுமே, என்னை விட்டு போகாத. இப்ப யூயுமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறா. கிரீட்டவும் பார்த்துட்டு இல்ல யூயி போகாத. யூயு மறையிறப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்ப சுத்தி இருக்கிறவங்களே சந்தோஷப்படுத்துறீங்க. என்னோட இடத்துல இருந்து உங்களோட சந்தோஷத்தை எல்லா இடத்துலயும் பரப்புங்க. ஆசனா அழுதுகிட்டே இல்ல இல்ல நீ இல்லனா என்னால திருப்பி சிரிக்கவே முடியாது. யூயோ ஆமா பிளீஸ் எனக்காக சிரிங்க அப்படின்றா. இப்ப யூயுமே முழுசா கரைஞ்சு போயிட்டா. ஆசனாவுமே அங்கே அழ ஆரம்பிக்கிறா. கிரீட்டாவோ கார்டினல் இல்ல காயபா நீ நினைக்கிற மாதிரி விஷயங்கள் போதா சொல்லிட்டு அந்த கன்சோல அவன் ஆக்சஸ் பண்றான். கிரீட்டாவோ இந்த சிஸ்டம் இன்னும் ஆனதா இருக்கு அப்படின்னா அந்த கேம் மாஸ்டர் அக்கௌண்ட என்னால ஹேக் பண்ண முடியும். இப்ப கிரீட்டாவும் இதே ஒன்று ஏத்திட்டு இருக்கான். இப்போ சிஸ்டம் ஒன்று தூக்கி அடிக்குது. கிரீட்டாவும் இதை ஒன்று கையில கொடுக்குறான். நான் ஹேக் பண்றதுக்குள்ளேயே சிஸ்டம் என்ன துரத்தி அடிச்சிருச்சு. அதனால யூயோட மெயின் ப்ரோக்ராம நான் ஒரு ஆப்ஜெக்டா மாத்தி இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ இது கிரீட்டாவும் நீ பிடிச்சிட்டு இருக்கியே அதுதான் யூயோட ஹார்ட். இதை கேட்டவனே ஆசனாவும் ஆரம்பிக்கிறா. இப்ப 2 பேருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆசனாவும் கிரீட்டோ கிட்ட இப்போ ஒரு வேளை இந்த கேம்ல முடிஞ்சிருச்சு, இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ யூஏக்கு என்ன ஆகும்னு நினைக்கிற? கிரீட்டவும் கவலைப்படாத, யூயோட டேட்டாவை என்னோட நர்வ் கியர் லோக்கல் மெமரியில நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நிஜமான உலகத்துக்கு போன அப்புறம் யூஏ அங்கேயே வர வைப்போம், கவலைப்படாத. அவளை நம்ம எப்படியாச்சும் திருப்பி வர வைப்போம், அந்த வழியை நம்ம கண்டுபிடிப்போம். ஆசனாவும் அப்போ நிஜ உலகத்திலும் நம்மளோட குழந்தைய பார்க்கலாம்ல? கிரீட்டவும் கண்டிப்பா யூஏ நம்ம திரும்பியுமே பார்ப்போம். இப்போ யூஏயோட தொகுதிகள் காத்துல போயிட்டு இருக்கு. அவளும் ஆமா குட் லக் அப்படின்றா. 22வது ஃப்ளோர்ல கிரீட்டோ அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மீன் மாட்டவே இல்ல. அவனும் எவ்வளவு ட்ரை பண்றான், மாட்டவே இல்ல. இப்ப அங்க ஒருத்தர் வந்துட்டு என்னப்பா மீன் பிடிச்சே கேக்குறாரு. அவனும் எம்மா பெயின் பயப்படுறான். அந்த பேரு சிரிச்சு என்ன மன்னிச்சிரு, என்னோட பேரு நிஷிடா. இந்த கேம்ல நான் ஒரு ஃபிஷர்மேன், ஆனா ஜப்பான்ல நான் ஒரு நெட்வொர்க் கம்பெனில ஒரு சீஃபா இருந்தேன். கிரீட்டோவும் தன்னை ஐடியாஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு மீட் அவருக்கு மாட்டுது. அடா உனக்கு பெருசா மாட்டிச்சு போலயே. பார்த்தா ஒரு பெரிய மீனை மாட்டிருக்கு. அவரும் நான் நல்ல மீனை பிடிக்கிறேன்னா, ஆனா என்னால சமைக்க முடியாது, என்கிட்ட சாய் சாஸும் கிடையாது, இருந்தா ஏதாச்சும் ஒரு நல்ல கிரில்லிங்கா செஞ்சிருப்பேன். கிரீட்டோக்கு ஆசனாவோட ஞாபகம் வருது. அது எங்க இருக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறான். அவருக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா சொன்ன, நிஜமாவா? இப்போ அவரும் ஆசன கையால சாப்பிடுறாரு. அவரு சாப்பிட்டு அட இந்த உலகத்துல சாய் சாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆசனாவும் அதை நான் நிறைய காம்பினேஷன் வச்சு செஞ்சேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் நிறையவே தரேன் அப்படின்றா.
அவரோ ரொம்ப நன்றி சொல்ல ஆசனாவும் ஆமா உங்க ஃபிஷிங் ஸ்கில் லெவல் எவ்வளவு இருக்கு? ஏன்னா கிரீட்டோ போயிட்டே இருக்கான், அவனால மீனை பிடிக்க முடியல, அதனாலதான் கேக்குறேன். கிரீட்டோவும் அதெல்லாம் கிடையாது, நான் பிடிக்கிற மட்டும் மீன் வர மாட்டேங்குது, என்ன செய்யுது? அவரோ அது ஏன் தெரியுமா கஷ்டமா இருக்கு, ஏன்னா அந்த லேக்ல தான் கிங் ஆஃப் பீஸ்ட் இருக்கு. நான் நிறைய மீனை பிடிச்சிருக்கேன், ஆனா அந்த மீனை மட்டும் பிடிக்க முடியல. நிறைய வாட்டி அதுவும் மாட்டி இருக்கு, ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால அதை வெளியவே இழுக்க முடியல. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், நாளைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு பிளான் இருக்கா கேட்கிறாரு. கிரீட்டோவும் தூங்குறப்ப அந்த பெரியவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரு ஃபிஷிங் போல ஸ்விட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா. ஆசனாவும் சரி அதை அப்படியே பிடிக்கிறத வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய போற, அது ஒரு பெட்டை வச்சுக்க போறியா? கிரீட்டோவும் என்னது ஒரு பீஸ்ட பெட்டாவா? ஆனா அவர் நிஜமால ஒரு நல்ல மனுஷனால ஆசனாவும் ஆமா எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு, இந்த உலகத்துல நிறைய பேர் பழகிட்டாங்கல்ல, அவங்க இந்த இடத்துலயே நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா. கிரீட்டோவும் இந்த கேம் ஸ்டார்டிங்ல நான் பிழைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்ட்ராங்காவே மாறினேன். ஆசனாவும் ஆனா இப்ப அப்படி கிடையாதுல, நிறைய பேர் உண்மையில நம்பிக்கை வச்சிருக்காங்க, என்னையும் சேர்த்துதான். கிரீட்டோவும் ஈயோட இதயத்தை பிடிச்சிக்கிட்டு நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் எல்லாரையும் காப்பாற்றியே தீருவேன். இன்னைக்கு அந்த மீன் பிடிக்கிறத ஊரே வந்து பாக்குது, எல்லாரும் நிஷிடா பிடிங்க சொல்லிட்டு பேனர்ல பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. கிரீட்டோவும் அட கடவுளே, மீன் பிடிக்கிறதுல அம்மா வேடிக்கை பாப்பானுங்க. இப்போ அவரும் அந்த மீனை பிடிக்கிறதுக்கு கையில ஒரு ஏரியா வச்சிருக்காரு. ஆமா இதுவே எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த மீன் எவ்வளவு பெருசு இருக்கும். இப்ப அவரு பிஷிங் போல ஸ்வாட் ஸ்கில் யூஸ் பண்ணி தூக்கி போறாரு, அது தூரமா போய் விழுது. இப்போ ஏதோ ஒண்ணு துணியில மாட்டிக்கிச்சு, அந்த மீன் கரெக்டா இழுத்த அப்புறம் அவரு இழுக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த மீன் மாட்டிக்கிச்சு இந்த அப்படின்னு சொல்றாரு. கிரீட்டோவும் ஓ ஸ்விட்சா சொல்லிட்டு பிடிக்கிறான், அது ரொம்ப வேகமா இருக்குது. கிரீட்டோ முனைக்கே போயிட்டான். இப்ப கிரீட்டமும் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான், அந்த பெரிய மீனை வெளியே வர ஆரம்பிக்குது, அது மாட்டிக்கிச்சு அப்படின்றாங்க. அங்க போன மக்கள்லாம் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிரீட்டோ இழுத்ததுல அந்த பிஷிங் போல அத்துக்குச்சு, அவனை கிட்ட போய் பாக்குறான். ஆசனாவும் கிரீட்டோ ஜாக்கிரதை அப்படி சொல்லி கத்துறா. இந்த சைடு பார்த்தா அந்த கிங் ஆஃப் பீஸ்ட் வந்துருச்சு, அது கிட்ட கால்லாம் இருக்கு, அது வெளியே வந்து கிரீட்டோ முன்னாடி நிக்குது. அதை பார்த்தோன்னே கிரீட்டோ அல்லரைச்சிட்டு ஓடி வந்துட்டான். ஆசனா என்னை விட்டு போக மாட்டேன்னு இவன் ஓடி வந்துட்டியே. அட அதுகிட்ட கால்லாம் இருக்கு போல, ஒருவேளை அது முதலையோ. அவரும் டேய் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சொல்றாரு. ஆசனாவும் சரி நானே பாத்துறேன் சொல்லிட்டு அவரோட ஸ்வாட் எடுக்கிறா. நிஷிடாவும் அங்கிருந்து ஓடிட்டு புள்ள அப்படின்றாரு. கிரீட்டாவும் கவலைப்படாதீங்க, அவளத்தையும் பாத்துப்பா அப்படின்றான். பார்த்தா ஆசனா அதை ஒரே ஸ்ட்ரைக்ல அழிச்சிட்டா. அங்க இருக்கிறவங்க வாய போல பாத்துட்டு இருக்காங்க. அதை அவ அழிச்சதை பத்தி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு சில பேரு அட நீ ஆசனா தானே. கிரீட்டாவும் நல்ல வேலை செஞ்ச அப்படி சொல்லிட்டு கிட்ட போறா. இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, யாருன்னு பார்த்தா ஈத் கிளிப் கிட்ட இருந்து, அதாச்சு அந்த கமாண்டர் கிட்ட இருந்து. இப்ப கிரீட்டாவும் படுத்துட்டு இருக்கா. ஆசனாவும் கிளம்பு டைம் ஆகுதுல அப்படின்றா. கிரீட்டாவும் எனக்கு தெரியும், ஆனா 2 வாரம் மட்டும் தானே ஆச்சு. ஆசனாவும் அவரு நம்ம லீவ்ல நம்ம கூட்டுக்காரனா இது ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கணும், அதனாலதான். இப்ப கிரீட்டாவும் ஆசனாவும் கிளம்புறப்ப நிஷிடா வந்து அவங்களை வழி அனுப்புறாரு. கிரீட்டாவும் உங்களை சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, இருந்தாலுமே நீங்க நல்லபடியா எங்களை பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்றான். அவரும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன்ஸ் சண்டை போடுறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன், அதுவும் இல்லாம இந்த கேம்ல 2 வருஷம் வாழ்ந்துட்டேன், உண்மையான வளர்த்துக்கு போனா எனக்கு வேலை இருக்குமானே தெரியல. ஒருவேளை என் ஆள் மனசுக்குள்ள இந்த கேம்ல இருக்கணுமோ ஆசையா என்னமோ தெரியல, என்னோட வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்குல்ல. கிரீட்டாவும் இல்ல அது ஒன்னும் சோகம்லாம் கிடையாது. ஆசனாவும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இந்த கேம் ஸ்டார்ட் ஆனப்ப டெய்லியுமே நான் அழுதுட்டு இருந்தேன், இந்த கேம்ல ஜெயிக்கிறது ஸ்ட்ராங்கா வருது எப்படியாச்சும் கிளியர் பண்றது மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் போற வழியில யாரோ ஒருத்தர் புலுமலை தூங்கிட்டு இருந்தாரு, அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. டைம் வந்து வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு நான் அவனை திட்டினேன். அவன் அதுக்கு என்ன தெரியும் பதில் சொன்னா, இன்னைக்கு ஐன் கார்டுல இருக்கிறதுல சூப்பரான வெதர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நாள் டஞ்சனுக்கு போனா அந்த நாள் வேஸ்டா போயிடுன்னு சொன்னா. எப்படிதான் இருக்கு சொல்லிட்டு நானுமே அங்க தூங்கி பார்த்தேன். அந்த இடத்துல நான் சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டேன். அது மட்டும் இல்ல நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்திலயும் அவனோட வாழ்க்கை ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தான். நான் யோசிக்கிற மாதிரி நிஜமான உலகத்துல அவன் நாட்கள் இழக்கல, இந்த உலகத்துல அந்த நாட்களுக்கு சேர்த்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த ஒருத்தர் இவன் தான் கிரீட்டோ. இவன் தான் எனக்கு இங்கேயும் வாழலாங்கிறத கத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிரீட்டோவால தான் இந்த 2 வருஷம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அதுக்கான அர்த்தத்தையே இவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அன்னைக்கு நான் அந்த நர்வ் கியர் போட்டது இவனை பாக்குறது தான் என்னமோ தெரியல, ஆனா அதுதான் கண்டிப்பா இருக்கணும். நேஷிடாவும் நீ கரெக்டா தான் சொல்ற, இந்த உலகத்திலயும் வாழ்க்கை மோசமாலாம் இல்ல, இங்க சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு தோணுதா, ஆனா என்னால செய்ய முடியாது, என்னோட அதிர்ஷ்டமாச்சும் உங்ககிட்ட இருக்கட்டும், குட் லக் அப்படின்றாரு. இப்ப கிரீட்டோ ஆசனாவும் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி போறாங்க. இப்ப அவங்களும் நைட் பிளட் ஹெட் குவார்டர்ஸ் போறாங்க. அங்க இருக்க கமாண்டரும் பாத்ரூம் தேடுறதுக்காக 5 கிட்ட சேர்ந்து 20 பேர் ரீகார்டன்ஸ் டீமா போனாங்க. முதல்ல 10 பேர் அந்த ரூமுக்கு போனாங்க. அப்புறம் பாஸ் வந்துச்சு, உடனே டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சா. அவங்களால வெளியே வர முடியலையா. கிரீட்டோ கிறிஸ்டியன் நலிபிகேஷன் ஏரியால அந்த இடத்துல எந்த கிறிஸ்டியன் ஒர்க் ஆகாது. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அந்த டோர் ஓப்பன் ஆச்சு. மிச்சம் இருக்க 10 பேர் உள்ள போய் பார்த்தாங்க. பார்த்தா ரூமே காலியா இருந்துச்சு. அந்த இடத்துல எதுவுமே இல்ல, பாஸும் கிடையாது, அந்த 10 பேருமே கிடையாது. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால ஒரு பெரிய பார்ட்டியை வச்சுக்கிட்டு நாங்க அட்டாக் பண்ண போறோம், நீங்களும் அதுல கலந்துக்கிறீங்க. கிரீட்டவும் நாங்களும் கண்டிப்பா கலந்துப்போம். ஒருவேளை மிச்சம் இருக்க பார்ட்டிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் முதல்ல ஆசனாத பாதுகாப்பேன், அதனால புரிஞ்சுக்கோங்க அப்படின்றான். அந்த கமாண்டரும் உனக்கு ஒண்ணு முக்கியம், நீ பாதுகாப்பனா நீ அப்பதான் ஸ்ட்ராங்காவே மாறுவேன், எங்களுக்கு ஓகே அப்படின்றாரு. இப்ப கிரீட்டாவும் ஆசனாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. கிரீட்டாவும் சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு ஓகே சொல்லி கேட்கறான். எனக்கு ஏற்ப நீ இப்ப நடக்கிற பாஸ் எடுக்க வரக்கூடாது அப்படின்றான். ஆசனாவும் என்ன பேசிட்டு இருக்க, நான் வராம எப்படி. கிரீட்டாவும் அந்த இடம் கிறிஸ்டியன் நலிபிகேஷன் ஏரியா, அந்த இடத்துல நம்மளால தப்பிக்க முடியாது, அதனால நான் மட்டும் போறேன் அப்படின்றான். ஆசனாவும் என்ன பேசிட்டு இருக்க, உன்னை மட்டும் அமைச்சு நான் அப்படிங்க நிம்மதியா இருப்பேன்,
ஒருவேளை உன்னை மட்டும் அமிச்சு நீ திருப்பி வரலன்னு வச்சுக்கோயேன், இந்நேரத்துல நானே என்ன கொண்டுப்பேன். ஏன்னா நீ இல்லாம உலகத்துல நானும் வாழ மாட்டேன் அப்படின்றா. கிரீட்டாவும் என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, நம்ம அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க வீட்டுல வாழ்ந்துடலாம தோணுது. ஆசனாவும் எனக்கும் ஆசைதான், ஆனா நிஜமான உலகத்துல நம்ம உண்மையான பாடிக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு? ஒரு ஞாபகம் இருக்கா? இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி பல வாரம் கழிச்சு நிறைய பிளேயர்ஸ் இந்த உலகத்துல டிஸ்கனெக்ட் ஆனாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அவங்க ஆஃப்லைனாவே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நிஜமால நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கோம்னா எவ்வளவு நாளைக்கு நம்ம அங்கே இருப்போம்னு நினைக்கிறேன். கிரீட்டாவும் அப்போ இந்த கேம் கிளியர் பண்றோமோ இல்லையோ, அப்போ நம்மளுக்கு டைம் லிமிட் இருக்குல்ல. ஆசனாவை அழுதுகிட்டு நான் வாழும்போது உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். நிஜமான உலகத்துல நம்ம டேட்டிங் போகணும், கல்யாணம் ஆகணும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த உலகத்துல வாழ்ந்தாகணும். கிரீட்டாவும் ஆமா, அதனாலதான் இந்த பேட்டில் நம்ம சண்டை போட்டாக்கணும். இப்போ 75வது ஃப்ளோருக்கு கிரீட்டாவும் ஆசனாவும் போறாங்க. அந்த இடத்துக்கு கிளைண்ட்ஸும் வந்திருக்கான், ஏகிலும் வந்திருக்கான். கிரீட்டாவும் என்னது நீங்களா வரீங்களா? ஏகிலும் என்னது இது ரியாக்ஷனு, என்னோட கடையை விட்டு நாங்க வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ அந்த இடத்துக்கு நைட்ஸ் ஆஃப் பிளட் கமாண்டர் ஹீத்க்ளிஃப் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்களுமே அந்த பாஸ் ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. ஹீத்க்ளிஃபும் நைட்ஸ் ஆஃப் பிளட் அது தர அட்டாக்லாம் தடுத்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல அது எப்படி அட்டாக் பண்ணுது, அதோட ஸ்பெஷல் அட்டாக்லாம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு நீங்க தாக்கிட்டுருங்க. இந்த பேட்டில் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான பேட்டிலா இருக்காது, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல நம்ம ஜெயிப்போம். இப்ப கிரீட்டாவும் பயத்துல இருக்கான். ஆசனாவா கைப்பிடிச்சிட்டு கவலைப்படாத, எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்றா. இப்ப எல்லாருமே அந்த பாஸ் ரூம் போய் தாக்க போறாங்க. இப்போ உள்ள போனா மேல அந்த பாஸ் இருக்கு. அந்த பாஸோட பேரு ஸ்கல் ரீப்பர். அது மட்டும் இல்ல, அந்த பாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரேடியா எல்லாரும் சாகடிச்சிட்டு இருக்கு. இப்போ அந்த மான்ஸ்டரை பார்த்த உடனே எல்லாரும் அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீத்க்ளிஃப் முன்னாடி போய் அதை தாக்குறாரு. ஆனா அந்த பாஸ் அவனை தாக்க மாட்டேங்குது, சுத்தி இருக்கிறவங்களை தாக்கிட்டு இருக்கு. இப்போ கிரீட்டோவை தடுக்கிறான், ஆனா அவனால தடுக்க முடியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆசனாவும் அதை வந்து தடுக்கிறா. நம்ம ஒன்னா வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த அட்டாக்ஸ் தடுக்க முடியும் அப்படின்றா. இப்போ கிரீட்டாவும் ஆசனா ஹீத்க்ளிஃப் 3 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டாவும் நாங்க முன்னாடி பாத்துக்கிறோம், நீங்க பின்னாடி சைடுல அடிங்க அப்படின்றான். இப்போ எல்லாருமே எல்லா சைடு தாக்குறாங்க. கிரீட்டாவும் ஆசனாவும் தன்னோட முழு பவர் எடுத்து அதை அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு அடிக்கிறதுல அந்த பாஸோட லைஃப் குறையுது. ஹீத்க்ளிஃபும் எல்லாரும் ஒன்னா தாக்குங்க அப்படின்றாரு. இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குனதுல அந்த மான்ஸ்டரும் அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மான்ஸ்டர் அடிச்சதுல எல்லாருமே ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. கிளைண்ட்ஸும் இந்த வாட்டி எத்தனை பேர் எடுத்து போனாங்க? கிரீட்டாவும் பார்த்து 14 பேர் எடுத்து போயிட்டாங்க இந்த வாட்டி. இது கேட்டோடனே எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. கிளைண்ட்ஸும் ஆனா நமக்கு இன்னும் 25 பேர் இருக்கு, நம்மளால அந்த டாப்புக்கு போக முடியுமா? இப்ப கிரீட்டாவும் எல்லாரையும் பாக்குறான். ஆனா ஹீத்க்ளிஃப் மட்டும் தெம்மா நின்னுட்டு இருக்கான். இப்போ ஹீத்க்ளிஃப் அந்த பேட்டில் பண்ணது கிரீட்டோக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம எல்லாரோட லைஃபும் கம்மியா தான் இருக்கு, ஹீத்க்ளிஃப் பாதிக்கு மேல இருக்கு. இப்ப கிரீட்டாவும் தன்னோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஹீத்க்ளிஃப் அடிக்கிறான். பார்த்தா ஹீத்க்ளிஃப் மேல ஸ்வாடே படல, முன்னாடி ஒரு ஷீல்டு வந்து இருக்குது, மேல இம்மோர்டல் ஆப்ஜெக்ட்னு வருது. ஆசனாவை பார்த்த உடனே இது யூஇக்கு வந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ அந்த சைனை எல்லாரும் பார்க்க ஆரம்பிட்டாங்க. கமாண்டர் ஹீத்க்ளிஃப் இதுக்கு என்ன அர்த்தம்? கிரீட்டாவும் அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்களா யோசிச்சிருக்கீங்களா இவரோட எஸ்பி ஏன் பாதி கீழே போக மாட்டேங்குது? ஏன்னா இந்த சிஸ்டம் ஒரு பாதுகாத்துட்டு இருக்கு. உனக்கு தெரியுமா, இந்த கேம்ல வந்ததுல இருந்து எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல இருந்து நீங்களா பாத்துட்டு இருக்கேன்னு. ஆனா அந்த ஆன்சர் என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு, நான் தான் பார்க்காம விட்டேன். ஒரு சின்ன குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கேம் பாக்குறத விட அது விளையாடுறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஹாக்கி கோ கைபா கிரிக்கெட் எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. ஹீத்க்ளிஃப் அதாச்சு ஹாக்கி கோ கைபாவோ எதை வச்சு என்ன கண்டுபிடிச்ச என்கிட்ட சொல்ல அப்படின்றான். கிரீட்டாவோ அந்த டியூல தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உனக்கு தெரியல, கடைசியில நான் அடிக்கிறப்ப உன்னோட மூவ்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா யாராலும் ஷீல்ட் எடுத்துட்டு வர முடியாது. ஹாக்கி கைபாவோ நான் அப்பயே நினைச்சேன், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சல. அந்த இடத்துல நான் அதை செஞ்சிட கூடாது. ஆனா நீ ரொம்ப ஸ்பீடா இருந்த, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த, உன்னோட அட்டாக்ஸை என்னால தாங்க முடியல. அதனால இந்த சிஸ்டம் அசிஸ்ட் போட நான் யூஸ் பண்ணேன். எல்லாரும் பார்த்து ஷாக்காவ அவனும் ஆமா நான் தான் ஹாக்கி கோ கைபா. இப்போ நான் யாருங்கிறதும் என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுல, உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். நான் மேல 100வது ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபைனல் பாஸ் நான் தான். இது கேட்ட உடனே அவங்களுக்குலாம் இன்னுமே ஷாக்கா இருக்கு. கிரீட்டாவும் ஓ அப்ப அந்த கேம்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் கடைசியில ஃபைனல் பாஸ் மாறுறதா? நல்லாதான் இருக்கு. கைபாவும் நல்லா இருக்குல்ல, ஆனா அந்த டாப் ஃப்ளோர்ல நீ தான் என் முன்னாடி வந்து நிப்பன்னு நினைச்சேன். உனக்கு தெரியுமா, டியூவல் வீல்டுங்கிறது யாருக்கு ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன் இருக்கோ அவனுக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவன் தான் அந்த கேமோட ஹீரோ. அந்த ஹீரோ தான் இந்த கேமோட வில்லனான டீமன் கிங்க அழிப்பான். ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷனை நீ உடைச்சிட்ட. உன்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பலமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி MMORPG கேம்ஸ்ல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கேட்டு நைட்ஸ் ஆஃப் பிளட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் நாங்க உன்னை நம்பணும், உங்ககிட்ட விசுவாசமா இருந்தோம், ஆனா நீ தான் இதுல அது காரணமா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வரான். ஆனா ஹாக்கி கைபா ஏதோ ஒரு பட்டன் அழுத்துறான், அவனும் அங்கேருந்து கீழே விழுறான். கிரீட்டமும் பேரலிசிஸ். இப்ப கைபா அவனுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லாருக்குமே அந்த பேரலிச போடுறான். ஆசனாவும் கீழே விழுறா. ஆனா கிரீட்டோவால மட்டும் நகர முடியுது. கிரீட்டவும் அப்ப என்ன செய்ய போற, இங்க இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு இந்த உண்மையை மறைக்க போறே கேட்கிறான். கைபாவும் அதை விட ஒரு சூப்பரான ஐடியா கிட்ட இருக்கு. அந்த டாப் ஃப்ளோர்ல இருக்க ரூபி பேலஸ்ல உங்க எல்லாருக்கும் காத்துட்டு இருப்பேன், நீங்க அங்க வந்து என்ன பாருங்க. ஆனா இந்த நைட்ஸ் ஆஃப் பிளட்டையும் மத்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருக்கிறவங்களையும் விட்டு போறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, கண்டிப்பா அங்க வந்து என்ன பாப்பீங்க. ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கிரீட்டோ என்னோட உண்மையான முகத்தை நீ தானே கண்டுபிடிச்ச, அதுக்கான ரிவார்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்ன சான்ஸ்னா என் கூட 1 vs 1 ஃபைட் போறதுக்கு. கவலைப்படாத, என்னோட இம்மார்டாலிட்டியை நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஒருவேளை என்ன தோக்கடிச்சு நீ ஜெயிச்சனா இந்த கேம் கிளியர் ஆயிடும். இங்க இருக்க எல்லா பிளேயருமே லாக் அவுட் ஆயிடுவாங்க.
என்ன சொல்ற? இது கேட்டவனே கிரீட்டோக்கு ஷாக்கா இருக்கு. ஹாஸ்னாவும் இல்ல கிரீட்டோ அதை செய்யாத, நம்ம அவனை ஒன்னா போய் தாக்கல அப்படின்றா. இப்ப கிரீட்டோவும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்தத எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஹாஸ்னா கிட்ட என்ன மன்னிச்சிரு, நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதை நான் தவற விட மாட்டேன். ஹாஸ்னாவும் நீ இறந்து போக மாட்டல? கிரீட்டவும் இல்ல, இதுல நான் ஜெயிக்க போறேன். பின்னாடி கிளைனும் மத்தவங்களும் வேணாம் சொல்றாங்க. ஆனாலுமே கிரீட்டா அவன் முன்னாடி போய் நிக்கிறான். கிரீட்டவும் ஏகில் எனக்கு தெரியும் நீ நிறைய பிளேயர்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப நன்றி. அப்புறம் கிளைன் அன்னைக்கு உன்னை விட்டு ஓடி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. கிளைன் அழுதுகிட்டே என்ன பேசிட்டு இருக்கு கிரீட்டோ, எதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நம்ம நிஜ உலகத்துல சந்திப்போம், அப்போ என்கிட்ட மன்னிப்பு கேளு. கிரீட்டவும் கண்டிப்பா நம்ம நிஜ உலகத்துல சந்திப்போம். கயாபா கிட்ட கிரீட்டாவும் என்ன மன்னிச்சிரு, என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல நான் தோத்து இறந்து போயிட்டேன்னா ஹாஸ்னாவை சூசைட் பண்ண விடாத, நீதான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். கயாபாவும் ஓகேன்றா. ஹாஸ்னாவும் கிரீட்டோ என்ன செஞ்சுட்டு இருக்க, நீ அதை செய்யக்கூடாது அப்படின்றா. இப்போ கயாபாவும் இமோட்டல் ஆப்ஜெக்ட் ஆஃப் பண்ணி விட்டான். இப்போ டியூல் ஆரம்பிக்க போகுது. கிரீட்டவும் இது ஒன்றும் சாதாரண டியூல் கிடையாது, இது ஒரு டெத் மேட்ச். சரி, இவனை நான் கொன்னே தீருவேன். இப்போ கிரீட்டோவுமே தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டியூல் பில் சிஸ்டத்தை அவன் தான் டிசைன் பண்ணானே. இந்த இடத்துல நான் ஸ்வாட் ஸ்கில் யூஸ் பண்ண மாட்டேன், இவனோட சொந்த சக்தி வச்சுக்கிட்டு இவனை நான் தோக்கடிப்பேன். சின்ன வேகமா போகணும் சொல்லிட்டு அவனும் வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். கயாபாவும் எல்லா டாக்கு தாத்திலே இருக்கான். இப்போ கிரீட்டம் அடிக்கிறான். இப்போ கிரீட்டமும் தன்னோட ஸ்வாட் ஸ்கில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கயாபாக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவனும் ஷீல்ட வச்சு தடுத்துட்டு இருக்கான். இதை கிரீட்டமும் தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அவனோட காம்போ முடிஞ்சு போகுது. ஹாஸ்னா என்ன மன்னிச்சிரு, நீ வாழ்ந்தாகணும் அப்படின்றான். இப்போ லாஸ்ட் அட்டாக்ல அவனோட ஸ்வாடே உறைஞ்சு போகுது. கயாபாவும் கிரீட்டோ கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரான். ஆனா ஹாஸ்னா குழுக்க வந்து அந்த அடியை வாங்கிக்கிறா. அந்த அட்டாக்ல ஹாஸ்னாக்கு முழு லைஃபும் காலியாகுது. ஹாஸ்னாவும் என்ன மன்னிச்சிரு, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிரீட்டோ கண் முன்னாடி இறந்து போறா. கிரீட்டோவால அதை தாங்கவே முடியல. கயாபாவும் ஆனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அவளை நான் பேரலிஸ்ல தானே போட்டு வச்சேன், அவளால் நகர முடியாது. ஆனா எப்படியோ ஏதோ ஒரு வழியில அவன் நகர வந்துட்டாலே. இந்த இடத்துல அப்பப்ப இந்த மாதிரி நடக்கும்ல. இப்ப கிரீட்டாவும் ஹாஸ்னாவோட ரீப் எடுத்துக்கிட்டு அவனை தாக்குறான். ஆனா அவனால சுத்தமும் முடியல, அவனால தாக்கவும் முடியல. கயாபாவும் கிரீட்டோட ஸ்வாட தூக்கி அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனோட ஸ்வாட கிரீட்டோ நெஞ்சுக்குள்ள இருக்கிறான். கிரீட்டோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. ரெட் கலர்ல வர ஆரம்பிக்குது. கிரீட்டோவும் கண்ண மூடுறான். இப்போ இது முடிஞ்சு போச்சுல. அவனோட லைஃப் கடைசி பாயிண்ட் போறப்ப அவனுக்கு ஹாஸ்னாவோட ஞாபகம் வருது. அவனோட லைஃப் சுத்தமா கல்யாச்சு. அவனுக்கு யூ ஆர் டெட்னு வருது. இப்போ அதே இடத்துல கிரீட்டவும் மறைஞ்சு போறான். ஆனா திடீர்னு ஒரு ஹோலோகிராமர் வரான். அவனும் இல்ல, நான் இந்த இடத்துல சாக மாட்டேன். கயாபாக்கு ஆச்சரியமா இருக்கு. அவனும் தன்னோட ஸ்வாட விட்டு பின்னாடி போறான். கிரீட்டவும் இல்ல, இது இன்னும் முடியாது சொல்லிட்டு ரீப்பரை அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறான். ஆனா கிரீட்டோ குத்துறப்ப கயாபா சிரிக்கிறான். இப்போ கயாபோட லைஃப்மே காலியாகுது. கிரீட்டவும் நம்ம இதை செஞ்சிட்டோம்ல. இப்போ அவனுமே முழுசா உடஞ்சு போயிட்டு இருக்கான். அவனு உடஞ்சு தோல்களை போறப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நவம்பர் 7 2055 இந்த கேம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. இப்போ கிரீட்டோ கண்ணை திறந்து பாக்குறான். ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ அவனும் தன்னோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா கமல் சிங் ஃபைனல் பேஸ் வருது. பின்னாடி ஹாஸ்னாவோட வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹாஸ்னா அங்க இருக்கா. கிரீட்டமும் ஓ என்ன மன்னிச்சிரு, நானுமே இருந்து போயிடல முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா. ஆமா நம்ம எங்க இருக்கோம்? ஹாஸ்னா ஒரு இடத்த கை கட்டுறா. பார்த்தா அங்க அயன் கார்டு இருக்கு. அதாச்சு இவ்வளவு நேரம் அவங்க உள்ள இருந்த கேம் அந்த அயன் கார்டு கேசலுமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கு. இப்ப பின்னாடி கயாபாவோட வாய்ஸ் கேக்குது. கயாபாவும் இதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா இந்த வாட்டி அவனோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கான். கயாபாவும் எஸ்ஐ ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க இப்போ மொத்த டேட்டாவும் டெலிட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஹாஸ்னாவும் அப்போ அந்த கேம் உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னாச்சு கேட்கறா. கயாபாவும் நீ அவங்கள பத்தி கவலைப்படாத, இப்ப இருக்க 6147 பிளேயர்ஸுமே அவங்க எல்லாருமே லாக் அவுட் ஆயிட்டாங்க. கிரீட்டவும் அப்போ மெஜருக்கு 4 பேர் அவங்க என்னடாங்க. கயாபாவும் அவங்களுக்கு திருப்பி கான்சியஸே வராது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நிஜ உலகத்தும் சரி இந்த உலகத்தும் சரி இறந்து போயிட்டேன்னா திருப்பி வரவே முடியாது. கிரீட்டவும் ஏன் எதுக்காக இதெல்லாம் செஞ்ச? கயாபாவும் எதுக்கு நான் கேட்கறேன் அது எனக்கே தெரியல. அதுக்கான காரணத்தை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மறந்து போயிட்டேன். ஒரு பெரிய உலகத்துல எனக்கான ஒரு சொந்த கேசல நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கேசல் நிஜ உலகத்தோட லாஸ்ட்லயோ எந்த வித தடைகளும் இல்லாம சுதந்திரமா இருக்கணும். அது அப்படி காத்துல பறந்துட்டு இருக்கணும். அந்த உலகத்தை நானுமே உருவாக்குனேன். ஆனா இப்போ என்னோட சொந்த உலகத்துல இருக்க ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் ஒருத்த உடைக்கிறத இப்ப நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். காத்துல பறக்கிற என்னோட ஸ்டீல் கேசல் இது நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தை விட்டு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். பறந்து போய் அந்த கேசல நான் தொடரணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப காலத்துக்கு அதுதான் என்னோட ஆசையா இருந்துச்சு. கிரீட்டோ நான் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு உலகத்துல அந்த மாதிரி ஒரு கேசல் இருக்குன்னு நான் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்கேன். கிரீட்டவும் நானுமே நம்புறேன். கயாபாவும் ஓ மறண்ட வர. கிரீட்டோ ஹாஸ்னா இந்த கேமை கிளியர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி நான் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த கயாபாவுமே அங்கிருந்து மறைஞ்சு போறான். அதே டைம் அந்த டாப் ஃப்ளோர்ல இருக்க கேசலுமே கரைஞ்சு போகுது. கிரீட்டமும் அப்போ குட் பை சொல்ல வேண்டிய நேரம்லாம் நம்மளுக்கு. ஹாஸ்னாவும் இல்ல நம்ம இப்ப பிரிஞ்சு போறது இல்ல, நம்ம இப்போ காணாம போனாலும் ஒன்னாதான் காணாம போறோம். அதனால கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா இருப்போம். கிரீட்டோ அதுக்கு முன்னாடி உன்னோட உண்மையான பேர் சொல்லு அப்படின்றா. கிரீட்டவும் என்னோட பேரு காசுட்டோ கிரிகாயா. அது மட்டும் இல்ல போன மாசம் தான் எனக்கு 16 வயசு ஆச்சு. ஹாஸ்னாவும் காசுட்டோ கிரிகாயாவா? அப்ப என்னை விட சின்னவன் தானே நீ? என்னோட உண்மையான பேரு ஹாசனா யூகி. எனக்கு 17 வயசு ஆகுது. அது கேட்டவனே கேட்டு வாழ ஆரம்பிக்கிறான். ஹாசனா யூகி என்ன மன்னிச்சிரு, உன் உண்மையான உலகத்துக்கு நான் கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஹாஸ்னாவும் பரவாயில்ல காசுட்டோ, உன் கூட சந்திச்சு உன் கூட வாழ்ந்ததுதான் என்னோட வாழ்க்கையிலேயே சந்தோஷமான டைம்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி.
ஐ லவ் யூ அப்படின்றா. அதை கேட்டு கிரீடோவுமே அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த உலகம் அழியுது, அவங்களும் அங்கிருந்து காணாம போறாங்க. இப்போ கிரீடோ கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா அவன் நிஜ உலகத்துக்கு வந்துட்டான். அவன் தலையில இன்னும் நமக்கு கனெக்ட் ஆயிட்டா இருக்கு. கிரீடோ கண்ணை திறந்த உடனே ஆசனா ஞாபகம் தான் வருது. அவனும் நம்ம பொழைச்சிட்டா சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுமே ஹெல்மெட் கேட்டான். 2 வருஷத்தினால அவனுக்கு முடி ரொம்ப நீளமா வந்திருக்கு. அதுவும் இல்லாம அவன் கையில ஃபுல்லாவே ட்ரிப்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவன் ஆசனா தேடி அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye. ありがとうございます。